நீங்கள் சொன்ன மாதிரி காந்தா கடைசியாக வந்ததுனால நான் நிறைய பார்த்த படம் அதுவாகவே அமைஞ்சிருச்சு. பாலா நான் ஃபோன் பண்ணார், நீ காந்தா போய் பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியல, கனி ஃபோன் பண்ணால் அவனோட எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தே ஆகணும்னு சொன்னால் நீயாவது பார்த்துருந்தாரு. அண்ட் மெஸ்மரைஸ்ட். அவர் எழுதின புக்கு ஒன்று மறக்கவே நினைக்கிறேன்னு ஒரு புக் வந்து என்னை பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுத்துச்சு. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் வந்து ஜெயமோகன் சார். எனக்கு நான் அந்த இம்பேக்ட் இவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல. டிராகன் வந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் திருப்பி ட்ரெயிலர் போய் பார்த்தேன், இது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சேன் நான் மனசுக்குள்ளே. தரமணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கு நிறைய தேசிய விருது கிடைச்சது. இல்லை சார், ஒன்றும் கிடைக்கல. அது கிடைச்சிருக்குன்னு. எனக்கு இது துப்பாக்கி அந்த சீன் எடிட்டிங் கேட்கணும்னு வச்சு அவங்ககிட்ட அந்த ஷூட் அவுட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி யோசிச்சு அதை டேக்கன் பண்ண விதம், அதை எடுத்த விதம் இருக்குல்ல, எடிட்டிங்காக எப்படி மாற்றி அந்த 12 பேர் அப்படின்றது எதுக்கு அந்த நம்பர்னாவே அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்து 4 வரணும். இன்னொன்று 13 வச்சா ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு போயிடும். நம்பர் வேற. அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வரைக்குமே நம்ம அது பேப்பர்ல இருந்தே எழுதி பேர் வேணும்ன்றதே அந்த சாய்ஸ் முடியும். அதுதான், அதனாலதான் அந்த 12 பேர். டக்குனு பெரிய ஹீரோ படம் பார்த்துட்டு இருக்கவங்க மறந்து ஒரு கேம்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல். வில்லன் இல்லாமல் ஒன்றா கதை பண்ண முடியுமா நல்ல டைட்டோட சொல்லி தான் நீ அனுப்பிவிட்டார். ஏதோ பரியம்பாலேருந்து நான் வில்லனே இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை, ஆக்சுவலி இப்போ நீங்கள் பரியரும் பெருமாள் இருக்கிற அந்த ஏஜ்டு கேரக்டர் வந்து கதிகலங்கும். அந்த அந்த வயசு அந்த கொலைகாரன். ஆமாம் ஆமாம், அது அவன் வந்து ஈக்குவல் டு நம்பியார் அவர். சார் ஒன்று கேட்க சார், ஏதோ மங்கி வச்சு படம் பண்ணீங்க, ரொம்ப நாளாக பதந்தி போயிட்டு இருக்க, உண்மையாக பொய்யா? சார் இருக்கு சார், மங்கி ஹீரோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மே பண்ண வேண்டியது. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கேள்விப்பட்ட உண்மை தானா? இது ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க. அது ரைட்டர் ஆக மட்டும் படம் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பா. வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்பேஸ் ஒரு ப்ரைவேட்டான ஒரு என்னுடைய பேரில் ஒரு சேனல் ஆரம்பித்து பேசக்கூடிய, இத்தனை வருஷம் நிறைய ரவுண்ட் டேபிள் பண்ணியிருந்தாலும் முதன் முறை. ஸோ இந்த சேனலுக்காக பண்ணுறதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வெரி மெமரபிள் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆல்மோஸ்ட் கெட்டிங் எமோஷ்னல் அபவுட் இட். உங்களில் பல பேர், ஐ மீன் உங்கள் எல்லாருடைய ஒர்க்குமே நான் ரசிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ யாராவது டக்குன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படின்னா யார் இருக்காங்கன்றதை விட ஏன் யாரெல்லாம் இல்லைன்ற ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு எடுத்த உடனே ஒரு பதில் சொல்லிடுறேன். டெபியூட்டன்ஸ் ரவுண்ட் டேபிள் செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய மற்ற படங்கள் அதுலேயும் கவர் ஆயிரும். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஹியர். இதனுடைய ஒரு பர்பஸே ஐ திங்க் உங்களை இப்போ ஒரு சில ரவுண்ட் டேபிள்ஸ் ஏற்கனவே சில பேர் போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இதுக்கு மேலேயும் போவீங்கன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இது பண்ணுறதுனுடைய முக்கிய பயனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ போக போக வாரம் படங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயரில் இந்த வருஷத்தில் எனக்கு இப்போ ஜனவரியே காதலிக்க நேரமில்லையே ஏதோ போன வருஷம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ இது ஒரு ஓவரால் இந்த வருஷத்தினுடைய அனுபவம் என்னவாக இருந்துச்சு அப்படின்றத மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கும், நம்ம ரசித்த படங்களை மறுபடியும் கொஞ்சம் நேரம் எடுத்து கொண்டாடுவதற்கும், அந்த அது எமோஷ்னல் ஆகிருப்போம், சிரிச்சிருப்போம், அழுதுருப்போம், இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு விதத்தில் ஒரு ஹோமாஜ் பே பண்ணுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் அது முக்கியமாக பார்க்குறேன். ஸோ இதை சுதீர்ஸ் லிஸ்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் 2025னு பேருதுன்னா பெரிய ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டுன்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது படங்களுடைய அழகியெல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்போம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நிஜமாவே. மேபி ஒரு வார்மான ஒரு ஸ்பேஸில் உங்களுக்குள்ளே தான் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வருஷத்தில் மேபி ஒரு பரவலாக நீங்கள் ரசித்த சில எக்ஸ்பீரியன்சஸ் என்னவாக இருந்துச்சு ஃபில்ம்ஸாக, இந்த தமிழ் சினிமா 2025 இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இதெல்லாமே நான் ரொம்ப ரசிச்சேன். அதான் நோ கம்பல்ஷன், இந்த 5 பேருக்குள்ளே தான் சொல்லி ஆகணுன்ற கம்பல்ஷன் இல்லை. பட் ஸோ அந்த மாதிரி மேபி சில எக்ஸ்பீரியன்சஸ் பேசி அதிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோட ஃபேவரட் ஃபிலிம் திஸ் இயர் பைசன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வெங்கட் பிரபு சாரோட பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணும்போது நான் சாரோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த படம் அதான் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன ஸ்டைலில் இருக்கும்
அவரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அப்படின்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் மெஸ்மரைஸ்ட். எனக்கு ஐ ஃபீல் திஸ் இஸ் மாரி செல்வராஜ் சர்ஸ் பெஸ்ட் ஃபிலிம் டு டேட். எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபேவரட் வந்துட்டு பைசன். ஏன்னா எடுத்தோடனே காமிச்சாச்சு ஏஷியன் கேம்ஸில் இந்த கேரக்டர் வந்துட்டு விளாட போயாச்சுன்ட்டு. பட் அகெயின் அதோட ஸ்ட்ரகிளை ஃபஸ்ட்லேருந்து காட்டிட்டு வந்து ஒரு 2 hours 45 minutes அந்த ஃபிலிமை வந்துட்டு சொன்னதுன்றது, ஹோல்ட் பண்ணுறதுன்றது, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கிராஃப்ட் அண்ட் ஆல்சோ த சிச்சுவேஷன்ஸ். பிகாஸ் யூ நோ த எண்ட் ரிசல்ட். பட் இந்த பாக் மில்கா பாக் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ரசிச்சிருப்போம். பட் பைசனுடைய இதுவே வேற இருந்தது. இட் டென்ட் ஃபீல் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். அவரோட யூஷுவல் அந்த வாழ்வியல், அவர் யூஷுவலாக பண்ணாத அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அதில் இருக்கிற அந்த ரியாலிட்டி, அந்த ரியலிசம், அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது பைசன். எனக்கு அப்புறம் ஹீரோ கேரக்டரைசேஷனில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு மத்ராசி, சாரோட படம், முருகதாஸ் சாரோட படம். ஐல் டெல் யூ வை. ஏன்னா ஒரு ஹீரோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் ஹாஸ்பிட்டலில் 9 வருஷம் இருக்கான். என்னடா அவனுக்கு பிரச்சனைனா அவன் எல்லாரையும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவன் குடும்பமாக பார்ப்பான். இதுதான் அவனுக்கு இருக்கிற மென்டல் டிஸார்டர். இதை விட ஹீரோயிசம் அதிகமாக உள்ள ஒரு கேரக்டரே இருக்க முடியாது. என்னடா மென்டல் டிஸார்டர்னா எல்லாரும் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான். ஸோ அந்த கேரக்டருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி செய்வான். ஸோ அவருடைய யூஸ்வலாக அவருடைய எனக்கு தெரிஞ்ச அவருடைய இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் லவ் ட்ராக்ஸ் அண்ட் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் இல்லையா. ஸோ எல்லாரும் அவரை ஹேட் பண்ணும்போது, அவரை பிடிக்காம அவரை பார்க்கும்போது அந்த ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் பிடிக்குது? ஏன்னா அவங்க ஃபேமிலியில் யாரோ இறந்துட்டாங்க. இவரை மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தானா எங்கள் அப்பா செத்துருக்க மாட்டார் அப்படின்ற அந்த இது இருக்கு, இன்னெவிட்டபிலிட்டி. அது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் தட் ஒன் பர்டிகுலர் சீன் வேர் இந்த பொண்ணு கிடைச்சதுனால அவன் வந்து ஒரு ஆசிட் அட்டாக் ஆகும்போது ஒரு ஹீரோ பார்த்துட்டான் ஓகே அப்படின்னு இருக்கான். ஏன்னா எல்லாமே அந்த பொண்ணா தெரியுது. அந்த பொண்ணு வந்ததுனால அந்த ஃபேமிலி எல்லாமே அவளா மாறினதுனால இப்போ அவன் கண்டுக்க மாட்டான் போது அந்த பொண்ணு அவனை விட்டு போறான்றது எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அந்த ஹீரோ பர்டிகுலர் கேரக்டரைசேஷன் ஐ ஃபீல் இட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சார் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ சூப்பர் ஹீரோ கேரக்டர். ஒருத்தன் குடும்பத்தில் எல்லாரையும் எல்லாரையும் அவன் குடும்பமாக பார்ப்பான். அதான் அவனுக்கு இருக்கிற மென்டல் டிஸார்டர். ஐ ஃபீல் தட் இஸ் அவரோட குவாக் ஒன்று இருக்கு. நான் இல்லை, இன்னைய உலகத்தில் அந்த எம்பத்தி வந்து ஒரு சூப்பர் ஹீரோயிக் ட்ரைட்டாகத்தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை செல்வா. அவர் ஆரம்பிச்சதுனால இப்படியே போலாமா போயிடலாமா அப்படின்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி காந்தா கடைசியா வந்ததுனால நான் நிறைய பார்த்த படம் அதுவாகவே அமைஞ்சிருச்சு. ஆனால் எல்லார் படமும் பார்த்தேன். எனக்கு வந்து டிராகன் வாஸ் மை ஃபேவரட் திஸ் இயர். ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு மீ. நான் இன்னொன்று வந்து எனக்கு இது ஒவ்வாதுன்னு நான் நினச்சி ட்ரெய்லர்லாம் பார்த்து எனக்கு இது பிடிக்குமா எனக்கு பிடிக்காதுன்னு நினச்ச படத்தை போய் தியேட்டரில் உட்காந்து என்னை ரொம்ப ரசிக்க வச்ச ஒரு படமாக டிராகன் அமைஞ்சது. அந்த யூத்ஃபுல்னஸை வந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேத்தமெட்டிஷன் அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி டசன்ட் ஒர்க். பொதுவாக நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இதோட பே ஆஃப் இங்கே வரப்போகுது அப்படின்றது வந்து, ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணி ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து எல்லாருமே அதை ரசிக்கிற அளவுக்கு ரைட்டிங்கை கொண்டு வந்தது வந்து ஐ திங்க் டிராகன் வாஸ் அ மேஜர் சக்ஸஸ் வேர் பீப்புள் குட் சே எவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளேயிங். நீ அதை கவனிச்சியா, அங்கே இருந்ததுனால தான் அது அப்படின்னு அந்த அவேக்கனிங் ஃபார் தி ஆடியன்ஸ் இன் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். ஐ ரியலி என்ஜாய்ட் டிராகன். எனக்கு சார் வந்து லாட் ஆஃப் வேஸ் அந்த அப்சர்டிட்டி கொண்டாடுற லைக் அது வந்து ஒரு சுப்ரீம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் வந்து கால்குலேஷன்லாம் இருந்து அதெல்லாம் போய் ஜஸ்ட் தி அப்சர்டிட்டி. நான் சாரி டு கம்பேர், கொடாட் அந்த லைக்ஸில் தான் நான் அவருக்கு அதுக்கு நிகராக தான் சாரோட ஸ்க்ரீன் பிளே எதுவுமே அதில் வந்து ஒரு அந்த போயட்ரி அண்ட் த மெயின் திங் தட் ஐ ரியலி லைக் அவரோட இதில் வந்து அந்த அப்சர்டிட்டியாக அவர் கொண்டாடுறது. ஸோ ஹீ வில் ஆல்வேஸ் பி அ பெஞ்ச் மார்க் ஃபார் எனிபடி. சினிமா பார்க்குறவங்களுக்கும் சரி, சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அவரை கடந்து தான் வரணும். அதனால் எனக்கு அவரோட 2 படத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பறந்து போ முந்தி வந்துடுச்சு. அடுத்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். எஸ், அதோட அந்த டீசர் அண்ட் எவ்ரி திங் அது அவரோட தெரியல, அவரோட செமைனல் ஒர்க்காக இருக்கும் நான் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். முருகதாஸ் சாரோட நான் ஆக்சுவலி அவருக்கு அசிஸ்ட் பண்ணோன்னு நிறையா கதை எல்லாம் சிவன் பார்க்கில் சொல்லி அவரோட படங்கள் எல்லாமே பார்த்து இது வந்து ஒரு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங்காக இட் வாஸ் டு லைக் see that comeback. நம்ம பார்த்து பிடிச்ச படங்களை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணி
திருப்பி வந்தது. எனக்கு அதை தவிர நான் 2 படங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இந்த வருஷம் பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படம் தான், ஒன் பேட்டில் ஆஃப்டர் another, பால் தாமஸ் ஆண்டர்சனோடது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு படமாக இருந்தது. அதுக்கப்புறம் சக்தி திருமகன் அருண் பிரபுவோடது வந்து நான் ரொம்ப நெகிழ்ந்து, எனக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நான் அழுதுருவேன் அப்படின்ற அந்த அளவுக்கு என்னை நெகிழ வச்சு ரொம்ப ஆழமான கருத்துக்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் இந்த வருஷத்தில் நான் பார்த்த சில படங்கள்லாம். தேங்க்யூ சார். இது எப்படி சொல்றது எனக்கு புரியல. ஏன்னா ஒரு படம் 2 படம் நிறைய படங்கள் பார்த்தோம். இதுக்கு நம்ம இதை சொல்றப்ப நம்ம ஏதோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லை. லைக் அதனால அது மேபி என்னோட மெமரியிலேருந்து சிலது மிஸ் மூட ஆயிருக்கலாம். இங்கேருந்து சொல்லலாம் நினைக்கிறேன். டிராகன் அஃப்கோர்ஸ் ஐ லவ்ட் இட். குறிப்பாக நம்ம அண்ணா மிஸ்கினை வந்து ஒரு முழு நேரம் நடிகராகவே அவர் வந்து மாற்றிட்டாரு. அண்ட் பிரதீப்போட ஆக்டிங் அண்ட் எடிட்டிங் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக அவர் பிரதீப் இல்லையா, ஆக்சுவலாக ஒரு முக்கியமான எடிட்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா பறந்து போ படத்துக்கு நான் அவர் தான் ட்ரெய்லர் கட் பண்ண கொடுத்தேன். அந்த படத்தோடைய தீசிஸ் என்ன, அது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ரோட் ஹேவ் நாட் டேக்கன். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எது எடுத்து வச்சாருன்னா ஒரு ரோடு போகும், 2 ரோடு இப்படி பிரிவுங்க எடுத்து வச்சாரு. எப்படி அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டார் அந்த எடிட்டர் எனக்கு புரியவே இல்லை. அண்ட் அவர் பார்த்தா சொன்ன ஒரு படத்துல நான் பாராட்டிட்டேன். அண்ட் இவர் வந்து அண்ட் அப்ப இவர் என்ன சொன்னார், இல்ல நான் வந்து அந்த எடிட்டரோட நான் வந்து கதை டிஸ்கஸ் பண்றதுல இருந்து ஐ லவ் டிஸ்கஷன் வித் ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து யூ லவ் வித் ஹிம் இல்லையா? இல்ல சார், நான் ஃபுல் பவுன் கொடுத்து படிச்சு அவரை முதல்ல இருந்து அப்படி ஒரு ஸ்டைல்ல ஒர்க் பண்றாரு. ஸோ தட் அண்ட் யுவர் சேயிங் நம்மலாம் எப்படின்னா ஸ்பாட்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் நடக்கும். நம்மளா ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஒரு பலதளவு எழுதுவோம். அதாவது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுதியிருப்போம், அப்புறம் செட்டில் ஒரு எழுதுவோம், அப்புறம் எடிட்டிங்கில் ஒரு எழுதுவோம். பட் இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மேத்தமெட்டிஷியன் சொன்னது வந்து அதுலேருந்து தான் நான் தான் கேட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆளா? இல்லை சார் எல்லாமே பண்ணுவேன். அப்போ சினிமா மட்டும் ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்காது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிஷியன் பக்கத்தில் தான் அவர் ஆக்சுவலாக அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச நாட்கள் வரைக்கும் சார் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு சிலதெல்லாம் நீங்க ஒரு அசிஸ்ட் பண்ணன்ற ஒரு இடத்துல சொல்றீங்க இல்லையா? நான் ஒரு 4 அது இல்ல சார், அசிஸ்டன்ட்ன்றது ஃபுல்லா ஒர்க் பண்ணாதான் சார் அசிஸ்டன்ட். நான் போய் சேர்ந்தேன். அது மட்டும் ஃபுல்லா ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸை வந்து அது காயப்படுத்தும் சார். சார் கிட்ட வந்துட்டு ஒரு 4-5 மாசம் இருந்தேன். ஸோ அவருடைய அந்த நீங்க எல்லாமே அங்கிருந்து கத்துக்கிட்டது தான் சார். லைக் அவரோட இதுல வந்து பெருசாலாம் சேஞ்சஸ் இருக்கு சார். லைக் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் யூல் ஹேவ் பவுண்ட், யூல் ரைட் எவ்ரி டே. ஐ லேர்ன் தட் குவாலிட்டி. ஸோ அது வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. ஏன்னா டோட்டலியாக வேற ஒரு இதுல இருந்து கடைசியா பார்த்த படம் முந்தானேத்து காந்தா. பாலா நான் ஃபோன் பண்ணார், நீ காந்தா போய் பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியல, கனி ஃபோன் பண்ணா அவனோட எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தே ஆகணும்னு சொன்னா, நீயாவது பார்த்துருந்தாரு, நான் கோவா போறேனாரு. அப்படிதான் நான் போனேன். அண்ட் மெஸ்மரைஸ்ட். அதாவது நான் தமிழ்ல இந்த வருஷம் முடிகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபிலிம் மேக்கிங்கா, அதனுடைய லைட்டிங்கா, ஸ்டேஜிங்கா, டயலாகா, நிறைய புது சொற்கள்லாம் டயலாக்ல இருந்துச்சு. அண்ட் வெரி ப்ராக்ரஸிவ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். எக்ஸ்போசிஷன் ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. எக்ஸ்போஷனே தவிர்த்துட்டு பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த படம் 2 ஜெனரல் 1 ஜெனரலாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு த்ரில்லரே இல்லை, அதில் த்ரில்லருக்கு நான் கான்செப்டே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வே வாட் யூ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்டே பர்ஃபெக்டான டிராஃப்ட்னு தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் லாங் வே டு கோ. ஒரு ஃபிலிம் மேக்கராக ஐ திங்க் உங்கள்ட்ட இருந்து ஒரு அன்அஸ்யூமிங்கான மூவிஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சாரி சார், இந்த படம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஏன்னா அப்போ நான் லைக் ஏதோ இதில் மாட்டிட்டேன். பட் உங்களுடைய ரமணா உங்க துப்பாக்கி வந்து ஸ்ரீகர் சார் வந்து என்கிட்ட தான் கேட்டார், என் எடிட்டிங் வந்திருக்கு நான் பண்றேன், நான் தயவு செஞ்சு பண்ணுங்க சார். நான் அவர் வந்து என்னால் அது சார் தயவு செஞ்சு பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் துப்பாக்கியோடைய ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், ரிதம் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் சார் திரும்ப நான் என் அசிஸ்டன்ஸ்ட அனைவரும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் உங்கள்ட்ட ஒர்க் பண்றாங்க. அதில் ரமணாவும் துப்பாக்கியும் ரெகுலராக நாங்கள் பேசக்கூடிய ஒரு படம். அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அது எப்படி இது பண்ணணுங்கிறது மீட் பண்ண முடியல. அண்ட் பைசன் நான் வந்து பாராட்டுறது வந்து நானே பாராட்டுறப்ப சில பேர், ஆனா அதான் உண்மை. என்னன்னா செல்வம் வந்து என்ன பண்ணானா அவனோட படத்தை அவனே தாண்டி, அதாவது லைக் இப்போ அவனுடைய சவால்கள் அவனுடைய படமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவனுக்கு நிகர் அவனே தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு படத்தை நீங்க சொன்ன மாதிரி அவனுடைய ஃபிலிமோகிராஃபி வந்து மின்னுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரெஷரோட தான் ஹேவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் பைசன்ல ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து இஸ் க்ரோயிங். ஆனால் எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துலேருந்தே அவனுக்கு அது தெரியும். ஆனால் இப்போதான் அவனுக்கு அதுக்கான சுதந்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட் வந்து அவன் சொல்வதை முழுதாக கேட்கக்கூடிய நடிகர்கள் கிடைக்கிறப்ப ஃபிலிம் மேக்கிங் இன்னுமே வருது. ஸோ அடுத்த படங்கள்ல இன்னும் அவன் சொல்றதை எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லடா, அதனால அந்த படம் இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா வரும்.
அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் இங்க இல்லாம எனக்கு டியூட் ரொம்ப பிடிச்சது. டியூட் உடைய சாங்ஸ், மியூசிக், அவர் பிரதீப்போட ஆக்டிங், லைக் திடீர்னு வந்து என்னால, அதாவது அந்த சீன்ல எதுவுமே இல்லை, இவஸ் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஜாக்கி சான் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளவு ஸ்பீடா மூவிங், லைக் ஒரு இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடிக்குன்னு ஒரு ஹியூமர்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, எப்படி ஒரு அதெல்லாம் கொஞ்சம் மாறுது அவர்கிட்ட. சார் ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள் சார். பிரதீப் பொறுத்தவரைக்கும் என்னன்னா இஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். வாட் எவர் யூ வாண்ட் அவுட் ஆஃப் ஹிம் வில் கிவ் இட். அதாவது வில் ஆஸ்க் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுமா இதெல்லான்ட்டு, இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஹில் டூ ஒன்லி தட். பட் டிராகன் பொறுத்த வரைக்கும் there was nothing extra that he wanted. And also when you write, I wrote it for my friend. So எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா I know his pluses and minuses. So it's like கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்கிட்ட சரண்டர் ஆகி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் லைக் there's no confusion in the set, sir. There's no chaos, nothing. ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு ஒரு மொபைலை தூக்கி போட்டு பிடிக்கிறது, கால் மேல கால் போடுறது, அந்த ஆக்சுவலாக அந்த டியூட்ல பண்ணக்கூடிய நிறைய மேனரிசம் வாஸ் வெரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எஃபர்ட் போடுறான் சார். ஹி வாண்ட்ஸ் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம் கேரிக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, இப்போ அவனோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, இஸ் தின் அண்ட் இஸ் லைக் கொஞ்சம் ஸ்விஃப்டாக இருக்கிறதுனால இஸ் ஏபிள் டு அக்கமடேட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஏன்னா இப்போ நான் ட்ராகனில் ஆக்ஷன் வச்சேன், அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் இட் ஃபார் ஐ வாண்டட் டு புட் இட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ த கேரக்டர், அதை வச்சு என்ன வேணால் பண்ணலான்னு. பட் அதில் ஆக்ஷன் நான் பார்த்ததுக்கும் டூட்ல அவன் அடுத்த செட் ஆஃப் இதுக்கு போகும்போது இன்னும் நல்லா இருக்கு. லைக் இஸ் ஏபிள் டு புல் ஆஃப் மோர் அண்ட் பீப்பிள் ஆர் ஏபிள் டு. நீங்க அது வந்து எந்த விதத்துலயுமே என்ன சொல்றது, ஒரு இமிடேஷனா நீங்க அதை பார்க்கல. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இந்த ஃபிளிக் எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜெனரல் காமெண்ட்ரி வந்து ரஜினி அவர்கள் எப்பல இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை தான் நம்ம மிமிக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்கு. அப்படி தோணல எனக்கு, அப்படி தோணல. வெரி ஒரிஜினல் பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் என்டர்டெய்னிங்கா இருக்கணும். என்டர்டெய்னிங், வெரி ஒரிஜினல். அண்ட் நம்ம மறந்து நம்ம பாட்டு சிரிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். லைக் யூ நீட் அந்த ஜோனர் வேணும் இல்ல ஃபிலிம்ஸ் டு. தி திங் இஸ் இமிடேட் பண்ணல. ஐ திங்க் ஹி இஸ் இன்ஸ்பயர்ட் பை ரஜினி சார். ஹி லவ்ஸ் ஜாக்கி சான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால see every hero has inspiration from Rajini sir or something, right? So அதனால அந்த இதெல்லாம் இருக்கும், லைக் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குமே தவிர, பட் அவன் ஜென்யூனாக எஃபர்ட் போடுறதுனால ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் ஆல்சோ he is very script oriented. And second thing is and he is putting a lot of effort in terms of like pulling off these things. ஏன்னா ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டுமான்னு இருந்துகிட்டே இருப்பான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பேயிங் ஆஃப் வெல். அலாங் வித் த ஸ்கிரிப்ட் இட்ஸ் பேயிங் ஆஃப். வெறும் அதை மட்டும் இருந்தால் ஐ திங்க் இட் ஒன்ட் ஒர்க். ஐ திங்க் இட்ஸ் அலாங் வித் த ஸ்கிரிப்ட் இட்ஸ் பேயிங் ஆஃப் வெல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சார் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், இங்கேருந்து சில டைரக்டர் படங்கள் பார்க்காம விட்டுருக்கேன். ஸோ நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச படங்கள் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சீக்வன்ஸுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன கேம் விளையாடுற மாதிரி, இப்படி தான் நம்ம முடியும்னு ஒன்று நினைப்போம், அது முடியாமல் வேறு மாதிரி முடிஞ்சு அதை தாண்டி ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்த ஒரு படமாக இருந்தது. அது பெரும்பாலும் வந்து த்ரில்லர் ஜானரில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம கெஸ் பண்ணுவோம், அது நடக்காது. அது இந்த மாதிரி ஒரு கதைகளில் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னும் போது எனக்கு கொஞ்சம் அது பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுச்சு. ஒவ்வொரு சீன்லயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இங்க போகுது, இங்க தானே முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது அதுல இன்னொரு அது வந்து ஃபுல்லாவே அது ஒரு ஸ்டைல மெயின்டைன் பண்ணியிருந்தது. அது எனக்கு பிடிச்ச ஒரு படமா இருந்தது. நான் வந்து இந்த பக்கம் இருந்து இப்படி வரேன். சார் அதான் நான் மறுபடியும் சொல்றேன் சார், என்னோட லிஸ்ட்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், பாத்தீங்களா, ஞாபகம் வந்துச்சு. அதனால என்னோட லிஸ்ட்லயும் டூரிஸ்ட் ஃபேமிலி சேர்த்துக்கேன். அடுத்து வந்து பைசன். ஸோ நான் இந்த ஆர்டர்ல சொல்றேன். ஸோ அதனால எனக்கு பைசன் வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு செமி ஊர்லேருந்து வந்தவன், அந்தளவுக்கு ஊர்லன்னாலும் பட் அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதேமாரி அதில் வந்து சில விமர்சகர்கள் வந்து இது வந்து அவன் எடுத்தோன்னே ஜப்பானில் ஆடுறான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கும் போது எனக்கு சஸ்பென்ஸ். ஒரு மனுஷன் இந்த இடத்துல ரீச் ஆனவன் அவன் என்னென்ன தடையை தாண்டி வந்தாங்கிறது தான் அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். 16 வயதுல பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே அந்த மயில் வந்து சப்பானிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அதுதான் ஆரம்பிக்கும் படம். அடுத்த ரீல்ல அவனை வெறுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ நமக்கு தெரியும்ல, என்னைக்கா இருந்தாலும் நீ அவனை தான் லவ் பண்ண போற, இது என்னடா சஸ்பென்ஸ், அதை அப்படி பார்க்கக்கூடாது. அது என்ன த்ரில்லர், அதை ஒரு மனுஷன் அவனோட தடைகளை எப்படி தாண்டி வந்தாங்கிறது தான். அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. நிறைய சப்ட்ராக் போயிருந்தது. அவன் எப்படி காதல் அவனுக்கு எப்படி தடையா இருந்துச்சு, சொந்தக்காரங்க எப்படி தடையா இருந்தாங்க, அவனே எப்படி அவனுக்கு தடையா இருந்தான்னு அந்த தடைகளை மீறி வந்த ஒரு விஷயம் வந்து
ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தார். ரொம்ப இம்பேக்ட் பண்ண படம் பைசன். அது மட்டும் கிடையாது, நான் அவருக்கு சொல்கிற வாய்ப்பு கிடைக்கல. அவர் எழுதின புக்கு ஒன்று மறக்கவே நினைக்கிறேன்னு ஒரு புக்கு வந்து என்னை பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் வந்து ஜெயமோகன் சார். நான் அந்த இம்பேக்ட் இவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை படித்தேன். முன்னாடியே படித்தேன். எனக்கு அவர் ரைட்டராக தெரிஞ்சிருப்பார். நான் டைரக்டராக தான் அவர் எனக்கு பழக்கம்னா ஸ்க்ரீனில் அறிமுகம். அதுக்கப்புறம் அந்த புக்கு பார்த்தோன்னே அந்த புக் அதோட இம்பேக்ட் எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து அந்த ரைட்டிங் இம்பேக்ட் இன்னும் ஒரு படத்தில் இன்னும் வரணும்னு தோணுது. ஏன்னா மாறி வந்து இன்னும் பலசாலின்றது அந்த புக்கு படித்தா எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து என்னை ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ரெண்டாவது வந்து மறைந்த எனது நண்பர் எஸ்எஸ் ஸ்டான்லி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் முன்னாடி ஒன்று பண்ணணுன்னு சொல்லியிருந்தார். ஒரு கம்பெனியில் மூவ் பண்ணிட்டு இருந்தார். நம்ம கம்பெனியில் தான் மூவ் பண்ணார். அது எங்கேயோ நடக்காமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதை. அதை ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கள்ட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் இதுதான் சார் கிருத்திகா மேமோட ஸ்டோரினாங்க. நான் அவங்க படம் பார்க்க தவறிட்டேன். ஸோ அந்த படத்தோட இம்பேக்ட் தான் இது அப்படின்னும்போது எனக்கு வந்து ஒரு படம் வெளியிலே வரலையே அப்படின்ற ஒரு இம்பேக்டான படம் வந்து அவங்க படத்தோட கதையும் அந்த ஸ்கிரிப்ட் ஒத்து வருதுன்னும் போது எனக்கு கூடுதலாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ அவரோட கனவு வந்துருச்சுன்னது. அதோட இன்னும் ஒரு போர்ஷன் வந்து தரமணியில் கூட இருக்கும். ஒரு ஐடியில் படிக்கிற பசங்களோட இன்னொரு சைடு தான் அதில் அந்த கதையில் அவர் பண்ணியிருந்தார். தரமணி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இது. சாரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட இருந்த நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க அவங்க மூலமாக வந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்த இவரோட ஸ்டூடெண்ட்ஸ், இவர் வந்து பாஃப்டாவில் இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட்ஸுங்க என்கிட்ட இருந்தாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய சினிமா பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த இது நிறைவேறிச்சு. தரமணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கு நிறைய தேசிய விருது கிடைச்சதா சார்? இல்லை சார், ஒன்றும் கிடைக்கல சார். அது கிடைச்சிருக்குன்னு நியாயமாக வந்து அந்த கேரக்டர், அந்த ஆண்ட்ரியோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது எப்படி நான் அந்த படம் அப்போவே பார்த்தோன்னு கன்ஃபார்ம் இந்த கேரக்டருக்கு நேஷனல் அவார்டுன்னு நான் 100% சொன்னேன். அது எப்படி மிஸ் ஆச்சுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப ஆழமாக இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதில் சில டைலாக்லாம் கூட சொல்லியிருப்பேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு படம், பிடிச்ச ஒரு இயக்குனர். அவரோட படம் நான் இன்னும் பார்க்கல தான். ஸோ ஆனால் என் ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டாங்க. எப்பயுமே என்னை விட்டுட்டு தான் படம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ என் ஃபேமிலியில் படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. படம் பார்த்து முடிஞ்ச உடனே ரொம்ப வித்தியாசமான படம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோடய பையன், என் மனைவி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஓடிடியில் வந்தோடனே கண்டிப்பாக நான் பார்ப்பேன். டிராகன் அஸ்வத் வந்து எனக்கு அப்போலேருந்தே பழக்கம். ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஹோட்டல்ல ஏன் எக்ஸ்ட்ரா பில் வந்துச்சு? சஸ்பென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்பவே ஒரு டிராகனா தான் இருந்திருக்காரு. அந்த பார்த்து எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ அங்கேயே டிராகன் ஹீரோ உள்ள இருந்திருக்காரு. எனக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மு. நான் அந்த படத்தில் என்ன பார்த்தேன்னா, நீங்கள் சொன்னீங்களே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை நான் உண்மையிலேயே அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன் பார்த்த உடனே. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்ல ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நான் அதை மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ நேரில் சொல்லணுன்னு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிருக்கு. எனக்கு அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு பாக்யராஜ் சார் தெரிஞ்சார். ஸோ அதுதான் அந்த மேத்தமெட்டிக்ஸ். அது ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல, ஒரு கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் வந்து எப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு ஹீரோ பற்றி எடுக்கிறாரு. ஸோ அவனோட லைஃப்பை அப்படி சொல்கிறாருன்ற போது அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து அவனே திருப்பி அந்த காலேஜுக்கு வரான். அவன் மறுபடியும் படிக்கிறான். தன்னோட தவறை சரி பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் என்னென்னா, அது ஒரு யூத் ஃபில்மு, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மெசேஜ் அழகாக கொண்டு போயிட்டு அதை அடுத்தவங்க நீ எந்த சுச்சுவேஷன்லையும் நீ தட்டி பறிக்கக்கூடாதுங்கிற அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி படத்தில் இதையும் சொல்லி ஒரு முழுமையான படமாக இருந்துச்சு. நான் வந்து அவர் படத்தையும் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தார், பார்த்துட்டீங்களான்னு. ஐயோ, நான் அவரது அப்புறம் ரொம்ப லேட்டாக ஓடிடியில் தான் பார்த்தேன். பட் தியேட்டரில் வந்து இது மாதிரி தீபாவளி மாதிரி பட்டாசு இதெல்லாம் சரியெல்லாம் இருக்கும்ல. ஒரு விஷயம் ரொம்ப ஆட் பண்ணோம். சாரி, எனக்கு வந்து
இது ஆக்சுவலாக ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட் எனக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் லைக் நான் சார் ஒரு 12-13 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே அவங்க டைரக்டர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் இப்போ ராம் சார் வந்துட்டு அவரோட ஃபஸ்ட் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு இருந்திருக்குங்க சார். அதே மாதிரி உங்களோட டைரக்டர் ஃபஸ்ட் படம் பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு இருக்குல்ல சார். நான் சார் கிட்டேருந்து ஒரு 4 மாதத்தில் போயிட்டேன். பட் இப்போ என் படத்தில் அந்த செகண்ட் சான்ஸ் பண்ண தப்பை திருத்துக்கிட்டா, ஒருவேளை திரும்ப டைம் மிஷின் கிடைச்சா, ஏன்னா எனக்கு கில்ட்டாக்கே சாவடிச்சிட்டாங்க. திரும்பி போய் எப்படியாவது முருகதாஸ் சேர்த்துப்பாரா, பட் திரும்பி போய் எந்த முகத்தோட நீ கேட்பேன், இப்படிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு லைஃபோட ஒரு பாயிண்ட்டே அந்த ரெசல்யூஷன் எங்கே கிடச்சதுன்னா, நம்ம படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான். அண்ட் ஆல்சோ நான் இது வரைக்கும் அவர் என்னோடய படங்கள் அவர் பார்க்குறதுக்கு நான் தான் அவருக்கு என்ன அனுப்புவேன். சார் ஓமை கடவுளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி இது. ஸோ என்றைக்கு அவர் ஓமை கடவுளை பார்த்துட்டு எனக்கு வந்து எக்ஸலன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு ஒரு ஃப்ளார்ஸ் ஒன்று போடுவார் எப்பவுமே, போட்டு அமிச்சாரோ, தட் இஸ் த டே எனக்கு வந்துட்டு இது வந்தது. நான் யூஸ்வலாக நான் இதை ஃபீல் பண்ணதே இல்லை என் லைஃப்பில் ஒரு அங்கீகாரம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, இவர் சொன்னா அப்படின்னு. எனக்கு அது முருகதாஸ் தான். அவருக்கு அது தெரியுமா, அதோட இம்பாக்ட் என்னன்ட்டு தெரியாது. கன்ஃபார்மாக அவருக்கு புரியாது. எப்படி நான் அவரோட இதுலேருந்து பேர் பாட்டில் எடுத்துகிட்டு போனது தெரியாது. எனக்கு அந்த ஒப்பீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபீலிங்கும் அவருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு இது சார், லைக் எல்லாருக்குமே இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்துட்டு சில பேருக்கு அவர் பாராட்டு உங்க வயித்துல ஒரு பியர் எனக்கு முருகதாஸ் சார், அதான் நான் அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணேன். சார் பாருங்க சார்ன்ட்டு அவர் பார்த்துட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் லைக் பரவாயில்ல நீ சொதப்பலன்றது இல்லை ப்ரோ. அது இல்ல சொதப்பலன்னா அந்த ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, நம்ம விட்டு போயிருக்க கூடாதோ, ஓகே நம்ம வந்துட்டோம் சினிமாக்கு வந்துட்டோம் அப்படின்ற அந்த தாட் வந்தது ஆஃப்டர். ஏன்னா யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் நீங்கள் அதை வேணான்னு சொல்லிட்டு லவ் பண்ண இது பண்ண ஊரை விட்டு போயிட்டீங்க. பட் அந்த இது வந்துட்டே இருக்கும்ல நம்ம கஷ்டப்படும் போது. ஸோ ஒருகிட்ட அவுட்டர் ஒருவேளை முருகதாஸ் சார்ட்ட இருந்திருந்தா இன்னும் டேரக்டர் ஆயிருப்பணுன்ற அந்த 8 வருஷம் அந்த ஒரு காலம் இருக்குல்ல, அதுக்கான பதில் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க சொல்லி அவர் பார்த்து அமிச்ச மெசேஜ் தான். கிருத்திகா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்ததே என்னென்னா, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டிங் டு மீட் டைரக்டர்ஸ். இன்னைக்கு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஜென்சி டைரக்டர், ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃபில்ம் மேக்கர் ராம் சார் வந்து எனக்கு கட்டுரை தமிழ்லேருந்து நான் அவர்கிட்ட வந்து பிக் ஃபேன். அப்பப்போ பேசி வெயிட் பண்ணிருப்பேன். அவர் தான் எப்பயாவது தான் படம் எடுக்கிறாரு, பட் ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங். முருகதாஸ் சார் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் நம்மளை ஆல் ஃபில்ம் மேக்கர்ஸ் வில் ஹேவ் தட். ஒரு கமர்ஷியல் படம் நம்ம எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக முருகதாஸ் சார் இருந்திருக்காரு. மாரி சார் வந்து இப்போதைக்கு எல்லாரையுமே ஓட விட்டுறாரு. படம் எடுக்கிறாரு அது. ப்ளஸ் டைரக்டர்ஸ் லைக் மீ ஆல்சோ வாண்ட் டு கெட் பெட்டர் அட் அவர் ஜாப்க்கு வந்து இவர் எப்படி இப்படி படம் எடுக்கிறாரு, நம்மளுக்கும் இப்படி கற்றுக்கணுமே ஆசையாக இருக்கிற. அண்ட் ஹி பிரிங்ஸ் தட் சைட் ஆஃப் த லைஃப் தட் வி ஆல் டோன்ட் நோ. இப்போ எனக்கெல்லாம் அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க இந்த கம்யூனிட்டிலன்றது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு வராருல. ஸோ அந்த மாதிரி படமும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தவங்களாம் இந்த மாதிரி படம் இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை நடக்குது, பார்த்து அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி படம் இருக்கிறாரு. ஸோ I'm right caught between like young filmmakers and Dragon Bison நடுவுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இவங்க பெட்டரா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு அப்படி கவர் பண்ணிட்டாங்க. மாரி அவர்களே ஹோம் பவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நீங்க ட்வீட் கூட பண்ணிருந்தீங்க. எனக்கு 3 நாள் கிட்ட ஒரு 2-3 டேஸ் தூங்கல. எந்த படம் சார்? ஹோம் பவுண்ட் நீரஜ் ஒரு படம், ஹிந்தி படம். அது நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன், ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் எதிர்பார்க்கவே அந்த படம் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2-3 டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சினிமா வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம எவ்வளோ பெரிய யுத்தத்தை நம்ம அது யுத்தம்னே தெரியாமலே கடந்து வந்திருக்கோம். இப்போ கொரோனாவோட எளிய சாமானிய மனுஷங்களோட அந்த வாழ்க்கையை அவங்க கடந்து வந்த விதத்தை நம்ம எப்படி நம்ம ஏதோ கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல், குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது பயங்கரமாக கொடுத்துச்சு அந்த படம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசலை யார்ட்டையும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்தேன். நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம பண்ணுற படங்கள், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க படங்கள் நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிஜமாக, இன்னும் நேர்மையாக, இன்னும் போய் எப்படி ஆழமாக பண்ண போகிறோம் அப்படி ஒரு கேள்வியை வந்து அந்த படம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரில, இப்போ
இந்த மாதிரி சில விஷயம் நமக்குன்னு தனிச்சு ஒரு படம் பார்ப்போம்ல, அந்த படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நாங்கள் வந்து ரொம்பவே இதே மாதிரி பார்த்துட்டு வந்தேன். அது மாதிரி எனக்கு அதை சார்ட்ட தான் பேசினேன். நிறைய சொல்ல முடியல, எனக்கு வெளியே சொல்ல தெரில. ஏன்னா அது ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னதுனால, அந்த டைரக்டரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலே எனக்கு ரொம்ப மாதிரி பில்ட் ஆகிடுவேன். அப்போது ஒரு கிரியேட்டரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா யோசிப்போம்ல, அந்த மனுஷனை பார்ப்போம், யோசிப்போம்ல. அந்த மாதிரி அந்த படம் திருப்பி அது பர்டிகுலர்லி போர்ஷன் வந்து ரொம்ப என்னைய ஒரே வச்சிருச்சு. அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் மட்டும் இல்லாமல் அது எடுக்கப்பட்ட விதம். அது ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து நான் என் லைஃப்லேருந்து எட்டு வரதுனால அதை நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம என்னவா இருப்போம்னு எனக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் நடந்து நம்மளை அதிர்வுக்கு உண்டாக்குன, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அந்த நாளுக்கு திருப்பி நம்ம போகிறோம்ல. அப்போ அதை ஃபிலிம் மேக்கர் இந்த பர்டிகுலர் சீன், இந்த பர்டிகுலர் போர்ஷனை எப்படி எடுத்திருப்பாருன்னு நினச்சி நான் வந்து ஒரு மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே இதை ஒரு ஃபிலிம் மேக்கர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்து எந்த ஜோனில் இருந்திருப்பாரு. ரைட்டிங் எழுதும்போது, அதை ஷூட் பண்ணும்போது, அந்த ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கும்போது, அப்புறம் வேலை வாங்கி முடிச்சு அதை எடிட் பண்ணும்போது, இது எல்லாத்துலேயுமே திருப்பி அந்த பெயினை அனுபவித்து, திருப்பி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, திருப்பி அதை வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு அதை கொடுக்கும்போது அவன்கிட்ட இன்னொரு தெளிவை வாங்குறதுக்காக இன்னொரு மனுஷனுக்கு இது நிகழாமல் இருப்பதற்கோ, இல்லை வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இதை கடந்து போவதற்கோ, இல்லை இது வரும்போது நீ வலிமை அடைவதற்கோ, எதுக்கோ ஒன்று தான் நம்ம பண்ணுறோம். நம்மளோட வழியை நம்ம அடுத்தவங்க கொடுக்கறதுக்கான காரணம் ஏதாவது உணர்ச்சியின் மூலமாக நீ அதை விடுபடுவதற்கோ, இல்லை அதை தாங்கிக் கொள்வதற்கோ, இல்லை வந்து அதை கடந்து போவதற்கோ, இல்லை அதை வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலாக மாற்றுறதுக்கோ அதை நம்ம கொடுக்குறோம்ல. அந்த இடம் அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுன படம், 2 படம். மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி இவங்களோட ஒர்க் எல்லாருமே தெரியும். ஏன்னா இந்த 2 படம் வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப தாக்கத்துக்கு உண்டான படம். டிராகன் அதே மாதிரி டிராகன் சொன்னோன்னே சொன்னார்ல, இந்த படம் கண்டிப்பாக நமக்கு பிடிக்காதுன்னு நினச்சி போகல படம். அந்த மாதிரி நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன், தேட்டரில் பார்க்கல. அப்போ பைசன் ஷூட்டில் இருந்தேன், ஓடிடியில் வந்து. பட் ஆனால் படத்தில் ரிவ்யூவில் வரும்போது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் பேசுவாங்கள்ல, அப்போ சொன்னாங்க டிராகன் வந்து நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்களே. அப்புறம் நான் திருப்பி ட்ரெயிலருக்கு போய் பார்த்தேன், இது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசித்தேன் நான் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் படம் ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கமர்ஷியல் படத்துலேயே அவ்வளோ கமர்ஷியலாக தேட்டரில் ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக கொண்டாட்டமாக வச்சுக்கணும், அவங்களை எங்கேஜாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இடத்துலையும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸாக ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போது நிறைய படங்கள் நான் பார்ப்பேன், பிடிக்கும். ஆனால் அதுக்குள்ளே இதை கடந்துருக்கலாமே, இதை விட்டுருக்கலாமே, இவங்க இந்த டைலாக் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இதை விட்டுருக்கலாமே, இப்படி காட்டி தான் கிளாப் வாங்கணும் அவசியம் இல்லைன்னு தோணிட்டே இருக்கும் நமக்கு. அது தப்பாக கரெக்டாக எனக்கு தெரியல. பட் படம் பார்க்கும்போது நமக்கு தோணும், இதை இப்படி தான் சொல்லணுமா என்ன அப்படி தோணும். ஏன்னா ஆடியன்ஸ் நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கோம்ல. அப்படி இந்த இடத்துல ஃபைனலி இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட அந்த படம் முடிஞ்ச விதம் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆச்சு. என்னோட அசிஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன், நீ கமர்ஷியல் படம் யோசிச்சா டிராகன் மாதிரி அதுக்குள்ளே வந்து டிராகனில் வந்து பயங்கரமான ஒரு மீட்டர். ஏன்னா எங்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் கமர்ஷியலாக பயங்கரமாக வைப்பானுங்க. அவங்க நான் சொல்லுவேன், ஆமாம், அவன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிராகன்லாம் பாரு, டிராகன் வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டரோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதோட முடிவு வந்து ஒரு ஹீரோ வந்து அந்த முடிவு தான் மொத்த படத்தையும் நம்ம ஏற்றுக்க வைக்குது. அந்த முடிவில் வந்து அதனோட எல்லா மிஸ்டேக்கும் சரி பண்ண மாதிரி ஒரு ரைட்டர், ஒரு கிரியேட்டர் தன்னோட எல்லா பொலிட்டிக்கலாக தன்னோட கதையை தானே திருப்பி யோசித்து சரி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில். அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தேவை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபைனலி படம் பார்த்து வரும்போது ஆடியன்ஸ் வெளியே வரும்போது உங்களோட எல்லா என்ன சொல்கிறது, அவனுக்கு நம்ம என்ன கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். அதை ஞாபகத்தில் வச்சு பண்ணணும். அப்படி ஒரு படமாக இந்த படம் இருக்குன்னு சொல்லி நீங்க டூட் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதுவுமே ஓரளவுக்கு இந்த வேலையை தான் கமர்ஷியலா மெயின் ஸ்ட்ரீமா தமிழ் சினிமால எல்லா படமும் அதான் செய்யுது. அந்த மாதிரி பொலிட்டிக்கலி இல்லாம அதுல சொசைட்டி ரொம்ப ப்ராக்ரெசிவா ஒரு மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்து எல்லா கூடயும் பழகுறாங்க, எல்லா கூடயும் பேசுறாங்க. அதனால மாற்றம் நடந்துக்கணும். எல்லா கூடயும் பழகுவோம், எல்லா கூடயும் பேசுவோம், விவாதம் பண்றோம். இப்போ நம்ம சொல்றோம்ல, அது எப்படி இன்னொன்று அசிஸ்டன்ஸ் பயங்கரமா பேசுறாங்க. முன்னாடி அசிஸ்டன்ஸ் அமைதியாக இருப்போம், சொல்ல மாட்டோம்ல. ஆனால் இப்போ உள்ள அசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி இப்போ லேடி கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, எது எப்படி காட்டுவீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க, ஏன் டைலாக் வைக்கிங்கன்னு கேட்டுருவாங்கல்ல. அது நடக்குது. அப்போ காந்தா வந்து சமீபத்தில் பார்த்தேன். எனக்கு சார் சொன்ன மாதிரி, ராம் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கிளாசிக்காக அந்த படம் வந்து இன்னும் வந்து அப்படியே ஒரு நாவல் படித்த பழைய நாவல் படிப்போம், நம்ம ஒரு நாவல் எடுத்து படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நாவல் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நம்ம பிரியப்பட்ட மனுஷங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிற மனுஷங்க கிட்ட கூடிய கான்ஃப்ளிக்டை சரி பண்ணிக்கிறது இருக்குல்ல,
அவங்கள தான் நேசிக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களோட முரண்பட்டு நிற்கும்போது, அவங்களோட வைக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல. நான் அந்த படத்தை அப்படி மட்டும் தான் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நானும் ஒர்க் பண்ணலாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. பைசல் ஏன்னா அவன் ஒருத்த முழுசாக நம்மளை நம்புகிறான். நீ வந்து தீக்கில் பாயசம்னாலும் நான் பாய ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக வாங்கி கொடுக்கணும், வெற்றியை வாங்கி கொடுக்கணும், பெரிய பதட்டம் இருந்துச்சு. பைசல் எனக்கு பெரிய பதட்டமே. ஒருத்தன் இப்படி உழைக்கிறானே அவனுக்கு என்ன பண்ண போவான், இது மிஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக அது அடியாயிடும்ல. டோட்டலாக வந்து அவனுக்கு சினிமா மேலே பிரியமே போயிடும்ல. சினிமா மேலே மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே பிரியமே, என்னடா ஆர்ட் மயிர்னு பேசிட்டோம்னா போச்சு. சினிமாவுக்கு கமர்ஷியலாக பண்ணிட்டு போயிடுவோம் என்னன்னு யோசிச்சிருவான்ல. ஆனால் காந்தா பார்க்கும்போது அதான் பிரியப்பட்டவங்களை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிற மனுஷங்க கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படி எப்படி நடந்துக்கணும், பேசியிருக்கலாமேன்னு சொல்கிற டைலாக் இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு வந்து நான் நிறைய பேர் அப்படி மிஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ரொம்ப நேசிக்கிற ஆட்களை நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால மிஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. இப்போ நான் வந்து எனக்கும் எங்கள் டேரக்டருக்கும் நிறைய சண்டை முகன்லாம் வந்துருக்கு. ஆனால் ஒரு நாள் அவளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெளிவாக இருந்ததுனால என் டைரக்டர் உலகத்துக்கு தெரியும். ஒருவேளை தெரியாத ஒருத்தர் உலகத்தில் ஒருத்தர் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, நான் என்னவா சரி பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி முரண்பட்டிருக்க மனுஷங்க கூட அப்படின்னு தெரியும். அந்த முரண்பட்டதை நான் திருப்பி சரி பண்ணி இன்றைக்கி நான் வந்து விட்டுறவே கூடாது, சாக வைக்கும் உங்களை விட்டுறக்கூடாது, இந்த கைப்பிடியை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்கள. அந்த புரிதல் எனக்கு வந்ததுனால நான் விடாமல் இருக்கேன் நிறைய பேரை. அப்படி ஒரு அந்த அனுபவமாக, திரை அனுபவமாக அது படத்தில் பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் பார்த்த படத்தில் ரொம்ப நேரம் ஒரு டேரக்டரில் பேசிகிட்டு இருந்தேன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், அவர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதை பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி நானும் என்னோட ப்ரொடியூசர் ராணாவும் ஒரு க்ளோஷர் கிடைக்காம இருந்தோம், ஒரு முழுமை அடையாமல். நம்ம எதையோ விட்டுருக்கோம் சரியான ஆளை கேட்போம் அப்படின்னு மாறி அவர் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே, இதை தான் நான் இதை தான் எனக்கு யாரோ சொல்லணும்னு இருந்தது. அந்த படம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. அப்போ என்னென்னா நமக்கு தெரியும்ல, எல்லாருமே பிரியமா இருக்காங்க, எல்லாருமே எல்லாரையும் நேசிக்கிறாங்க, ஆனால் ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியும்ல. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய இடங்கள்ல இருக்குல்ல. முருகதாஸ் சார் வந்து சார் சொன்னார். ஏன்னா சார் சொல்லி தான் எனக்கு முருகதாஸ் சார் வந்து ரமணா, துப்பாக்கிலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. ஸ்க்ரீன் நம்ம ஒரு ஹீரோ படமாக பார்த்துப்போம். ஃபஸ்ட் நான் ஊரில் இருக்கும்போது ஹீரோ படமாக பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது நம்ம சும்மா எங்கள் டிஸ்கஷனில் சும்மா எனக்காவது சார் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு டிவிடி எடுத்து நைட் தூக்கம் வரலாம் போடுவோம். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாக போட்டு ஆல்ரெடி கொண்டாடப்பட்ட படங்கள் தான் போடுவோம். மைக்கேல் மேன, காமராஜா, அவை சண்முகி, பஞ்சதந்திரம், அதில் வந்து ரமணாவும் இருக்கும். இது ரமணா போடுற பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடும்போது ஒன்றும் பேசும்போது எனக்கு முருகதாஸ் சார் மேலே ஒரு பிரியம் வந்துச்சு. அப்புறம் நம்ம சார் நம்ம ஈழப்போர் நடக்கும்போது நீ அடிக்கடி நிற்பீங்க. அப்போ வந்து சார் வந்து சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு சினிமா வந்து இப்போ அதிகமாக கேட்குற டிபேட், சினிமா மாற்றுமா சமூகத்தை, சினிமாவுக்குள்ளே ஒரு கண்டென்ட் என்ன சொல்கிறது, ஒரு சோசியல் கண்டென்ட் கொடுக்குறது வந்து அவசியமா, சினிமாவை தனி மனுஷனை மாற்றிடுமா அப்படிங்கிற கேள்வி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாரும் கேட்டு சொல்லுங்க, அப்படியே ஒரு சினிமா சும்மாலாம் எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு கருத்து கொடுக்கணும்ல ஆடியன்ஸுக்கு, கொடுக்காம சும்மா ஒரு உனக்கு காட்டி என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டுருந்தாரு. அவர் படங்களில் ஏதோ ஒரு அரசியல் கண்டிப்பாக அவர் வச்சுருப்பாரு. மதராசியும் சேர்த்து எல்லாம். மதராசி நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு மதராசியை விட நிறைய படங்கள் அவர் பண்ண படங்கள்ல முக்கியமான படங்கள். துப்பாக்கி வந்து அடிக்கடி பார்ப்பேன் நான். ஏன் அப்படின்னா அதோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்குல்ல. ஒரு ஹீரோ படங்களில், பெரிய ஹீரோ படங்களில் நம்ம கற்றுக்கிறதுக்கான டெக்னிக்கலாகவே நிறைய கற்றுக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ 7ஆம் அறிவு எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச படம் 7ஆம் அறிவு. ஏன் 7ஆம் அறிவு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப நிகழ்காலத்தோடு கனெக்ட் பண்ணி நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல. இப்போ நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வச்சு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள், இதுக்குள்ளே நடக்கிற முகங்கள், இதுக்குள்ளே நடக்கிற அரசியல்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை யோசிச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுக்குள்ளே எனக்கு நிறைய முரண்கள் இருந்துச்சு அந்த படத்தில். ஆனால் எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஒருத்தர் இவ்வளோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு ஒரு இன்டர்நேஷ்னலாக கனெக்ட் பண்ணி ஒரு கதையை கொண்டு கொடுக்குறது, ஆடியன்ஸ் கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதனால் அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் படங்களை. கிட்டியா மேம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அவங்க காதலிக்க நேரங்களில் படம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பேசுவாங்க, படம் பார்க்கும்போது பேசுவாங்க. எனக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி என்கிட்ட வந்து சார் தப்பான படம் எடுத்துக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. படம் ஓடுது ஓடாமல் போகுது, பிடிக்குது பிடிக்காமல் தாண்டி ஆடியன்ஸுக்கு நம்ம தப்பான படம் எடுத்துட்டோம்னு நினச்சக்கூடாது சார். இது இந்த படம்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லி அந்த வேலையை பார்ப்பாங்க. காதலிக்கு நேரமே எனக்கு ரொம்பவே
பிடிச்சி நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு டைம் ஏன்னா இது வந்து இப்போ எனக்கு கேர்ள்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க கதை சொல்லுவாங்கல்ல, அவங்க கதை சொல்லும்போது எதையோ ஒன்று ஒழிச்சு வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இது சொல்லாமா வேண்டாமா, இதெல்லாம் நான் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே தயக்கம் இருக்கும். இப்போ இவங்க இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தயக்கம்லாம் உடஞ்சி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த பேட் கேர்ள் இந்த வருஷம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா இல்ல பேட் கேர்ள் விட்ட மாதிரி பேட் கேர்ள் வந்து ஐ திங்க் அது தீமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்துங்க. பேட் கேர்ள் வந்து பேட் கேர்ள் பார்க்கும்போது நிறைய ஓப்பன் அப் பண்ணாங்க. இப்போ பேட் கேர்ள் கிட்டமா இதெல்லாமே ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்னமோ கமர்ஷியல் படம் எடுக்கிற கேர்ள் லேடி டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இல்லாமல் வேற ஒரு கண்டென்ட்டையும் எடுத்துட்டு வந்து புதுசாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இடத்துல கிருத்திகா இருக்காங்க. ஓகே ஓகே முருகதாஸ் சார், நீங்கள் ஐ திங்க் எப்போல இருந்தோ படங்கள் வழியாக சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 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 குட் மெசேஜ் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுல தீவிரமாக இருந்திருக்கீங்கல்ல. இப்போ இன்றைய தேதிக்கு என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவோட ஐடென்டிட்டி அப்படின்னா ஜென்ரலாக அட்லீஸ்ட் சமூக வலைத்தளங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு ஓவரால் ஐடென்டிட்டி வந்து இவங்க ப்ரோக்ரெசிவ் சினிமா அப்படின்னு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காரணமாக தேர் நாட் ஹேவிங் ஃபன் அப்படின்றது தான் ஒரு போர்வையாக வைக்கப்படுது தமிழ் சினிமா மேலேயே. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் உங்களுடைய நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் அதுவும் வெவ்வேறாக பார்க்குறீங்களா? நான் ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு ஐடியாவை நான் பேசணும் என் படங்களில் அப்படின்னா அது வந்து ஃபன்னுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் தானா, இல்லை ரெண்டும் ஓ சாரி வீட்டுக்கே வரலையா? சரி ஓகே ஓகே, அப்போ நான் கேட்டதை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்லை அதுக்கப்புறம் சார் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் என்னுடைய சொன்னார்ல ரொம்ப எமோஷனலாக இருக்குன்னு, நம்ம நிறைய டைரக்டரோட உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது நான் பேசும்போது எங்கள் டைரக்டர் கூட கிடைக்கிது ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் லைஃப்பில் மறக்க முடியாது. ஆமாம் ரவுண்ட் டேபிள் கொஞ்சம் டைரக்டராக எங்கள் 2 பேருமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அஸ்டன்ஸோட ரவுண்ட் டேபிள் ஆமாம் எனக்கு முருகதாஸ் சாருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வருஷம் இன்னும் 2 பேர் இது வந்து இந்த லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ரவுண்ட் டேபிள். ஏன்னா நம்ம வாத்தியாரே நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இன்டர்வியூ வந்திருக்கோம்ல, நான் வேற கேட்டேன் மழை கீழே வந்துருச்சுன்னு எஸ்கேப் ஆயிட்டாரா, கரெக்டாக வந்திருக்காரு. சாரோட எல்லா டைமென்ஷன்லையும் கூட வந்தாங்க. கற்று தமிழ் தரமணிப்போட அவருடைய எல்லா பார்வையும் அவருக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் படம் பண்ணிகிட்டே வராருல, அப்படி எல்லா பார்வையிலையும் நான் கூட இருந்திருக்கேன். கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பறந்து போகும் கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான். ஏன்னா கிட்டத்தட்ட பறந்து போய் எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான படம் அவர் பண்ண படங்கள்ல. ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான், நீ அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ அப்பாவோட அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுண்டா அப்படிம்பாரு. பறந்து போய் வந்து எனக்கு அதான் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு படத்தை ஓன் பண்ணி ஒரு மாதிரி நம்மளே ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி நடக்கும்ல, ஒரு மேஜிக் நடக்கும்ல, எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாத ஒரு ஒன்று மாதிரி ஒன்று மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல, அப்படி ஒரு படமாக எனக்கு பறந்து போயிருந்துச்சு. நான் நிறைய டைம் அந்த படம் பார்த்துட்டேன். நான் நிறைய டைம்னா ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம், இப்போ என் வீட்டில் ஓடிட்டே இருக்கும் அடிக்கடி. அவன் இப்போ தான் புதுசாக நீ அப்பாவை இருக்க அப்பாவை நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு பொலிட்டிக்கல் கொடுத்துருக்காரு, எல்லா விஷயம் கொடுத்துருக்காரு. இந்த வருஷத்தில் அவர் வந்து எனக்கு வந்து நீ ஒரு குடும்பஸ்தனாக இருக்க, ஒரு அப்பாவாக இருக்க, அதனால் அந்த படத்தை நான் அப்படி ஒரு ஹிப்டாக தான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டேன். இந்த வருஷம் குடும்பஸ்தனும் முக்கியமான அந்த குடும்பஸ்தன் சொன்ன நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. நீங்க என்டர்டைன்மெண்ட்னா குடும்பஸ்தன் என்டர்டைன்மெண்ட், டூரிஸ்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், டியூட் என்டர்டைன்மெண்ட், டிராகன் என்டர்டைன்மெண்ட், பைசன் என்டர்டைன்மெண்ட். சோ அப்ப நீங்க எல்லா படத்துலயும் என்டர்டைன்மெண்ட் இருக்க தான் செய்யுது. காந்தாவது நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் அவ்வளவு காதல், அதாவது அவர் வந்து கதைக்கு மட்டுமே இருந்தார். இப்போ டியூட்லாம் வந்து என்டர்டைன் பண்றோம், டிராகன் என்டர்டைன் பண்றோம், ஜேர்னரா சொல்றேன். பைசன் கூட வந்து நீ என்டர்டைன் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான், முதல்ல கதையை ஒழுங்கா சொல்றோங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இவங்களோட ப்ரியாரிட்டிஸ்ல என்டர்டைனிங், அதாவது மாஸ் பண்ற ஒரு ஹீரோவுக்கு படம் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து சொல்றோம். அந்த படங்கள் எல்லாத்துலயுமே ப்ராக்ரஸிவ்னஸ்னால எந்த விதத்திலையும் போர் அடிக்கலன்னு சொல்ல வரேன். சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறத விட ஒரு டைரக்டர் அவன் சொன்ன மாதிரி அவருடைய உலகத்துக்கு நான் ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, இதை பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு ஒன்று சொல்றாருல்ல, அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்குள்ள வைக்க முடியுது இல்ல. அது தொடங்கின இடம் இங்க இருந்து தொடங்குது இல்லையா, சார்ட்டர் இருந்து தொடங்குது. இப்போ ரமணா, இப்போ நீ எனக்கு இந்த துப்பாக்கிலாம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ராக்ரஸிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சுட்டு ஒரு ப்ராக்ரஸிவா ஒரு ஆக்ஷனை செட் பண்றதே கஷ்டம் இல்லையா. ஒன்று செட் பண்றது, அது இன்னும் கூட வேற ஆட்கள் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அப்போ எந்த விதத்திலும் சமூகத்திற்கு கருத்து சொல்லாத ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. மக்களோட தொடர்பு கொள்ளணும்ல. ஒரு கதைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல.
ஸோ அது தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை, எப்பொழுதுமே இப்படிதான் இருந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பராசக்தி தொடங்கி ம் ஒரு அதுதான் மேபி சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறிட்டு இருக்கு. பட் அந்த படங்கள் தான் திரும்பவும் நிலை கொண்டு நிற்குது. நீங்க பராசக்தி இன்னும் ஏன் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, அந்த படம் அன்னைக்கு என்ன கருத்துக்களை சொல்லிச்சுங்கிறதுல தான் பராசக்தி இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ அவங்க வந்து பராசக்தி அப்படின்னு சொன்னதுனால பராசக்தி, காதலுக்கு நேரமில்லை, பைசன், இந்த படங்கள் எல்லாமே ஒரு விதத்துல இன்றைய சமூகம் இதுல அன்கம்ஃபர்டபுள் ஆச்சுன்னாலும் எனக்கு இது சரின்னு படுது அப்படின்னு சொல்லி ஒன்று பேச துணியக்கூடிய படங்களாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து ஒரு மெஜாரிட்டி இதுக்கு உடன் போகுது அப்படிங்கிறதுனால அது சரி ஆயிராது. இதில் ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு இறங்கி அதில் என்ன தப்பு அப்படின்றத எல்லாருமே ஆமோதிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு இது சரின்னு படுதுன்னு ஒன்று முன் வைக்கிறோம்ல, அதுதான் முக்கியமாகுதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு விதத்தில் இது கமர்ஷியல் அப்படின்னா இது ஒரு ஸ்டாரை வச்சும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஒருத்தன் இப்போ டூட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறான், கண்டிப்பாக அது பரவலாக எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமான்னு தெரில அந்த மனநிலை. அந்த மாதிரி ஒரு படத்தையே இப்போ அது காரணம் காட்டியே நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது என்ன, ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா, ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறானா, ஆனால் அவள் இன்னொருத்தனை காதலிக்கிறாலாம், இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு அவங்க பேசும்போது அது ஒரு சோஷியல் ஆர்டரையே ஒரு விதத்தில் இது உங்கள் பார்வை கொஞ்சம் கான்சர்வேட்டிவாக இருக்குது, இது இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது, இது வெறும் இந்த ரூலை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு பேசுதில்ல. அண்ட் நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு டேக்அவே வந்து அது தமிழ் சினிமாவால் செய்ய முடியுது, வெறும் இது ஆஃப் பீட் சினிமாவாக ஒதுக்கி மட்டும் எடுக்காம. அது தமிழ்ல எப்பவுமே இருக்கு. அதாவது என்ன சொல்லுவது சாரி என்னன்னா, பிரிச்சு இது ஆஃப் பீட் இது வந்து கமர்ஷியல் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் வந்து, நானும் ஒரு ஆடியன்ஸா என்னைக்குமே நம்ம பிரிச்சு பார்த்ததே இல்லை. என்டர்டெயின்மெண்ட் இஸ் டு என்கேஜ். அந்த லாட்டின் சொல்ல இருந்தே நம்ம எடுத்து பார்க்குறப்ப இட் மீன்ஸ் டு என்கேஜ். அண்ட் என்கேஜ் ஆன எல்லா படங்களுமே நம்ம கைத்தட்டி தான் ரசிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து சினிமா பார்த்து பயந்துருக்கேன். முதல்ல எனக்கு சினிமா எடுக்கணும்னு ஆசை வந்தப்போ இந்த ஃபார்மேட், அதாவது கமர்ஷியல் சினிமான்னு சொல்கிறது ஒரு ஃபார்மை சொல்லலாம், அந்த ஃபார்மை பார்த்து நான் பயந்துருக்கேன். நான் டான்ஸ் ஆடினதில்லை, எனக்கு டான்ஸ் ஆட வைக்க தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேணுமா, எனக்கு ஒரு கதை சார்ந்த படங்கள் மட்டுமே பிடிக்குது, இதை வந்து நம்ம இங்கே பண்ண முடியுமா அப்படின்ற இருந்த ஒரு பயத்தில் நான் ஒரு சின்ன படம் எடுத்து அதை போய் திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் கொண்டு போய் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, த மோஸ்ட் இவால்வ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பார்க்கறதோட பெட்டரா பார்க்கறாங்க. ஹோம் பவுண்ட் தமிழ்ல எடுத்திருந்தா கொண்டாடி இருப்போம். ஆனால் அது ஹிந்தியில் பெருசாக போகலை. நம்ம தான் வந்து சினிமாவை வெறும் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக நம்ம பார்க்குறதே இல்லை. அது நம்ம நான் என்ன 10 வருஷம் கழித்து சந்திக்கிற ஒரு நண்பர்கிட்ட கூட நான் கேட்குற 3 கேள்வியில் ஒரு கேள்வி, என்ன மச்சான் கடைசியாக பார்த்தேன், என்ன படம் பார்த்தேன். ஸோ நம்மள இவ்வளோ கல்ச்சுரலாக என்கிரைண்டா அண்ட் அது ஒரு மேலோட்டமான கேள்வியும் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு பதில் வந்தால் அந்த உனக்கே அந்த படம் பிடிக்கல. சார் படம் பார்த்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ சார் அப்படியே லைனாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பொலிட்டிக்கலாக சொன்ன போராட்டத்துல அந்த ஏவிஎம் ஆப்போசிட் ஆமா அந்த ஒரு சிலை இருக்கும், நின்றுப்பாரு ஈழ போராட்டத்துல 3-4 போராட்டங்கள்ல கூட வந்து நின்றுப்பாரு. மழை பெஞ்சிட்டு இருக்கு இதே டிசம்பர். அந்த 2009 அந்த இறுதி யுத்தம் நடக்கிறப்ப ஃபிலிம் மேக்கர்ஸ் வெறும் ஃபிலிம் மேக்கர்ஸா மட்டும் இல்ல, படத்துல கருத்து இவதான் காட்டா சரி முருகதாஸ் சார் நின்றுருக்காரு சார் பின்னாடி. சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரமணால இருக்கேன் படத்துல. அப்படியா? ஆமா, அதாவது நான் படிச்சிட்டு இருந்த காலம் ப்ரௌசிங் சென்டர்லாம் அப்போ பெருசா போயிட்டு இருந்துச்சு. அப்போ நைட் டைம் பூரா அங்க வேலை செய்வேன் பார்ட் டைமுக்கு. அப்போ உங்க டீம்ல இருந்து ஒரு ஏடி வந்து நாங்க இந்த ஸ்கவுட்ஸ் மாதிரி, அந்த ஆர்மி ஸ்கவுட்ஸ் மாதிரி சில பேரை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க வரீங்களா, ஐ திங்க் சரியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கு, சும்மா வாங்க, 100 ரூபா கொடுப்போம், நல்லா சாப்பாடு போடுவோம்னு சொல்லி அன்னைக்கு பேசியிருந்தாங்க. சரி காசுல படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி ஐ திங்க் நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு பஸ்ஸில் பொட்டலம் கட்டிட்டு அங்கே போய் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு அடிக்கிறது அவ்வளோ பெரிய யூனிஃபார்ம் தான். போய் நின்றேன், நீங்கள் வந்து ஒரு கிரேன் மேலே உட்காந்துட்டு இருந்தீங்க, அவர் தான் டேரக்டர் அப்படின்னு. நாங்கள் உனக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப தூரத்தில் உட்காந்து மைக்கில் நீங்கள் தான் அப்படி எப்படி இருந்தீங்க. அப்புறம் விஜயகாந்த் அவங்க வந்தாங்க. அது என்ன சீனுன்னா ஒரு மாண்டாஜில் வரும், அவர் அப்படியே நேராக அப்படி கடந்து போயிட்டு டைலாக்லாம் பேச மாட்டாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அவர் வந்து இப்படி 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 பண்ணிட்டு அப்படியே நடந்து போவார் மியூசிக்ல வரும். ஆமா, நான் கூட என்ன நம்ம காது கேட்கல, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி
அப்புறம் அவங்க ஏடி யாரோ, தம்பி நீங்க பின்னாடி இருக்காதீங்க, அவங்க மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன், நீங்க ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க அப்படின்னாரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல நானும் என் மூக்கும் சைட் ப்ரொஃபைல்ல நல்லா அப்படியே மோட்டிவேட்டடா நிப்பேன் நான். இன்னும் உங்களுக்கு நடிக்கிற ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன் சார். எல்லாத்துலயுமே ஆர்வம் இருக்கு சார். ஸோ அவரு ரமணா ஸ்டூடெண்ட் சார் நான். ரமணா என்னைக்கு அது எப்பவுமே ஒரு ஸ்டடியா அதனால தான் எனக்கு ஃபிலிம் கிரிட்டிசிசம்ல ரொம்ப நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிறேன். கொண்டு வர உங்க ஸ்டூடெண்ட் சார். இல்ல நான் சொல்ல வந்தது சக்தி திருமகன் எனக்கு பிடிச்சது அப்படின்னு, அதோட ஆரம்ப புள்ளியும் இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து ரமணாவோட தாக்கம் இருக்கும். ரமணா என்னைக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ் ஸ்டோரியை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டோட, ஏன்னா நான் வந்து சாரி சார் அது வந்து திருட்டு விசிட்டிலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு சேனல்ல ஒரு 100 தடவை அவங்க எப்போ போட்டாலும் ரமணா, எனக்கு டயலாக்ஸ்லாம் அத்துப்படி. ரமணா அப்படியான. ஸோ நம்ம வந்து படத்தை வந்து படிக்கிறோம், நம்ம பார்க்கறது இல்லை. ஆடியன்ஸே இப்போ நான் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கிறவன சினிமா கட்டி இழுக்குதுல்ல, இங்கே வா நீ உனக்கு, அது வந்து எல்லாருக்குள்ளேயுமே நடக்கும். ஸோ அதுதான் ஐ திங்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் வேற எல்லா மற்ற ஆடியன்ஸ். இப்போ உங்களில் பல படங்கள்ல நிறைய குவைட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? வேற ஒரு காந்தா, பறந்து போ, கண்டிப்பாக நிறைய மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி. காதலிக்க நேரமில்லை சொல்லிட்டே போகலான்னு நினைக்கிறேன். எவ்ரி கிரேட் ஃபிலிம் ஹேஸ் தீஸ் மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன்ல. அதில் ஒரு அமைதியான, இன்றைய சூழலுக்கு தியேட்டரில் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உருவாக்கும் போதே உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். In terms of இல்லை லெட் தெம் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் சைலன்ஸ், லெட் தெம் என்ஜாய் திஸ் சைலன்ஸ், அவங்கள நம்பலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் நீங்கள் ஆடியன்ஸில் நம்ம கிரேட் ஆடியன்ஸ் சொல்கிறதுனால கேட்குறேன். ஆர் இன்றைய தேதிக்கு, ஏன்னா நிறைய இயக்குனர்கள் அங்கங்கே இல்லை மியூசிக்கை போடுங்க ஏற்றுங்கன்னு சொல்லி ப்ரெஷரை போடுவாங்க, அமைதியாக விட்டுறாத கமெண்ட் எவனா அடிச்சு கெடுத்து விட்ருவான் அந்த அனுபவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் அது உங்களை பாதிக்குதா ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை அந்த மாதிரி குவைட்டர் மூமெண்ட்ஸ் ஒரு படத்தில் கொடுக்கும்போதுன்னு கேட்கலாம். சரி, எனக்கு மேபி I'll start. எல்லாரும் அப்படியே டக்கு இல்லை, எனக்கு இது நிறைய சொன்னாங்க அப்படியா, தட் இது வந்து இவ்வளோ ஹோல்ட் ஆகாது மியூசிக் ஏற்று அப்படின்னு. ஆனால் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா நிறைய படங்களை பார்த்துருக்கோம், பட் நான் அத்தனை முறை எடிட்டிங் டேபிளில் மட்டுமே பார்த்த படத்தை எல்லாரோடையும் பார்க்குறப்ப எனக்கு வந்து எவ்வளோ, அதாவது ஒரு சைலன்ஸ் எவ்வளோ பெரிய சைலன்ஸா இருக்குன்றது அப்ப தெரியுது. ஆனால் அதை வந்து ரசிச்சாங்க. அண்ட் இப்போ வேற யாராவது டிஸ்டர்ப் பண்ண நினைச்சா கூட நம்ம ஆடியன்ஸ் வந்து சும்மா இரு, நாங்கள் வி ஆர் கனெக்டட் டு த ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறோம். அமைதியாக அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்குமா, சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரில, இப்போ நான் வந்து எப்போ கைத்தட்டுறதை விட தேட்டர் நிசப்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டராக நான் அவ்வளோ உட்காந்து பைசன் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் திருநெல்வேலி அங்கெல்லாம் போகும்போது அவங்க ரொம்ப வேறு மாதிரி இருக்கும்ல, கத்தி குப்பை. அந்த டைம் ஆக 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 அந்த கதைக்குள்ளே உள்ள வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேட்டர் நிசப்தமாகும்ல, அப்போ அது ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு எனக்கு. நம்ம வந்து அது சவுண்டாக எதுவுமே இல்லாமல் கதைக்குள்ளே வந்து அவன் எங்கேயாவது ஒருத்தர் கைத்தட்டுறான், அது ஓகே. எனக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே கைத்தட்டுறான்ல, அது வந்து ரொம்ப எனக்கு என்னமோ அதுதான் கரெக்டாக தான் தோணுச்சு எனக்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கைத்தட்டுறான்ல, ஏன்னா அது முழுசாக அவன் உணர்ந்து கைத்தட்டுற மாதிரி, அந்த கைத்தட்டல் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். இடையில நீ கைத்தட்டாமல் போ, பட் படம் முடிஞ்சு வெளியே போகும்போது அவன் தான் இந்த செலவிட்டு இந்த 2.5 மணி நேரத்தை எனக்கு பயனுள்ளதாக நீ மாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு ஒரு டைரக்டரோட பேர் போடும்போது அவன் கிளாப் பண்ணான்னா அது உண்மையிலே நாம மதிச்சதுக்கும் அவன் நம்மளை மதிச்சதுக்குமான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. அதுலேருந்து நான் இது கேட்கவா, அப்போ உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் ஒரு தியேட்டரில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு கேட்கலாம்னு வச்சேன் ஒரு கிரியேட்டராக. இப்போ முருகதாஸ் சார் உங்கள் படங்களே இப்போ கத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கைத்தட்டி கொண்டாடுறதுக்கான பல மூமெண்ட்ஸுமே இருக்குது, அதில் கண் கலங்கி ஒன்றுமே பேசாமல் குவைட்டாக பார்க்குற பல மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? பல விதமான ஒரு எமோஷன்ஸை தூண்டக்கூடிய ஒரு படங்களாகத்தான் இருக்குது. எந்த 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 நேரத்தில் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு திருப்தி கிடைக்குது ஒரு இயக்குனராக? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த சைலண்ட் இது சொல்லிடுறேன். இல்லை, ராஜா சார் மியூசிக்கு வந்து அவர் வந்து அவரோட நான் ரமணா ஒர்க் பண்ணேன். அவரோட பேட்டர்ன் எப்படின்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் பண்ண சொல்லிடுவார். இன்றைக்கி என்னென்னா நம்ம ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் தனித்தனியாக நடக்கும். ஸோ மியூசிக் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும், டப்பிங் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும், எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். ராஜா சார் வந்து டப்பிங் அண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு வா அப்படின்வார். எதுக்குன்னா எந்தெந்த சில இடத்துல மியூசிக் எடுக்கும் அப்படின்வார், சில டைமில் அமைதி தான் பிஜிஎம். ஸோ சைலண்ட்டாக எங்கெங்கே சைலண்ட்டு விடணுங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்கும். சில டைமில் இசையை விட சைலண்ட் வந்து இம்பேக்ட் ஜாஸ்தி கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது நிறைய படங்கள்ல பைசன் மாதிரி படங்கள் வெறும் அமைதி மட்டுமே எதுவோ ஒன்று இருக்கும். அதில் ஏதோ ஒரு சின்ன சத்தமோ ஏதோ ஒரு மியூசிக்கே போட்டிருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சினிமா பார்க்குறோங்கிற ஃபீல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அமைதியாக இருக்கான் ஒருத்தான், ஒரு அழுகுரல் மட்டும் கேட்குதுன்னா அது எதுவோ ஒன்று பண்ணும். கூட ஒரு வயலின் விட்டிங்கன்னா டே நம்ம சினிமா தாண்டா பார்க்குறோம், அவன் ஒரு நடிகண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து அந்த அமைதி வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். சமீபத்தில் வந்து நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் செகண்ட் டைம் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு இந்த படத்தோட என்ன ஸ்பெஷல், இதில் நம்ம பார்க்காத என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோன்னே சொன்னால் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணப்போ அதில் பண்ணது இதில் மியூசிக் கிடையாதுன்னு நான் நம்பவே இல்லை. நான் ஃபுல் படமே பார்த்துட்டேன், அதில் மியூசிக்கே கிடையாது, பிஜிஎம் இல்லாமல் ஒரு படமா. அதுக்கப்புறம் தான் விசாரணை கூட அப்படின்னு பின்னாடி கேள்விப்பட்டேன். பட் நான் செகண்ட் டைம் பார்க்குறேன், அதில் மியூசிக்கே கிடையாது. ஒரு த்ரில்லர் ஃபிலிமில் மியூசிக்கே இல்லாமல் ஒரு படத்தை எப்படி இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ நிறைய இடத்துல அமைதி வந்து நம்ம வாய் திறந்து பேசாத, ஒரு மியூசிக் கொடுக்காத வெறும் அமைதி வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது என்னோட விஷயம். அப்புறம் இன்னொன்று என்ன கேள்வி கேட்டீங்க? இல்லை, ஒரு மேபி அதுலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கிருத்திகா அவங்கள ஒன்று கேட்டுட்டு நம்ம இதை பற்றி இதுக்குள்ளே வரேன். ரஹ்மான் போல ஒரு கம்போசர் இருக்கும்போது அமைதியெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அமைதி ஏத்துக்க முடியுதா இல்ல ஐயோ நீங்க அமைதியெல்லாம் கொடுக்காதீங்க கோ ஃபார் இட்ன்ற ஒரு ஸ்டேஜ்? ஆக்சுவலி சம்டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி தட் கன்ஃபியூஷன் இஸ் தேர். படம் எடுக்கும்போது என்ன இப்போ டுடே இஸ் தட் ரீல் வேர்ல்டில் இருக்கலாம், ரீல்ஸ் பார்த்துறது. நிறைய பேர் வந்து ஒப்பீனியன் கொடுக்கும்போது எடிட்டரோ இது இல்லை டக்குன்னு இது வந்து இன்னும் கட் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியும் அது வந்து அந்த ஹீரோன்னா அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. பட் somebody else will come and confuse us. இல்லை இவ்வளோ ஹோல்ட் ஆகாது, இது லேக், இப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகி அது வேற எடிட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குது, இல்லை பழைய மாதிரி போங்கன்றதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சம்வேர் வி ஹாவ் டு ஜஸ்ட் ஸ்டிக் டு ஆர் ட்ரூத். நம்ம கதை எழுத ஆரம்பிக்கிறோம்ல, அப்போவே வி ஆல்ரெடி நோ வாட் வி வாண்ட் டு டேக். தட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் மீ. நான் இங்கே வந்துட்டு நான் திருப்பி எடிட்டில் வேறு மாற்றி பார்த்துட்டு இந்த சைலன்ஸ் எடுக்கணும்னு சில பேர் சொல்லி எடுத்து பார்க்கும்போது எனக்கு டசன்ட் ஒர்க். ஐ ஜஸ்ட் கோ பேக் டு தட் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் தட் I wrote and go read that sentence. Silence, pause, they are looking into each other's eyes. அப்போ சரி திருப்பி போடுங்க, திருப்பி மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரஹ்மான் சார் எல்லாமே ஐ திங்க் ஒன்ஸ் அ மூவி இஸ் மேட் அண்ட் யூர் ஷோயிங் த ஃபைனல் எடிட், that is again the reference point for the music director and me and everyone to sit there. நம்மளும் என்னன்னா ஒரு மியூசிக் வச்சு தான் நம்ம ஒன்று காட்டுவோம். லைக் வேர் இட் இஸ் எடிட்லேயே நம்ம அவ்வளோ வாட்டி நம்ம 100 வாட்டி படம் பார்ப்போம் எடிட் டேபிளில். ஸோ மியூசிக் டைரக்டருக்கு போகும்போது தெல் பி லைக் தேல் ஒன்லி ஹாவ் தட் மச் டைம் டு சீன்ற போது எல்லாமே இன் பேப்பர் வித் கிளாரிட்டி போகும்போது வி அரைவ் அட் தட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அ குட் கொலாப் தான். அந்த குட் கொலாப் எவ்ரி ஒன் ஒர்க்ஸ் டு த ப்ராஜெக்ட் அண்ட் நாட் ஒர்க்கிங் ஃபார் எனி ஒன்ஸ் ஈகோன்றது தான் I've learned at least in this film. நீங்கள் எடிட்டிங் சொல்லும் போதில் மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பைசனில் சில எடிட்டிங் சாய்ஸஸ் நீங்கள் பண்ணதெல்லாம் நான் எவ்வளோ ரசித்தேன். நீங்கள் பல்வேறு விதமான விஷுவல்ஸை அது ஒன்றாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுவாக அந்த கர்ணன் ப்ரீ இன்டர்வல் மூமெண்ட் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த வெறும் அந்த மூமெண்ட் மட்டும் காமிக்காமல் இருக்கும்போதுன்னு சொல்லும்போது. ஐ தாட் ஐ லாஸ்க் யூ so much of the film வந்து happens on the editing table. So you நிறைய படங்கள் மொத்தமாக மாறுது, you figure it out, you learn about your own film. அங்கே நீங்கள் எடுத்த படங்களில் இந்த வருஷம் அந்த படங்களில் ஏதாவது ஒரு எடிட்டிங் சாய்ஸ் பயங்கரமாக என் படத்தை ஒரு இடத்துல எனக்கே புரிய வச்சது, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாய்ஸாக மாறிச்சு அது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு பைசனில் ஒரு ஷாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடிட்டிங் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறீங்க, அது கூட நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர்கிட்ட இல்லை எடிட்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த லவ் போயிட்டு இருக்கும்போது இந்த அமீர் சார் கேரக்டர் அடிபட்டு அவர் ரெக்கவர் ஆகிறன்னு ஒரு ஷாட் வரும், டக்குன்னு அந்த சீனே மாத்துச்சு. அது எடிட்டர் ஐடியாவா இல்லை இவர் ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அந்த அமீர் சார் வந்து உயிரோட இருக்காருன்னு ஒரு ஷாட் இருக்கும், அவருக்கு அந்த இது வச்சு பெட்ல இருக்குது. அது வேற சீக்வன்ஸ் போகும்போது நடுவில் டப்புன்னு இந்த ஷாட் வந்து போகும். அப்படி வந்து போகும்போது அந்த மூடை வந்து அப்படியே திடுக்குன்ற மாதிரி ஒன்று போச்சு ஒரு மூடு. ஸோ அது அந்த ஃப்ளோலே கரெக்டாக இருந்திருக்கும். அவர் அடிச்சிட்டாங்க, பாம்பு போட்டாங்க, ஆனால் உயிரோட தான் இருக்காருன்றதே ஃப்ளோவில் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த கதையில் இருக்கான் அப்படின்றத வேற ஒரு ஃப்ளோவில் ஒரே ஒரு ஷாட் வரும்போது அது வரைக்கும் வந்துட்டு இந்த சீனை அப்படியே அந்த ஃப்ளோவை பெரட்டி போட்ட மாதிரி அந்த ஒரு ஷாட் இருந்தது. சம்டைம்ஸ் அந்த மேஜிக்கை வந்து எடிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டை மட்டும் நடுவில் போடுவாங்க சார் அப்படின்னு. அது போடும்போது
அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஃப்ளோ அப்படியே மாத்தி விட்டு ம், டக்குன்னு ம். கண்டிப்பா அந்த ஒரு இம்பாக்ட் கிடைச்சது அதுல. இவர்தான் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ஏற்கனவே இப்படி சொல்லி சொல்லி இல்லை சார் சொன்ன மாதிரி தான் இன்னும் கரெக்டாக சொன்னால் எனக்கு வந்து பைசனில் வந்து உதய் சார் படம் பார்த்தேன் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி. நான் உதய் சார் எங்கள் சார் அஜித் அண்ணா இவங்கெல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் தெரியும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அப்போ அதுக்கு அப்புறமா மாற்றிக்குவேன். அது கரெக்டாக நம்மளோட பேட்டர்னில் கொஞ்சம் ஏன்னா அவங்க இவங்ககிட்ட காட்டும் போதே நான் இப்படி தான் படம் எடுப்பேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போகணும். உதய் சார் வந்து வேறு மாதிரி ஆடியன்ஸ். என்ன மாதிரி ஆடியன்ஸ்னால் அதாவது வெளியே வந்து ஃபஸ்ட் நாள் இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, ஏய் நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஓப்பனாக சொல்லுவாங்க. 3-4 மாதத்துக்கு முன்னாடி நான் பைசன் காமிச்சேன் அவருக்கு. அவர் படம் அவர் எப்படின்னா அவரோட வேலைப்பழுவில் வந்து கேப் விட்டு பார்ப்பாரு எனக்கு தெரியும். எனக்கு நானே சேலத்தில் போய் பார்த்துருக்கேன். அப்படி அவர் என்ன பண்ணா, சார் நீங்கள் பார்த்துக்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல நான் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு நானே உட்காந்து படம் போட்டு கூடவே உட்காந்துட்டேன். அப்போ தான் முழு படம் பார்ப்பேன் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்டேன், சார் கேட்டதுக்காக சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அமித் சார் செத்துட்டா எதுவும் ஆக மாட்டாங்க அப்படின்னு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீன் முடிஞ்சோடனே அவர் கேட்டார், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நோட் பண்ணிக்கிட்டேன் மனசுக்குள்ள. அப்போ அந்த எடிட் பட்டன் அப்போ வேற கரெக்டாக அவர் பார்க்குறாரு என்கிட்ட, ஓ அமித் சார் செத்து போயிட்டாரா, ஓகே ஓகே அப்படியே சொல்லிகிட்டே படம் பார்க்க ஏன்ட்ட சொல்ல அவர் வந்து அமித் சார் செத்து போயிட்டாரான்னு சொல்லிக்கிட்டே படம் பார்த்தாரு. அப்போ திக்குன்னு எனக்கு. அப்போ அங்கே இடத்துல ஆஃப் ஆகுது, அமித் சார் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன நினச்சேன்னா டக்குனு திருநெல்வேலிக்கு போயிட்டேன். நான் மைண்டு திருநெல்வேலி தியேட்டரில் அது ஒரு கேரக்டர், ரியல் கேரக்டர் அப்படின்னால அவன் இதை செத்துட்டான்னா அவன் திருநெல்வேலி ஆடியன்ஸ் வந்து என்னவா ரியாக்ட் பண்ணுவான் தியேட்டரில். இப்படி ஒரு தோணிச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்கு இப்படி தோணுது ஓகே. ஒரு 500 பேர் உட்காந்துக்கும் போது இன்னும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது எமோஷனலாக ஏதாவது தோணிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறேன். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல அவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாங்குக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் அவங்களை தூவி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் சொல்லி அவங்க அந்த கதைக்குள்ளே இவனோட மன ஓட்டத்துக்குள்ளே முக்கியமான மனிதர்களாக, முக்கியமான மெட்டஃபராக இருக்காங்க, முக்கியமான விஷயங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சம்பவங்களாக இருக்காங்கன்னு இருக்கு மாதிரி தோணுது எனக்கு. அவங்க சம்பவங்களாக இருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். உதய் சார் இப்படி பார்த்தாருன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லலை, ஆனால் அவரே சொல்லிகிட்டே படம் பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்ணேன், டக்குனு அவங்க தூவி விடுவோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் மாற்றணும். அந்த நீங்கள் சொல்ல ஷாட் வந்து அப்படி போகும்போது அதுக்குள்ள அமித் சார் ஷாட் ஒன்று போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஏன்னா அப்படின்னா இந்த இவ்வளோ சிக்கலுக்குள்ள இவங்களும் ஒரு சிக்கலாக இருக்காங்க, இவங்களும் இருக்காங்கன்னு காட்டிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருநெல்வேலியில் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நான் பயந்துகிட்டே படம் பார்க்கும்போது அமித் சார் செத்த உடனே அந்த பாம்பு அடித்த உடனே ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல பயங்கரமாக ஒரு 10-20 பேர் கத்தி வெளியே போயிருக்காங்க, கூட்டமாக வெளியே போயிருக்காங்க, கொண்டுட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் சாவலம் தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே அவன் பேப்பர் கட்ஸ் போடுவேன், இது போடுவேன், அவன் இன்டர்வியூ திருப்பி உள்ளே ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அது வந்து உதய் சார் சொல்லி தான் நான் தூவி விட்டேன். நம்ம ஒன்று நினைப்போம்ல, பின்னாடி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்க போவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வெயிட் பண்ண மாட்டாங்க, பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களோட படத்தோட ஒன்றி போயிட்டாங்கன்னா அவங்க டக்குன்னு டவுன் ஆகிடுவாங்கன்னு சொல்லி. அது எடிட்டிங் என்ன ஒரு மேஜிக் பண்ணுது பாருங்க. அது அதே ஃப்ளோல தான் அதை எடுத்து இன் பிட்வீன் போடும்போது அதே மாதிரி ஒருத்தன் செத்து போயிட்டானா அவன் உயிரோட இருக்கானான்றதே உங்களுக்கு இந்த அதே வாழையும் வந்து நான் வந்து உதய் சார் தான் மாற்றினாரு. நம்ப மாட்டீங்க, வாழை படம் பார்த்தாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வாழையில் ஃபஸ்ட்டு அந்த பையன் மாடை தேடுவாங்க அதெல்லாம் இருக்காது சார். ஃபஸ்ட்டு டேரெக்டாக அவன் தூங்கிட்டு இருப்பான் வீட்டில். ஒரு சின்ன பையன் நான் வந்து சாக் பார்க்கும்போதெல்லாம் எழுதி காமிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான். ஒன்றுக்கு நைட்டு அவனுக்கு ஒரு கனவு வரும். ஒரு ராக்கூத்து கதை ராப்பாடி வந்து கதை சொல்லுவாப்புல. அந்த பயத்தை கேட்டு அவன் ஒன்றுக்கு போவான். ஒன்றுக்கு போனால் அவனுக்கு காய் சுமக்கிற அந்த ஷாட் இப்படி தான் ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்க பையனோட கதையை தான் ஆகும். அப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் யார் சாயவன், எங்கேருந்து சாவறான் இவன் அப்படின்னு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு சார்னு சொன்னார் என்கிட்ட. கதைக்குள்ளே கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ படம் ரிலீஸ் ஆகும் 5 மாதம் முன்னாடி சொன்னார். திருப்பி நான் வந்து என்ன பண்ணேன்னா அவரை வந்து ஒரு ஆடியன்ஸாக வச்சுக்கணும் நான் மனசுக்குள்ளே. அப்போ திருப்பி என்ன பண்ணோன்னா வந்து இதை வேக ஒன்றா மாற்றணும், அந்த பையனோட சவுண்டை க்ரியேட் பண்ணும் போதில்ல அந்த பையனோட ஃபேஸை நம்ம வந்து ஆடியன்ஸ்க்குள்ளே கொண்டு போவோம்னு சொல்லி திருப்பி அவன் வந்தோடனே அவனை டேரெக்டாக அந்த மாடு தெரியும் பான்னு கத்துவான்ல அதை முதல்ல வச்சுக்குவோம். ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ளே ஒரு தீர எதையோ தேடி அலையிறான். அதுக்கப்புறம் அவன் டாப்பில் போய் நின்று அவன் வந்து பெருங்குரல் எடுத்து பான்னு கத்துறான். அதுக்கப்புறம் இவன் யாருன்னு போவோம் நம்ம கதைக்குள்ள அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த அதுவும் வாழையும் வந்து அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ எங்க டைரக்டர் சொல்லிட்டு சூப்பராக ஒன்றுக்கு போய் சார் பார்த்து இதுதான் ஒரு பழைய இது மெயின் ஸ்ட்ரீமா மாத்துறது அந்த கதையை சொல்லக்கூடியது.
டேரக்டாக ஆரம்பிச்சுக்கலாம். நமக்கு அப்படி தோணும். இப்போ நான் என்னோட ஸ்கூல், என்னோட விஷயம், என்னோட நமக்கு வந்து எதை சொல்லணும்னு சொல்றதுல, இப்போ இது யாருக்கு சொல்றோம், எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு சொல்றோம், அவங்க இந்த கதைக்குள்ள எப்படி உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது எளிய இந்த மாதிரி எடிட்டிங் ஆடியன்ஸும் சேர்ந்து பண்றாங்க. எடிட்டிங் டேபிள்ல Editing audience படத்தை சேர்ந்து தான் audience சேர்ந்து தான் பண்றாங்க. இந்த பாலையும் ஃபைனல் பைசனும் மிக்ஸ் எல்லாமே எடிட்டிங்ல உதவி சார் ஆடியன்ஸ் சேர்ந்து தான் அந்த பண்றாங்க. அந்த சொன்னது வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்ட். எனக்கு இது துப்பாக்கி அந்த சீன் எடிட்டிங் கேப்டன் ஸ்ரீகர் sir. அந்த அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த பல பேர் ஷூட் அவுட் சொல்லுவாங்க சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி யோசிச்சு அதை டேக்கன் பண்ண விதம், அதை எடுத்த விதம் இருக்குல்ல, எடிட்டிங்கா எப்படி மாற்றிச்சு அப்படின்னு சொல்லி அது நம்ம நம்ம தங்கமணி எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஆமா, தங்கமணிகள் தான் அப்புறம் நினைக்கிறேன். போவோம். அப்போ தங்க சமைச்சினா அவன் பேர் சாவோட அசிஸ்டன்ட். ஓகே ஓகே அவன் சொல்ல துப்பாக்கி வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு, பயங்கரமா வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க, காட்ட மாட்டாங்க, சீன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஷூட் அவுட் இருக்கு ஒரே டயத்துல, ஒரு 12 ஷூட் பண்றது, அந்த அந்த சீக்வன்ஸ் இருக்கு. அதை எடிட்டிங்காக வந்து அப்போ பயங்கர படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து படம் பார்க்க முன்னாடியே இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அசிஸ்டன்ட் டேரக்டரா படம் பார்க்கும்போது இது எப்படி எடுத்துக்கலாம் பார்ப்போட்டு போவோம். அவன் பயங்கரமா சொன்னான், ஆனால் அதை ஃபுல் பண்ணிச்சு படம் பார்க்க. ஓகே ஓகே பயங்கரமா ஒரு கிளாப் மூமெண்ட்டாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அது அந்த அது எங்களுக்கு அதெல்லாம் புதுசுல வாழ்க்கையை மனிதர்களை கட் பண்ணி காட்டுது ஈஸி. அங்கே ஒன்று செஞ்சுட்டு இருக்கான், இங்கே ஒன்று செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி. பட் ஒரே நேரத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக வேற வேற இடங்கள்ல ஒன்று நடக்குது இருக்குல்ல, அது ஷூட் பண்ணுறதும் எடிட் பண்ணுறதும் அது கொஞ்சம் ப்ராசஸாக. கரெக்ட். அது ஸ்ரீகர் சாரோட இதுதான். அது நம்ம வந்து அந்த 12 பேர் அப்படின்றதே எதுக்கு அந்த நம்பர்னாவே, அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வந்து 4 4 4 வரணும். இன்னொன்னு 13 வச்சா ஒரு ஃப்ரேம் வச்சு போயிடும். அதனால ஸோ 4 4 4 12 ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 12ன்னு சொல்லி பண்ணது. ஸோ அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் வரைக்குமே நம்ம அது பேப்பர்ல இருந்தே எழுதி எத்தனை பேர் வேணும்ன்றதே அந்த சாய்ஸ் முடிவு. அதுதான், அதனாலதான் அந்த 12 பேர் 12 12 அப்படிங்கிறது. டக்குனு பெரிய ஹீரோ படம் பார்த்துட்டு இருக்கவங்க மறந்து ஒரு கேம்குள்ள போன மாதிரி ஒரு feel. அது கிட்டத்தட்ட ஒரு 1 hour பண்ணிட்டோம். அதுல 11 மினிட்ஸ்ல எகைன் பெருசா டாக்கி கிடையாது, மியூசிக் மட்டும்தான் இருக்கும். 11 மினிட்ஸுக்கு அதை கொண்டு வந்து அதை எடுத்தது 1 hour பண்ணிட்டோம். பாம்பே ஃபுல்லா டிராவல் பண்றோம், ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ அதில் என்ன தேவையோ அதை கிரிப் பண்ணி அந்த 11 மினிட்ஸுக்கு கொண்டு வந்தது ஸ்ரீகர் சார் தான். இன்னொரு எடிட்டிங்கில் வந்து எனக்கு இவரோட டிராகனும் ரொம்ப பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் ஏரியா என்ன நடந்ததுன்னு சொல்லி திருப்பி போய் வருவார். அந்த மெத்தடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை முன்னாடி விதைச்சியும் வச்சிருந்தாரு. உனக்கு எப்போ டென்ஷன் ஆகுதோ 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி போ அப்படின்றத வந்து அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மெயின் கேரக்டர் ஸ்னேகா வச்சு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் ஜாயின் பண்ணி அதை கொண்டு வந்ததும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் லைஃப்ல என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அந்த கிளைமேக்ஸில் சொல்லி அதை திருப்பி போய் வந்த கட்டும் அது கண்டிப்பாக பேப்பரில் இல்லாமல் டிசைட் பண்ண முடியாது. இந்த கட்டு வந்து எனக்கு டவுட் இருந்தது, ஏன்னா இது எடிட்டிங்ல நடந்திருக்குமா, ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு இவரு, இது எடிட்டிங்ல நடந்திருக்குமா பேப்பர்ல நடந்திருக்குமா, இவர் பேப்பர்ல பண்ண இந்த ஆள் பயங்கரமான ஆளு. நான் அதான் முடிவு பண்ணேன், இது பேப்பர்ல ஒரு இந்த பேப்பருக்கும் ஸ்கிரீனுக்கும் அப்படி கனெக்ட் இருக்கு அப்படின்னு. சம்டைம்ஸ் எடிட்டிங்லயே அதை நம்ம திருப்பி பார்த்துட்டு போறோம். பல பக்கங்கள் இருக்கும், அது ஒரு 500-600 பக்கத்துக்கு இருக்கும் சார். பட் அது ஸ்பாட்ல அது ஒன்றும் பெருசா பயன்படாது. அதே பெரிய விஷயம் தான். அதுல இருந்து எடுத்து இல்ல அதெல்லாம் இருக்கும் சார். இது டிரான்சிஷன், எந்த கதையை அதை முதல்ல சொல்றோம் அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும்னா இந்த டீ டம்ளர் இங்க வைக்கிறோம், அப்புறம் இங்க வைக்கிறோம், மோஷன் கண்ட்ரோல்ல இருக்க அந்த இதெல்லாம் இருக்கும். பட் நாட் லைக் ஷார்ட் ஆர்டர் கிடையாது. ஷார்ட் ஆர்டர் டிவிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு பேப்பர் இருக்காது. இப்போ இந்த பல ஃபிலிம்ஸ் இல்ல, அந்த முதல் 5-10 நிமிஷத்துல நீங்க எல்லாருமே விதவிதமான வழிகள்ல ரொம்ப அந்த ஃபில்மை அப்ரோச் பண்றீங்க கரெக்டா. இப்போ உங்களதுல எடுத்த உடனே ஒரு கொலை மாதிரி ஒன்று நடக்குது, ஒரு நோஆர் விஷுவல்ல நம்ம பார்க்குறோம். அது உங்களதுல அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே ஒரு ப்ரொஃபஸர் வந்து தயவுசெய்து இவனை மாதிரி ஆயிடாதுன்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க இல்லையா, இந்த டியூரிங் த ஓப்பனிங் போர்ஷன்ஸ். இந்த முதல் 10 நிமிஷம் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான முடிவாக இருக்கு உங்க வெவ்வேறு படங்கள்ல, அதை சார்ந்து பேசலாமா? அதான் வந்து This is the first 5 minutes, first 10 minutes ன்னு சொல்லி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்த ஒரு முடிவு ஓப்பனிங் இமேஜ் என்னன்னு கேக்குறேன். சேவ் தி கட் புக் படிச்சு வந்திருக்காரு. என்கிட்ட யாஸ்ன்னு சொன்னாங்க ஜப்பான் வேண்டாம் சார், ஜப்பான் முதல்ல ஜப்பான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவன் எப்படி போவான். இந்தியா பாகிஸ்தான் ஒன்று இருக்கு என்கிட்ட.
அது நிஜமாவே நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் படம் ஃபுல்லாக கொண்டு வரணும். இங்கே நடக்கிற யுத்தமும் இங்கே நடக்க கான்ஃப்ளிக்ட், அங்கே நடக்க கான்ஃப்ளிக்ட், எங்கே போனாலும் ஒரு பிரிவினை கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதை மேட்ச் பண்ண அப்படின்னா அப்போ அவனை அங்கே வைக்கணும். இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்சே காட்ட முடியாது. நான் ஃபைனல் கிளைமாக்ஸ் போகும்போது தான் காட்ட முடியும் நான். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்டையும் கூட கொண்டே வரணும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு எல்லை தாண்டினா அங்கே பிரிவினை, இதை தாண்டா அதை தாண்டா அப்படின்னு இருக்குல்ல. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து எப்படி சேர்ந்தான்னு ஒன்று இருக்கட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன உணர்வோடு இருக்கான், என்ன மாதிரியான அதிர்வோடு இருக்கான்னு இருக்கட்டும், துணிஞ்சு எடுத்தது தான் அது. அந்த வந்து கால் வந்து என் அசிஸ்டன்ஸு, என் டீம் வாசிக்கவங்க எல்லாருமே அவன் அங்கே இருக்கானே, அதை ஒத்துக்குவாங்களா, அதான் வந்துட்டான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை அவன் அப்படி தான் இருக்கணும். இந்த கதையை அவன் மூலமாக வெற்றி பெற்றவனோட கதையாகவே பார்க்கட்டும். என்ன சொல்கிற, எல்லைக்கு போய் எல்லை கோட்டை தொட்ட ஒருத்தனோட கதையாகவே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்த கால். அது வெவ்வேறு படங்கள் தான் அந்த முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை, கிடையாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பயோகிராபிக்கல் ஃபிலிம். காந்தி எடுத்தீங்கன்னா காந்தியோடைய மரணத்துல தான் காந்தியோட படமே தொடங்கும் இல்லையா? ஸோ ஒரு பயோகிராபிக்கல் ஃபிலிம் அப்படி சொல்றதா சுலபம். இல்லைன்னா கதையை கட்டி கொண்டு வரவும் முடியாது, உள்ள கொண்டு வர முடியாது. ஏதோ இந்த கதையோட லாக்லைன் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல ஜெயிச்சாரு, அவருக்கு ஒரு விருது கிடைச்சு, அவருடைய பின்பக்க கதையை நம்ம பார்க்கணும். இல்லாம இதை சொன்னா எங்க ஆரம்பிச்சு இவன் போய் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நீங்க எப்படி அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வர முடியும்? இதுக்கப்புறம் செலக்ட் ஆகி அங்க போய் மேட்ச் நடந்து அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் நடக்கும் அது இல்லையா? இன்னும் படம் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஆயிடும். சரி, இது எங்க போயிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வியும் அந்த கதைக்கு அப்படிப்பட்ட ஓப்பனிங் கண்டிப்பா தேவை. பெரும்பாலும் நீங்க லைக் அந்த மாதிரி படத்துக்கு, இப்போ இவங்க படத்துக்குமே லைக் அப்படி ஒரு கதை தேவைப்படுது. ஏன்னா ஒரு பர்சனல் ஸ்டோரி, மேக்ஸிமம் ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் தானே கில்ட்டி. இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் 10 minutes தான் இந்த படத்தோட ஜான்ரை வந்துட்டு செட் பண்ணும். நம்ம எந்த கதையை நோக்கி போகிறோன்றதை வந்துட்டு இது என்ன மாதிரியான படம். சரி, இட்ஸ் அ வெரி ஆக்ஷன் ஃபிலிம். ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க, ஹீரோ இப்படி பண்ணுற, இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி. ஏன்னா யூ வில் செட் திஸ் இஸ் வாட் இஸ் கோனா டூ, திஸ் இஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ ட்ராகன் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது த ஃபர்ஸ்ட் சீன் வாஸ் ஒரு ஃபெயிலியராக காட்டுற ஓப்பனிங் இமேஜ். ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தனை ஃபெயிலியராக ஒரு காலேஜுக்கே எடுத்து சொல்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் காலேஜ் படிக்கும்போது அந்த காலேஜ் விட்டு வெளியே போகிற நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லுவானுங்க. ஏன்னா மீட் இருக்காங்க, லைக் யூனோ செல் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி போயிருக்காங்க அப்படின்னு. பட் திஸ் ப்ரொஃபஸர் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வரவன் எல்லாம் நல்லா படிச்சுட்டு வரவன் தான் இந்த காலேஜுக்கே வரான். அப்போது இங்கேருந்து உருப்படாமல் ஒருத்தன் போகிறான்னா அது அவனால் மட்டும்தான் இருக்க முடியும், நீ இவனை மாதிரி ஆகிடாது அப்படின்றதுக்காக அந்த இமேஜ். அது ஏன்னா கிளைமேக்ஸில் அதே ப்ரொஃபஸர் வந்துட்டு டி ராகவன் அலேஸ் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இதுதான் நான் படத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஒரு போர்ஷனில் வந்துட்டு நான் சொல்லணும் இந்த மாதிரி இவன் வந்து பொறுக்கி பையன், இவன் இந்த மாதிரி காலேஜில் அரியர் இதுன்ட்டு. பட் ஆடியன்ஸ்க்கு இவனை ஏன் ரூட் பண்ணணும், இவனை ஏன் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும், இவன் நல்லா படிப்பான்றது தெரியாத ஆனால் நல்ல காலேஜில் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இஃப் யூ சி ட்ராகன், இட்ஸ் அ லவ் ஃபிலிம். அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதது தான் அவனுக்கான இதுவே. ஒரு வேளை ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணு அவனுக்கு ஓகே சொல்லியா இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ்ல ஒரு கோல்டு மெடலோட 9th லவ் பண்ண ஆரம்பிச்ச பொண்ணு 12th கோல்டு மெடல் வாங்கிட்டு தான் ப்ரொபோஸ் பண்ணுவேன்ட்டு ஆம்பிஷியஸா இருக்கிற ஒரு பையன், என் லைஃப்பை நான் செட் பண்ணிட்டு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பையன், கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை எனக்கு ரேம்போவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா அந்த ரமேஷ் பூபாலசாமி அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவனுடைய அந்த ஏஜ்ல ஒரு தருமாட்டம் நடக்கும்ல சார். அந்த ஏஜ்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னும் போது, நம்ம நல்லா இருந்தால் பிடிக்கல போல இருக்கு, நம்ம இப்படி தான் மாறணும்னு சொல்லிட்டு டி ராகவன் ட்ராகனாக மாறும். அதான் அந்த அவளை தூக்கிட்டு அங்கே ஒரு போட்டோம் கோயால நீ ஃபயர்ரா அப்படின்ற அந்த இது மாறுறது. இட்ஸ் பேசிக்லி டு செட் த டோன். ஏன்னா படம் ட்ராகன், டி ராகவன் ட்ராகனாக மாறுறான். ஸோ இதை ஆக்சுவலாக நான் எதுக்காக வச்சிருந்தேன்னா, இந்த படத்துக்கு நான் ட்ரெய்லர் விடுற டீசர் விடுற பிளானே இல்லை சார். ஸோ ஐ டென்ட் ஹவ் பிளான் ஆஃப் ரிலீசிங் த டீசர். இப்போ கூட டீசர் இல்லை, வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இருக்கும். நான் இந்த டி ராகவன் எப்படி ட்ராகனாக மாறுறான்றதை வந்துட்டு படம் டீசராக விடலாம். திஸ் வாஸ் த ஐடியா. But I felt when you keep this scene, which is supposed to be a teaser in the film, they'll connect more. இவன் நல்லா படிக்கிற பையன், இவன் கோல்டு மெடல் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சான், ஆனால் அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கல. ஸோ இந்த படம் கடைசியாக முடிகிறது வந்து அவன் பிரின்சிபலே அவனுக்கு அந்த பொண்ணை தூக்கி கொடுக்கிறது தான் அவனோட வாண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த பொண்ணுனால தான் இவன் ஆக்சுவலாக அப்படி மாறினா. கடைசியாக அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு கிடைக்குது, அந்த பிரின்சிபலோட பொண்ணு. இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி அந்த முதல் 5-10 நிமிஷம் ரொம்ப முக்கியமாகுது அப்படின்றது தான் நீங்கள் முக்கியமாக சொல்கிறீங்க இல்லையா? அந்த படத்துக்கு அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எடுத்துக்கூடிய கதையை பொறுத்தது தான் அப்படின்னு. கொஞ்சம் கேன் ஐ கோ இன்டு ஸ்லைட்லி மோர் பர்சனல் ஸ்பேசஸ்? எந்த இடத்துல இருந்துன்னா, இப்போ பல உங்களுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து
சமூகம் இதை தான் சந்தோஷம்னு நினைக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தனக்கு இதுதான் வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாழறான். ராகவன் பணம்லாம் சம்பாதிச்சு அவன் செட் ஆகிற அந்த ஸ்பேசஸாக இருக்கட்டும், கைத்தட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கட்டும், சிவாவே ஓரளவுக்கு நம்ம எதுக்கு அப்படின்றத தாண்டி ஒரு பண போராட்டத்தில் அந்த ஒரு பயணத்தில் ஈடுபட்டு ஒரு அடிப்படை சந்தோஷங்களை கவனிக்காமல் இருப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது என்னவா மாறிச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டை விட்டுட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட் வாஸ் அ ரெவல்யூஷன் தட் brought you happiness in your own life அப்படி கேட்கலாமான்னு நினச்சேன். இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி நான் ஒன்று தேடிக்கிட்டு இருந்தேன். அதிலிருந்து நான் விடுபடும் பொழுது எனக்கு ஒரு ஆழமான ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது, ஒரு சந்தோஷம். என்ன டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கட்டும், அது படங்களை பொறுத்து சொல்லுங்க, பர்சனலாக சொல்லுங்க. அப்படி ஏதாவது வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா அந்த அதை கேட்குற தத்துவவாதியா பதில் சொல்றாரு. ஆமாம், வாட் இஸ் வாண்ட்னு கேட்குறாரு. இல்லை ஆக்சுவலி காந்தாவோட கதையோட அது சொல்ல வரதே அதுதான் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கிற ஒரு ஐயாவும், அதாவது சரி தவறுன்னு இருக்குது, அதில் சின்ன தவறு பெரிய தவறுலாம் இல்லை, சரி தவறு இப்படி தான் இருக்கணும், சரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிற அந்த வர்ச்சுவஸாக இருக்கிற நான் நினைக்கிறதும், ஒரு ஆம்பிஷன் இருக்கிறதும், இது ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்குல்ல. அப்போ என்னோட துணைவியார் மூலமாக எனக்கு ஒரு பாடம் எனக்கு அமைதி, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் குமாரியா. கான்ஸ்டன்ட்டா நீங்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய என்னோட படமே அதுவாக தான். எனக்கு எப்பவுமே அது ஒரு டெக்ஸ்ட் இதாக இருக்கும், ஈகோ வந்துடக்கூடாது, பணிவாட தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் ஹாப்பினஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் காந்தாவேவா நான் பார்த்தேன். எதுவுமே இல்லாமையே இருக்கிறத வச்சு அந்த தருணத்தை அந்த தருணத்தோட பார்க்குறது, இதுக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை இதுக்கு அப்புறம் நடக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டேட் தான் எனக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் எப்போவுமே. அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு வாண்ட்டும் இல்லை எந்த ஒரு ஆசையோ இல்லை எதுவுமே இல்லாமல் நான் பிளாங்காக இருந்த எல்லா இடமே எனக்கு வந்து ஐ ஹவ் டிரைவ்ட் ஹாப்பினஸ். இப்போது மாதிரி உங்களுடைய படங்கள் வந்து பர்சனல் ஃபில்ம்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? நிறைய அனுபவங்கள்ல இருந்து உங்களுடைய உண்மைகள் பொறுத்து பேசக்கூடிய ஒரு படங்கள். பட் பல முறை இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் சப்ஜெக்ட்ஸ், இப்போ காந்தா போல ஒரு படம் வந்து அதுக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்கிறது, அது அந்த இயக்குனருடைய அந்த எழுத்தாளருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பயத்தையும் அவங்க தனிப்பட்ட அவங்க சந்தித்த அவங்களுடைய ஒரு ஆங்ஸைட்டியே ஏதோ ஒரு விதத்தில் சுட்டி காட்டுதோ அப்படின்னு தோணுது. ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபில்மாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையோன்னு தோணுது. இப்போது டிராகன் வந்து இப்போ சட்டுன்னு யாருமே இது அஸ்வத்தோட படம்னு தெரிஞ்சாலுமே அது அஸ்வத் வாழ்க்கையோட பொறுத்து யாரும் நினைக்க போகிறது கிடையாது உடனடியாக. அப்படியா? அவரோட பட் அப்படி இருந்தோம் இதெல்லாம் ஃபுல்லாலாம் போகல சார். அந்த காலேஜ் லைஃப்பில் அந்த சார் இந்த படத்தோட ரீசனே நான் ஏன் எடுத்தேன்னா சார், எல்லா படத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் சார் நம்ம எடுக்கிறதுக்கு. எனக்கு இருக்கிற ரீசன், நம்ம காலேஜில் நம்ம கெத்தாக எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் வெளியே வந்தால் ஒரு நாய் கூட மதிக்கல. அதுதான் இந்த படத்தோடைய இது. அப்போது அந்த 4 செவத்துக்குள்ளே நீ காட்டுற எல்லாமே வேஸ்ட்டு. ரியாலிட்டின்றது வெளியே இருக்கு, அங்க எப்படி நீ ஃபேஸ் பண்ற அப்படின்றது கொஸ்டின் இருக்கு இல்லையா சார்? அந்த ஒரு இன்னர் எக்ஸ்ப்ளோரேஷனாகவே இருக்கு. நான் இப்போ அந்த குட்டி டிராகன் ஒரு கேரக்டர் உருவாக்குனதே இந்த கதைக்கு அதுக்காக தான். அந்த இவன் சொல்லுவான், டே நம்மளாம் கெத்து காமிச்சிட்டு சுத்தம் பொண்ணுங்களாம் நம்ம ரசிப்பாங்கடா, ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆனால் தான் நம்ம கூட வாழணும்னு நினைப்பாங்க, புரிஞ்சுக்கூடான்ற டயலாக் இட் கேம் ஃப்ரம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாரும் நம்மளை ரசிச்சாங்களே தவிர யாருமே இன்ஃபோசிஸ்க்கு போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க எல்லாரும் லைஃப்ல. அங்க போய் நம்ம சப்பையா பார்த்தாலாம் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டான் சார். நல்ல ஒரு ஆழமான வழியில இருந்து உண்டே இருக்கு. இல்ல இதுதான் டிராகன். ஆக்சுவலா நம்ம இட்ஸ் நாட் அபவுட் அந்த 4 செவத்துக்குள்ள உன்னை ஹீரோவை பார்க்கறது பேர் இல்லை. ஹவ் யூ ரியாலிட்டின்றது அது இல்லை. நீ டிகிரி வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆனதுதான் வாட் எவர். ரைட்டிங் பர்சனலாக மட்டும்தானே இருக்க முடியும் அப்படின்னு. ராம் சார், முருகதாஸ் சார், உங்களை நான் விட போறது கிடையாது. நீங்க சொன்னீங்க தத்துவமான ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். தத்துவாதி மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதான் அதுக்கு ஏத்த மாதிரி தத்துவாதி மாதிரி அதுக்கு பெர்மனன்ட் பதில்லாம் இல்லை. கடைசி சந்தோஷம்னா பைசனோட பெரிய ஹிட், அப்போ அன்னைக்கு பயங்கர ப்ளஷர். அப்படி ஒவ்வொரு நாளுமே சேஞ்சஸ் நினைக்கிறேன் இல்லையா? இன்னொரு டிஃபைன்ட் ஆன்சரா அதை சொல்ற அளவுக்கு இன்னும் தெரில. அது டிஃபைன்டா இருக்குமானும் தெரில. மொமெண்ட்ரி மாறும்னு நினைக்கிறேன். அது பர்சனல் லைஃப், நம்ம வீட்டில் இருக்கும், நம்ம அசிஸ்டன்ஸ்ட இருக்கும். பைசன் வந்து முதல் 2 நாள் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து நம்ம இப்படி ரிவ்யூஸ் அப்படி வருது,
இப்படி வரும். அது ஒரு 3-4 நாள் கழிச்சு அது அதனுடைய உயரம் கூட கூட உங்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். நம்மளுக்கு மட்டும் இல்லை, வீடுகளில் நம்ம சுதந்திரக்கு எல்லாத்துக்கும் வருது இல்லை. ஸோ ஐ திங்க் ஹாப்பினஸ் இஸ் சம்திங் லைக் இப்படிதான் நினைக்கிறேன். நம்மை சார்ந்த மனிதர்கள் அவங்களுடைய கடின உழைப்பு இல்லாட்டி அவங்களுடைய ஆசை நிறைவேறப்ப யூ ஃபீல், அது உங்களுக்கு நடந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க நடந்தாலும் சரி, யூ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஹாப்பினஸ்னா அவங்க படத்தை பார்த்த யாரோ ஒருத்தர் திடீர்னு ஏதோ ஒரு இரவுல உங்கள்கிட்ட வந்து, இப்போ உதாரணத்துக்கு வில் பி வெரி டிப்ரெஸ்ட் ஆன் தட் நைட். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கற்ற தமிழ் முடிஞ்சதுலேருந்து அப்படி ஒரு மூமெண்ட்ஸ் வரும் லைஃப்ல. அப்போ ரோட்ல திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நேரம் மணிக்கு யாருனே தெரியாது ஸ்ட்ரேஞ்சர் பேசிட்டே இருப்பார். ஒரு 10 நிமிஷம் பயங்கரமான வார்த்தைலாம் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ப்ளஷர் அண்ட் கான்ஃபிடன்ஸ். அந்த படத்தை பொறுத்து அந்த இப்போ பறந்து போ நம்ம எடுக்கிறோம்னா, பறந்து போ பார்க்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் நம்மள்ட்ட பேசுற விதம் இருக்குல்ல வெளியில பார்க்குறப்ப, ஸோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுல சொல்லக்கூடிய காட்சிகள், அப்போ நம்மளுடைய கதை ஏதோ இந்த வெள்ளிக்கிழமை முடியாம பல வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம கிட்ட திரும்பி வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஒன் டே ரிலீஸ். அது ஒரு பெரிய பிளஷர். as a filmmaker when people remembers your film, அதுல முக்கியமான ஒரு காட்சி. இப்போ முருகராஜ் சார் வந்து இப்போ தரமணி நான் மறந்தே போயிட்டேன், அந்த காட்சியை சொல்றப்ப இட் கிவ்ஸ் யூ உண்மையாவே நம்ம சந்தோஷம் தானே படுவோம். அதான் அப்படிதான் நினைக்கிறேன் ஃபிலிம் மேக்கரோட பிளஷர் நினைக்கிறேன். கிருத்திகா, உங்களுக்கு how personal is காதலிக்க நேரம் இல்லை for you? Actually, I had an answer for happiness. Yeah, please. Yeah, go for it. Actually, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி personal experience, even which is also related to காதலிக்க நேரம் இல்லை, will answer both the questions. Happiness is for me is கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி we were talking about silence in that films, right? That silence is happiness, because today I feel that silence is that or emotionally you're just feeling like ஒரு enlightenment stage ஒன்று வரும். அது வந்து when you start, especially when we are all filmmakers, நம்ம வணக்கம் சென்னை எடுக்கும்போது or anyone for that first film எடுக்கிறதுக்கு ஒரு struggle இருக்கும், அது ஒரு restlessness வரும். Then you take that first film and you'll be like you'll not be satisfied. Then you take the second film. In my case, in my second film didn't there are a lot of things that I learned, but definitely without my second film I will not be here. So it was a great learning experience. It was like a learning curve. So today when I've taken Kaadhalikka Neramule, like you said, I'm very satisfied in the political correctness or political boldness. I'm feeling some peace. I'm feeling like somewhere I've just made a film which is given me from my experience. So அது ஒரு சைலன்ஸ். ஸோ நவ் டுடே ஐம் வெரி காம். ஐம் லைக் அடுத்த படம் நடக்கட்டும், நடக்காமல் இருக்கட்டும், எப்படி வேணால் அது இருக்கட்டும், பட் I think I've completed one journey, my own personal journey. So that is happiness, which is also personal. Kaadhalikka Neramule has brought that in me. சொல்லுவேன். இப்போ many of your filmsல இந்த வேலிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுதில்ல. வேலிடேஷன் அப்படின்றது அது ஒரு நியூட்ரலான ஒரு வார்த்தை. அது எங்கேருந்து வரும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எங்கேருந்து வரும்போது அது பிரயோஜனம் இல்லாத வேலிடேஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ காந்தாவே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வெளியிலேருந்து அந்த கைத்தட்டு தான் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதுலேருந்து உண்மையாகவே நீ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் உன்னால் உணர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை ஒன்று அது எழுப்புது. டிராகன் காலேஜில் எல்லாரும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்பா வேறு லெவல்ரா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னால் அதுதான் உண்மையிலேயே சந்தோஷமா அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எது தேவையான வேலிடேஷனாக பார்க்குறீங்க ஜென்ரலாக? இந்த வேலிடேஷன் வந்து ஆரோக்கியமானது, இந்த வேலிடேஷன் ஆரோக்கியமற்றது அப்படின்றத உங்களால் பிரித்து பார்க்க முடியுமா, பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நான் ஃபஸ்ட்டு அந்த சந்தோஷம் அந்த இது சொல்கிறேன். சினிமா வந்து நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி தான், நம்ம ஊரில் வந்து ஒரு பயம் மதிச்சது கிடையாது. யாரும் நம்மளை தெரியவே தெரியாது. அதே தெருவில் இருப்போம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போ அங்கே தான் பிறந்தே வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்று இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு கடல் சென்னை, அதில் வந்து நம்ம இறங்கி யாருக்குமே தெரியாது, இங்கே தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம தான் நமக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த சினிமா வந்து எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற இருக்கும்போது, திடீர்னு ஒரு 9 years முன்னாடி வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். எக்ஸாக்டாக இப்படி ஆயிடுச்சு, இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஹார்ன் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறோம். அப்புறம் ஹார்ன் அடித்தோடனே திருப்பி வந்துட்டு நம்ம கார்லேருந்து எப்படி இறங்குதுன்னு இறங்கினோடனே என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எல்லாருமே சைலண்ட்டாக, சரி நீ எப்போ எடுக்கிறீங்க, நாங்கள் எதுவும் ஹார்ன் அடிக்கல அப்படின்னோடனே சரி அப்படியே மெதுவாக எடுத்து இப்படி போகும்போது அவ்வளோ பேரும் சாதாரணமாக டிராஃபிக்கில் ஒரு சின்ன டிலே பண்ணால் எவ்வளோ கோவம் வரும்.
ஸோ அவ்வளோ பேர் அங்கே ஒரு நம்மளை பார்த்து சிரிச்சவொடனே எல்லாருமே எனக்கு ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி தெரிஞ்சாங்க. இவ்வளோ நம்ம ரிலேட்டிவ் மாதிரி சிரிக்கிறாங்களே, இவ்வளோ வருஷம் பழக்கம் மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த அங்கீகாரம் இந்த சினிமா கொடுத்துருக்குன்ற போது புகழை தாண்டி ஒரு ஒரு பணத்தை தாண்டி முன்ன பின்ன தெரியாதவங்க காட்டுற ஒரு அன்பு இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமா நான் இதில் நான் நினைக்கிறேன். சார் இந்த நீங்கள் எடுத்த படங்களில் லாட்ஸ் ஆஃப் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், த்ரூ பெர்ஃபார்மன்ஸ், பசுபதி அவர்கள், சமுத்திரக்கனி அவர்கள், அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். சிசுவா எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃபிலிமில். உங்களை இயக்குனராக உங்களை நடிகர்கள் ஆச்சரியப்படுத்தின மூமெண்ட்ஸ் எதாவது ஞாபகம் தான் நீங்கள் எடுத்த படங்கள்ல இருந்து? ஒரு திஸ் கேவ் மீ கிரேட் ப்ளஷர் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், இந்த ஒரு பிட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் மை ஃபில்ம். ஐ திங்க் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அளவுக்கு கிடைக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இட் வாஸ் எவ்ரி டே இன் காந்தா. அப்படியா? அதுதான் லைக் தட் வாஸ் த ப்ராமினன்ஸ். எல்லா மீதி எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் பேக் ட்ராப். என்னோட ஆக்டர்ஸ்க்கு தான் அவங்க நிறைய சான்சஸ். சமுத்திரக்கனி எனக்கு விசாரணைக்கு அப்புறம் திரும்ப ஒரு நேஷனல் அவார்ட் கிடைப்பதற்கான சான்சஸ் வந்து காந்தால இருக்கு. துல்கருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ திங்க் காந்தா ஹஸ் லாட் ஆஃப் குமாரி. ஐ மீன் நான் ஸ்பெசிஃபிக்காக ப்ராடாக மட்டும் நான் கேட்கல. ஐ மென்ட் ஒரு தேர் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கேட்குறேன். இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இந்த ஃபில்ம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு அந்த மாதிரி. எனக்கு வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணுற எல்லா படமுமே அந்த மாதிரி ஒரு 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 நம்ம எழுதின டைலாகை வந்து வேற மாதிரி இப்போ அதே தான் இருக்கும். ஒரு பண்ண 3 படத்துலையுமே ஒரு இக்கு இன்னும் மாற்றினதே கிடையாது. ஒரு வரி கூட அவர் கம்ஃபர்ட்டுக்காக மாற்றினதே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு மைண்டில் ஒன்று வச்சுட்டு போய் இந்த டைலாக் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கும். நான் எப்பயுமே ஆர்டிஸ்ட்டை வந்து இதை இப்படி சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்ன எல்லாத்துலேயும் நம்ம முகம் தெரிஞ்சிடும். அதனால அவங்க சொல்லட்டும், தப்பாக சொன்னால் நம்ம மாற்றலாம் அப்படின்னு தான் தோணும். பட் அவர் ஒவ்வொரு படத்துலையுமே அதே வசனத்தை அவர் பேசும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அது வந்து இந்த ஐம் வெயிட்டிங் வந்து அது ஒரு சாதாரண டைலாக் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எந்த லாங்குவேஜ்லையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு வில்லன் பேசிக்கிட்டே இருக்கான், ஹீரோ சொன்ன ஒரே ஒரு அர்த்தம் ஐம் வெயிட்டிங் தான். ஸோ அந்த ஐம் வெயிட்டிங் வந்து எனக்கு தெரியாது, அது நிறைய படங்கள்ல வரப்போகுது, நிறைய இது வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணதுங்கிறது நான் நிறைய ஆர்டிஸ்ட்ட உணர்ந்திருக்கேன். விஜயகாந்த் சார்கிட்ட உணர்ந்திருக்கேன், அஜித் சார்கிட்ட பார்த்துருக்கேன். பட் விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணுற எவ்ரி டைலாக்குமே அவர்கிட்ட போயிட்டு வரும்போது நம்மளை கொஞ்சம் சின்ன சர்ப்ரைஸ் பண்ண அவர் தவறுனதே கிடையாது. கிருத்திகா, உங்களுக்கு do you remember anything from காதலிக்கா? Performance wise, no pressure. சேம். ஐ திங்க் எவ்ரிடே அப்படியே ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி தான். ஷூட்டிங் இன்னைக்கு என்ன சீன், லைக் ரவியா இருக்கட்டும், நித்யா மேனனா இருக்கட்டும், எவ்ரிடே they will surprise you with something. like always whatever you have written or whatever you have visualized, அதோட ஒன்று பெட்டராக அவங்க பண்ணும்போது அப்படியே பயங்கர, அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான், ஒரு ஃபார்ம் ஆஃப் அந்த மூமெண்ட்ஸ்லாம். இப்படி இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி ஒன்று கேட்கலாம். இப்போது உங்கள் படங்களில் சர்டன் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மொத்த படத்தையும் தாண்டி அவுட்லிவ் ஆகும், மெமரபிளான ஒரு போர்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஞாபகம். ஒரு படம் அப்படின்னு யோசிச்சா அதில் சில மூமெண்ட் டக்குன்னு வரும்ல. பறந்து போய் யோசிக்கும் போது அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தீங்கு ஏதாவது விளைவிக்க போகிறாரா இந்த குடும்பத்துக்கு, அப்பருக்கும் குழந்தைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப கைண்டான ஒரு மனுஷனாகவும் அவருடைய ஒரு பெரிய ஹியூமனிட்டியுமே அதில் இருந்து வெளியே வரும். உங்கள் படத்தில் அந்த எர்த் குவேக் சீன் சட்டு ஞாபகத்துக்கு வருது. இல்லை உங்கள் படத்தில் இவர் தூரத்துலேருந்து அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறத இவர் எப்படி ரசிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். இயக்குனர்களாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கா? லைக் எவ்ரிடேலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. இல்லை ஆர்டிஸ்ட்டு சொன்னார், இப்போ ரீசாக சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போது என்னுடைய எல்லா படங்கள்லையுமே நான் கொஞ்சம் ஏதோ வகையில் அவங்க துன்புறுத்திட்டு போகணுன்னு பயம் இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்களோட உடல் உழைப்பு வாங்கியிருப்பேன். அது பரியேறும் பெருமாள்லேருந்தே இந்த படம் எல்லா படமும் வெற்றி அடைஞ்சதுனால எனக்கு அந்த குற்றச்சாட்டு என் மேலே வந்து ஆர்டிஸ்ட் வைக்கல. நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால. பட் ஆனால் பரியேறும் பெருமாளில் கதியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். பரியேறும் பெருமாள்னு சொல்லணும் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் ஒன் டே நான் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து பரியேறும் அவன் கதிருக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு கேமரா எங்கேலாம் சொல்லலை, ஒரு ½ டே ஷூட் பண்ணேன். ஏன்னா அப்போ பயங்கர ப்ரெஷர்ஸ், படம் சீக்கிரம் முடிச்சாகணும்.
அந்த டே எனக்கு ரொம்ப சிக்கலான ஒரு டேவாக இருந்துச்சு. இது எப்படி ஷூட் பண்ண போகணும்னு தெரில. இப்போ கதிர்கிட்ட நான் சொன்னேன், நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. அப்போ ஆக்டராக கதிர் வந்து என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஒரு பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டிட்டு போய் பேசு, அங்கே போ, அங்கே ஓடு, அங்கே போ, பாலத்துக்கு போகணும், எல்லா இடத்துக்கும் ஓட வச்சேன். இந்த ஃபுல் வெயில் மத்தியானங்கானு ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லா படத்துலையுமே எல்லாத்தையுமே தனுஷாக்கிட்ட அந்த மாதிரி கர்னலில் திடீர்னு ஒன்று சொல்லி கொடுத்து ஒன்று பண்ண சொல்லி, அவர் பெரிய ஹீரோ, பெரிய மாஸ் ஹீரோ, அவருக்குன்னு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அந்த ரூட்டடான இடத்துல அவரை நான் இறங்கி சேவிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் சேவிச்சிருக்கேன். அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்காக செஞ்சுட்டே இருந்தார். இப்போ கொரோனா அப்போல்லாம் வந்து உள்ள வயசானவங்க எல்லாருமே கொரோனா நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஷூட் பண்ணுறோம், சென்னையில் ரொம்ப இதாக ஷூட் பண்ணுறோம். அப்போ வந்து நிறைய சீக்வன்ஸ் எடுத்தோம் மலையில் வச்சவங்க. அப்போ நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனால் நான் உடலில் எடுத்தோம். அவருக்கு அப்போது சின்ன டவுட் கூட இருந்திருக்கலாம், இது எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபைனலி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு எங்கே தனுஷா ரொம்ப பிடிச்சி அப்படின்னா, நிறைய சிக்கல் இருந்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் காட்டவே இல்லை படத்தில். இதெல்லாம் இந்த போர்ஷன்லாம் இருக்குதுன்னு காட்டலை. அந்த தங்கச்சி கேரக்டரு அந்த விஷயம் இதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியாது. அதை மேட்ச் பண்ணி கொரோனானால இங்கேயும் அங்கேயும் மாற்றி எடுக்கிறோம். யார் கூடயும் கனெக்ட் பண்ண அந்த வாக் சீக்வன்ஸ்லாம் நான் இங்கே எடுக்கிறேன், இவரை வச்சு திருநெல்வேலியில் போய் மக்கள் வச்சு எடுக்கிறேன். 2 இன்ட்ராக்ட் வேலை எடுக்கவே இல்லை. படம் முடிஞ்சு படம் பார்த்துட்டு அவர் அமெரிக்காவில் இருந்தார். படம் பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணார். கால் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் அந்த படத்துக்காக நிறைய மெனக்கிட்டு இருக்கணும், புரியுது, இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். இல்லை நான் அது வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, யாராவது ஒருத்தர் சாட்சியாக வச்சு அதை பேசணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி உடனே ராம் சார் வீடியோ காலில் வர சொன்னார். ஏன் சார் எனக்கு வந்து அந்த நாள் மறக்க முடியாத நாள் என் லைஃப்பில். என்னென்னா அவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் இன்னும் கர்ணனுக்காக மெனக்கிட்டுருக்கணும், கர்ணன் பயங்கரமாக வந்திருக்கணும், நமக்கு படம் அந்த படம் வந்திருக்கணும், இது பெருசாக கொடுத்துட்டீங்க எனக்கு படம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த படத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, எனக்கு யாராவது ஒருத்தர் ராம் சார் வர வைக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். அப்போ வீடியோ காலில் நான் வந்து சார் ஃபோன் பண்ணி, சார் உங்க கூட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஏன் டென்த்தாக பேசணும்னு சொல்கிறாருன்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னா. அப்போ நான் 2 வீடியோ காலில் வந்தோம். அவர் வந்து அங்கேருந்து பேசினார். சார் இதை நான் இவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு இவர்கிட்ட மட்டுமே போய் யார்ட்டையும் சொல்லுவாங்கன்னு தெரில, அதான் உங்களை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லி என்னோட உழைப்பையும் அங்கீகரித்து, என்னோட நிறைய என்னோட ஆத்திரங்கள், கோபங்கள், என்னோட வேலை பளு, உழைப்பு எல்லாத்தையுமே அந்த நாளில் அங்கீகரித்து என்னோட டேரக்டர்கிட்ட அவர் சொன்ன விதம் இருக்குல்ல, அன்னைக்கு என் உழைப்பு மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. நம்ம வந்து நம்பி ஒன்று வேலை செஞ்சோம்னா அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மாமன்னனில் அப்படி தான். மாமன்னன் அவர் கிட்டத்தட்ட உதய் சார் நமக்கு எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஆனால் நான் எங்கேயுமே என்னோட ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும், நான் என்னோட ஸ்பாட் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் வச்சுக்கிட்டேன் என் ஸ்பாட்டில். அதுக்கான எல்லாம் இறங்கி வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசி படம் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க உதய் சார் அப்படின்னு அந்த டீம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட. நான் அதை கண்டுக்காம உட்காந்துட்டே இருப்பேன். சார் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ ஃபைனலி போகும்போது என்ன சொன்னார்னா, நான் மிஸ் பண்ணுறேன் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்படின்னு சொன்னார். அந்த லவ் யூ சொல்லிட்டு போனார். உச்சம்னா வந்து இந்த சின்ன பசங்க வாழையில் எல்லாருமே, ஏன்னா மற்றவங்களோட நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே உழைப்பை பயங்கரமாக போட்டு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலான்னு தெரியாமல் ஒருத்தர் சொல்கிறாரு செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நான் செஞ்ச எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்பி வேலை பார்த்தாங்க. துருவெலாம் வந்து உச்சம். துருவ் இந்த படத்தில் வந்து அடிப்பட்டது வந்து சினிமாவுக்காக வந்து சினிமாவுக்குலாம் இவ்வளோ பண்ணணுமா, அவன் தான் ஒரு சைக்கோவாக்கனா நம்மளையும் சைக்கோவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் பைசன் உச்சமாக இருந்துச்சு. எனக்கும் சொல்ல தெரியல, எனக்கு அது பெயினாக தெரிஞ்சு, தப்பாக தான் தெரிஞ்சு, நம்ம இவ்வளோ வேலை வாங்குறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது செய்யலை அப்படின்னா அது ஏதோ நான் சொன்ன துருட்ட ஒன்று எதையாவது சொல்லி இந்த படத்தை நிராகரிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக போச்சுடா. எதையுமே சொல்ல நிராகரிக்க முடியாத இடத்துக்கு நம்ம இந்த படத்தை எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைப்போம். எங்கேயாவது இதை பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். நீ உனக்கும் தோணக்கலாம் எனக்கும் தோணக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நாள் கழுத்து உடஞ்சிருச்சு. அவனுக்கு தப்பாக பண்ணிட்டான், துடிச்சிட்டான் ரொம்ப. அப்போது ஒரு டைரக்டராக ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கில்ட்டாச்சுன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற படத்தை விட நான் அதிகமாக வேலை செஞ்சுருப்பேன். எனக்கு அப்போ அவன் என்ன நினச்சானா, டைரக்டர் இவ்வளோ வேலை செய்கிறாரு, டைரக்டர் இவ்வளோ கபடி விளையாடுறாரு, அவருக்கு அடிப்பு நம்ம பட்ட அடிப்புலாம் அவருக்கு பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை என் வழியை காமிச்சு அவன் வழியை தயார்படுத்தி ஒன்று பண்ணோம். எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் ஏதோ வகையில் என்னை பரியர்மமாலேருந்து துருவ் வரைக்குமே எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் ஏதோ வகையில் இன்னும் எனக்குள்ளே எதையோ ஒன்று சினிமாவை தாண்டி என்ன ஒன்று நேசித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய மெத்தட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்க்கு அது தேவைப்படுது, அவசியம்னு நினைக்கிறீங்க? ஆமாம் அது நானும் வேண்டாம்னு சில நேரம் யோசிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அது பெரிய பெருமாள் இன்ட்ரோல் பிளாக் அப்படி தான் எட்டு வந்தேன். ஃபஸ்ட் எட்டு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. திருப்பி அப்படியே ரீஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து வேறு ஆர்டிஸ்டே மாற்றி எடுத்தோம். அந்த சீக்வன்ஸு இன்னும் மூர்க்கமாக போய் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எடுப்போம்ல, இதுக்கு மேலே ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கினா தாங்க மாட்டாங்கன்னு நினைப்போம்ல, அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலை.
எனக்கே பிடிக்கல அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு வந்து நம்ம அனுபவிச்சது இதை விட கொடுமையானதில்லை, இது எப்படி ஆடியன்ஸ் கடத்துறதுன்னு சொல்லி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரியகுமார் இன்டர்வல் பிளாக் வந்து நான் எடுத்த விதமே ரொம்ப மூக்கத்தின் உச்சமாக எடுத்துருப்பேன் நான் அந்த படம் அதை எடுக்கும்போது. இது எல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா ஆர்டிஸ்டோட பழகுறதும் அவங்கள நேசிக்கிறதும் திருப்பி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடுறதும் என்னோட விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி எமோஷனலாக இப்போ கிட்டத்தட்ட தனுஷ் சார்கிட்ட நான் படம் பண்ணுறேன். ஸோ இது வெறும் கோல்டாக ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை. ஆமாம், இப்போ கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், தனுஷ் சார் கூட நான் படம் பண்ணுறேன். அடுத்து வந்து உதய் சார் நான் டெய்லி இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறேன். துரு வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டா நான் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். இன்னும் என்ன வெறுக்கலையேன்றீங்களா? ஏதோ வகையில் என்கிட்ட இருக்க ஏதோ விஷயத்த அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னை வெறுக்கல அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். என்னன்னா இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாளா சொல்ல பண்ண என்ன ஆர்டிஸ்ட்ல கோச்சுக்கோ யோசிச்சுக்காரு. இப்போ என்னன்னா முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆர்டிஸ்டும் நன்றி சொல்றதுக்கு வந்து ரொம்ப நீண்டு போயிடும். பட் இந்த சொல்லனா கண்டிப்பா தப்பாவும் ஆயிடும் இல்லையா? அஞ்சலி கேட்பாங்க முதல் படத்துல இருந்து எப்ப கூப்பிட்டா வந்து நடிக்கிறேன், என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியல அப்படின்னு ஒரு போன் வரும்ல. அதுதான் எல்லா படத்துக்கும் அப்படின்னு. அந்த படத்துல பர்சனல்னா மம்முக்கா, கட்டளை தமிழ்ல ஜீவா வந்து 19 வயசு பையன் 22 டேக் 32 டேக் போவோம். ஒரு டயலாக் ஒரு துளி கூட டயர்ட் ஆகாது. அஞ்சலிக்கு அதான் முதல் படம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனந்தின்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். முதல் இதுவே அந்த பெரம்புல அடிக்கிறது தான். இதே தான் முதல்ல அடிச்சு ஒழுங்கா வரல. அப்ப அவங்க சொல்ல சார் நிஜமா அடிக்க சொல்லுங்கிறாங்க, உங்களுக்கு தயக்கமா இருக்கு. இல்ல சார் எனக்கு முதல் ஷாட் அது, அதான் முதல் தடவை சினிமாவில் நடிக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க ப்ளீஸ் அடிங்கன்னு சொல்லி. அப்ப கடைசி நிஜமா தான் அடிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ அந்த பறந்து போ படத்துல 6 நிமிடம் தான் அந்த கேரக்டர் ஆனந்தியோட அஞ்சலியோட கதாபாத்திரம் 6 நிமிடம் 7 நிமிடம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் அஞ்சலியோட கதை சொன்னதே இல்லை. கட்டளை தமிழ் இப்போ வரைக்கும் நீங்க என்ன படத்துக்கு நடிக்க வரீங்க, எனக்கு ஒரு 7 நாள் தேவைப்படுது அவ்வளவுதானே தவிர நீங்க என்ன கதாபாத்திரம் பண்றீங்க எதுக்கு நடிக்க வரீங்கன்னு சொன்னது இல்லை. அண்ட் பேரன்பும் மம்முக்கா வந்து ஸ்கிரிப்ட் கொடுன்னு கேட்டே வந்து சார் நைட்டுக்கு காலை 5 மணிக்கு ஷாட். அது 5 மணிக்கு கொடைக்கானல் டிசம்பர் மாதம் ஷூட். ஜனவரி பனி விலகல. அது லேக்கில் ஷார்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அந்த தோணியில் போகணும். அந்த ஷாட் வந்து நான் உள்ள படுத்து ஃபர்ஸ்ட் ஷாட் படத்தோட ஷாட் நான் உள்ள படுத்து கிடந்தேன். அப்படி ஒளிஞ்சு படுத்து கிடந்தேன். அப்போ கேமரா தூரமாக இருக்கு. என் தம்பி உங்கள் டைரக்டர் வந்து அவர் சொன்ன அப்போ தான் இப்போ வந்து நான் சாவசின்னு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா குளிர் நல்ல குளிர். நான் அப்படி ஒடுங்கி தான் கிடந்தேன். நான் வந்து தெரியல சார். அந்த ஷார்ட் முடிச்சு சொன்னார் இது வரைக்கும் நான் சன்ரைஸ்னாலே, ஏன்னா அவர் வந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்பி வரணும். மன்னவனூரில் 5:30 மணிக்கு இருக்கணும்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 3:30 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் நைட் அனுப்புறது ஒரு 7 மணி. அப்போ போய் அவர் பிரேக் எடுத்துட்டு திரும்பி வரணும். போகிறப்ப சொன்னார் வருவேனான்னு தெரியாது சார், நான் மொத்த படத்துக்கு 2 சன்ரைஸ் தான், அதுவுமே பக்கத்தில் இருந்தால் தான் வருவேன் சார். பரவாயில்ல சார், நீங்கள் வரலன்னா நான் நீங்கள் எப்படி எடுப்பேன், போட் லாங் ஷாட் தானே சார் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா காலைல ஃபர்ஸ்ட் 5 வேலைக்கு வந்து நின்ட்டார். எங்க நான் ரெடி, நீங்களா ரெடியா? ஷார்ட் எடுத்தோன்னு சொன்னாரு ஒரு சன்ரைஸை கெடாம அதில் கரெக்டாக உண்மையாவே சன்ரைஸ் எடுக்கிற ஷார்ட் எடுத்தேன். ஏன்னா பல பேர் என்னை கூட்டு போய் சன்ரைஸ் ஷாட் எடுப்பாங்க, கடைசியில் சன்ரைஸ் ஷாட்ல ஓகே ஆகாம 8 மணிக்கு தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மம்முக்கா எனி டைம் அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டா இருந்தார். ஸோ இப்போ நீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி இப்போ இதுல மிர்ச்சி சிவா வந்து மிர்ச்சி சிவாவோட டைமிங் வேற, என்னோட டைமிங் வேற. ஆனா மிர்ச்சி சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா அது பெரும்பாலும் எல்லா டைமிங்கும் வேற. கிரேஸ் ஆண்டனி பறந்து போல அவங்க தான் முதல் தமிழ் படம் பண்றாங்க. சார் வந்து எந்திரிச்சா ஷாட் தான் உங்களுக்கு, ஏன்னா ஸ்பாட்ல தான் இருப்பாரு. அவங்களுக்கு எனக்கு அது முதல் காலை வெளிச்சத்தை எடுத்துருவாங்க, அவர் ஸ்பாட்ல இருப்பாரு. ஆர்டிஸ்ட் தான் நாங்க தான். அவங்க சார் எந்திரிச்சாலும் ஷார்ட் கேமரா ரெடியா இருக்கும். அந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே அவங்க நான் இப்ப கூட 2 பேர்த்த விட்டேன். யாராவது விட்டு ஒர்க் பண்ண எல்லா குறிப்பா தங்கமீன்ல செல்லமா இந்த படத்துல அன்புவா நடிச்ச அந்த குட்டி பையன், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் முதல்ல எனக்கு வந்து ஆக்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்த அந்த குட்டி பையன் தான். அவன் நம்ம ஒரு மாடுலேஷன் சொல்லி கொடுத்த கிரிஞ்சா இருக்கு அங்கிள், நான் அவனு சொல்றேன். அவன் டிராமாவே இல்லை, அதாவது அவனுக்கு டிராமா பார்த்தாலே அவனுக்கு பயப்படுறானுங்க இந்த 8, 7, 9 வயசு பசங்க. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் தட் கிட். ஆக்சுவலாக நிறைய லேர்ன் பண்ண அவங்க கூட. முருகதாஸ் சார், நீங்க இப்போ இந்த சுதந்திரம் ஒரு இயக்குனர் கிடைக்கணும்னா, ஒரு படைப்பாளி கிடைக்கணும்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு சேரும் பொழுது தான் மக்களும் உங்ககிட்ட வந்துட்டு அர்ப்பணிச்சுக்க தயாரான ஒரு நிலையில இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு அது வழியாவே நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது சில படங்களுக்கு அப்புறமா. இப்போ நீங்க ஒர்க் பண்றது பெரும்பாலான நட்சத்திரங்கள் கூட தான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ப்ரொட்டாகனிஸ்டாக பண்றவங்களை சொல்றேன் நான். இந்த ஒரு பேலன்ஸை நீங்க என்னைக்குமே யூ ஆர் ஏபிள் டு ஸ்ட்ரைக்கா? ஒரு படத்துக்கு என்ன தேவை, இதுக்கு நான் எவ்வளோ
கோட்ஸில் சொல்கிறேன், துன்புறுத்துறேன் ஒருத்தரை என்னுடைய படத்துக்காக இது தேவை அப்படின்னும் பொழுது நீங்க துன்புறுத்தலாம் சொல்லாதீங்க. நான் கோட்ஸ்ன்னு அதனால தான் போட்டேன். நான் படம் கதை சொல்லும் போதே இவளுக்கு கஷ்டம் குஷ்டம் சொல்லி தான் போவாங்க. ஐயோ, நான் அதனால தான் கோட்ஸ்ன்னா அது நம்ம அப்படி எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன் நான். இந்த பேலன்ஸை நீங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணிருக்கீங்க ஒரு இயக்குனராகன்னு கேட்குறேன். இல்லை பொதுவாக ஒரு ஸ்டாரு அப்படின்னும் போது அவங்களும் ஒரு படத்துக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கொடுக்கணும்னு முடிவாயிடுறாங்களா. எல்லாருமே ஃபஸ்ட்டு படமே சூப்பர் ஸ்டார்னு வர்றதில்ல. அவங்க வரும்போது அவங்களும் ஒரு பிகினர்ஸாக இருந்து தான் வராங்க. ஸோ இந்த படத்துக்கு தேவைன்னும் போது அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். சும்மானா இது வந்து ஒரு காமெடி சீனு, ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து உயிரை பணைய வைக்கணும்னா யாரும் அவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போது ஒரு பெசன்ட் நகரில் வந்து ஹீரோ ஓடிட்டு இருக்காங்கன்னா சடனாக ஒரு ஆட்டம் வந்துடும். அப்போ வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அப்போ வந்து ஒரு செகண்டில் அப்படி நிற்கும்போது அவங்க நீ ஸ்லிப் ஆகிடும். ஸோ இது வந்து கஜினி அப்போ சூர்யாவுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா இதை நம்ம இதுக்காக உடனே ஒரு பிரேக் பண்ண முடியாது, உடனே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற இது அவங்கவுங்க லெவலுக்கு நடந்திருக்கு. ஈவன் தீனா பண்ணும்போது பேக் பெயினில் ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருக்காரு அஜித் சார். ஸோ சாங் நடக்கும்போது ஃபைட் நடக்கும்போது அந்த பின்னாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் டப்பிங்க்கு வந்து படம் ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணணும்னு அஜித் சார் ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்காரு டப்பிங்க்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறது, அந்த கேரக்டருக்காக உள்ளே வர்றது ஒவ்வொரு கட்டத்துலையுமே அவங்க லெவலுக்கு மீறி இருக்கும். இப்போ ரஜினி சாரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பாம்பேயில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எடுக்கிறதே கஷ்டம்தான். ஒரு தாராவியில் போய் நீங்கள் மேலே ஏறணுன்னா அவர் அப்போ தான் ஒரு மேஜர் சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ மேலே ஏறணும் அப்படின்னா ஏறிடுவார். சரி கட் பண்ணி எடுக்கலான்னா இல்லை சார் இப்படி ஏறுங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்கே வர்ற மாதிரி எடுத்துக்கலான்னா ஃபுல் ஷர்ட்டு அப்படியே பண்ணுவார். அப்புறம் ஒரு கோபத்தில் ஒரு சேரை தூக்கி இப்படி அடிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து சார் நீங்கள் இப்படி தூக்குங்க போதும், ஒயிட் ஷர்ட்டில் நான் இப்படி வந்து விடுறதுன்னா இல்லை சார் இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா உங்களால் அவ்வளோ தூரம் அப்படின்னா நான் பண்ணுவேன்னு நம்பவே முடியாது. அவ்வளோ பெரிய சேர் எடுத்து அப்படி அடிச்சாரு, அவ்வளோ டிராவல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்க லெவலுக்கு வந்து இல்லை இன்னும் ப்ராடா மேபி பரவாயில்ல எல்லாரையுமே கேட்குறேன். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து அந்த படத்தை சார்ந்த ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது இல்லையா, நான் இங்கே ஒன்று உருவாக்குறேன் அப்படின்ற ஒன்று விஷயம். இன்னொன்று இப்போ நீங்கள் பேசும்போது ஒன்று என்ன உணர முடியுதுன்னா, இப்போ என்னால் நீ சில வழிகளை சந்திக்கிறாய் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திலையும் நீங்கள் இருக்கீங்க. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு மனுஷன் டு மனுஷன் ஒரு குற்ற உணர்ச்சியும் அதில் வரதான் செய்யும். ஏன்னா அந்த வழியை அவங்க சந்திக்கிறாங்க என்னால் எனக்காக அப்படின்னும் போது இப்போ அந்த குற்ற உணர்ச்சியை நீங்கள் எப்படி அணுகுறீங்க இந்த கலைக்காக ஒன்று உருவாக்கும் பொழுது? அது முக்கியமாக இயக்குனர்களை தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். என்னோட பார்வையில் லைக் ஐ ஹவ் நாட் புட் எனி ஆஃப் மை ஆக்டர்ஸ், எந்த ஆக்டர்ஸையும் ஸ்ட்ரெயினில் போடல. லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்துட்டு ஏன்னா நான் மெயினாக ட்ராமா ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன் போத் இது. பட் என்ன அழகான விஷயம்னா போத் மை ஆக்டர்ஸ் ஓமை கடவுளேவாக இருக்கட்டும் இப்போ ட்ராகனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு தேடுதலில் இருக்காங்க. ரெண்டு பேருமே தேர் ஆல் இது இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப நம்புறதுனால ஒரு டைரக்டராக நம்புறதுனால இப்போது அந்த ஓமை கடவுளோட பட்ஜெட் 3 கோடி. ஸோ அந்த கேரளா சீக்வன்ஸ் கதைப்போமா வந்துட்டு நான் 2 நாள் எடுக்கணும். மொத்தமாக பட்ஜெட் 4 லட்ச ரூபாய், ஃப்ளைட் ட்ராவல் எல்லாத்தோட சேர்த்து. அதாவது ஒரு 4 லட்ச ரூபாயில் அவுட்டோர் ஷூட்டிங் முடிக்கணும், ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டு சாப்பாடு எல்லாமே சேர்த்து ஒரு பட் அந்த இடத்துல வந்து ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கும், அந்த உன்னை என்று பார்த்ததும் என்ன நான் கேட்கிறேன், அந்த ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு ஒரு நாளைக்கு காஸ்ட் வந்துட்டு 1.5 லட்ச ரூபாய். எனக்கு 10 நிமிஷம் தான் கிடைக்கும், 10 நிமிஷத்துக்கு 5000 ரூபாய், 10 நிமிஷம் ஷூட் பண்ணலாம். ஸோ தட் 10 நிமிஷம் 5000 ரூபாய்க்கு அந்த ஷார்ட் நான் எடுக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஆக்டர் அந்த டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா அது சர்ப்ரைஸ் பண்ணுது. வித் தட் லிமிட்டட் டைம் ஐ எம் ஏபிள் டு ஷூட் இன் த லொக்கேஷன் ஐ வாண்ட். பட் தட் இது எனக்கு அது வந்துட்டு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் அண்ட் ஆல்சோ த எஃபர்ட்ஸ் தே புட். அண்ட் ஃபார் மீ ஐ திங்க் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆக்டரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது, அவங்க சேஃப்டியை எவ்வளோதான் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, அவங்கள கரெக்டாக இது பண்றதா இருக்கட்டும் சரி. நீங்க அந்த நிர்பந்தத்தை நீங்க இது வரைக்கும் உணரல அப்படி வேணா நம்ம சொல்லலாம். இல்ல பாலுமேந்திர சார் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு குழந்தை மாதிரி, வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தம் லைக் அ பேபி. லைக் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுடைய முகம் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய கதையை, நம்மளுடைய எமோஷனை, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பார்வையாளர் கடத்துறது அந்த முகமும் அந்த உடலும் அந்த உருவமும் தான். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆர்டிஸ்டுடைய உடல் உழைப்புங்கிற லெவல் மாறும். ஆர்டிஸ்ட் சார் சொன்ன மாதிரி
அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி அம்பரீஷ் சார் எடுக்கணும், அந்த சன்ரைஸ் ஷாட் இருக்குங்கிறது அவர் தெரியும், எடுக்கிறப்பே தெரியும், கதை சொல்றப்பே தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க டைரக்டர் எவ்வளோ நம்புறாங்கிறது, இப்போ இந்த ஷாட் நல்லா வந்துடும். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த பொண்ணு ஓடி போனோம், கீழே விழுந்துருவா கட்டுரை தமிழ்ல, கல் சின்னதாக தலையில் அடிபட்டுரும் அந்த குழந்தைக்கு. அது ரொம்ப நாள் கில்ட்டியா இருந்துச்சு. ஓடி போறப்ப விழுந்தது, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒருவேளை அந்த ஷாட் ஓடி போகாம நடந்து போன்னு சொல்லி இருந்துக்கலாமே, அது சின்ன ஆக்சிடென்ட் தான். லைக் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இவர் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஒரு ஷாட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நடிச்சு பார்த்துறது ஒரு தடவை, நம்ம அசிஸ்டண்டோ நம்மளோ ஒரு டிஃபிகல்ட் ஷாட்னா ஃபர்ஸ்ட் வி வில் ட்ரை இட். மாஸ்டர்கிட்ட கேட்டு இதுல ஆபத்து எவ்வளவு கம்மியா இருக்கு, ஆபத்து ரொம்ப இருந்தா அதை வேணான்னு விட்டுற, ஆனா கதைக்கு ரொம்ப தேவைங்கிறப்ப ஆபத்து இன்றி எடுக்கணுங்கிறது தான். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க வந்து வாட் தே கிவ் டு த ஃபிலிம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டைரக்டருக்கும் எனக்கு ஒரு மொத்த படம் தான் முக்கியமே தவிர அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் போடுறது வந்துட்டு அவசியம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுல நான் கொஞ்சம் டிஃபர். இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரெஸ். அந்த வேர்டே இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, நாளைக்கு இவர் இன்னொரு கதை பண்றப்ப அதுல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு இப்ப என் படத்துல ஆக்ஷனே கிடையாது. அப்ப என்ன பார்த்தா எனக்கு எப்படி தோணுனா, ஆக்ஷனே ஸ்ட்ரெஸ் தான். ஒரு படத்துல ஃபைட்டே எப்ப வேணாலும் அடிப்படலாம் இல்லையா? நம்ம என்ன அது டூப்புக்கு அடிப்பட்டாலும் ஒண்ணுதான், ஸ்டாருக்கு அடிப்பட்டாலும் ஒண்ணுதான். If you take action sequence, there is always a stress involved. நம்ம முடிந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு இது பண்ணி எடுக்கும். ஸோ கண்டிப்பா ஃபிலிம் மேக்கிங்ல வேற ரிஸ்க் வாழை வந்து எடுக்கிறேன், லாரி மேல போனதான் இஷ்யூ. மொத்த என்னோட 15, 20 வருஷம், 25, 30, 25 வருஷம் கழிச்சு என் ஊர் மக்கள் நானே லாரி மேல ஏத்துறேன். அவ்வளோ லோடுக்கு மேல அவங்க உட்காடுறாங்க. இந்த ஷாட் வந்து அவங்க எல்லாருக்குமே திருப்பி போகும்போது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா லாரி திருப்பியும் ஒரு டிரைவரை நம்பி தான் நான் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, ஒரு டிரைவர் வண்டி ஓட்ட போகிறாரு. இப்போ என் மேலே 50 பேர் உட்கார வச்சிருக்கேன், நான் ஷார்ட் சினிமாவுக்காக உட்கார வச்சிருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எனக்கு தெரியும் எனக்கு. பட் அதுதான் ஒட்டுமொத்த இந்த படத்தோட கதையே, இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸே, நீங்கள் லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸே அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே போய் உட்காருறேன். நான் வந்து என்னைய வந்து அவ்வளோ முழுசாக கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட, நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக. ஏன்னா நான் இருந்தேன் அப்படின்னா, இங்கே நான் கூடவே இருந்தேன் அப்படின்னா கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கே நிப்பாட்டணும், எங்கே ஸ்லோ பண்ணணும், எங்கே வேகமாக போகணும், அந்த ஃபுல் ஷாட்டே எடுக்கிறோம். என் லைஃப்பில் 30 வருஷம் கழித்து திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணும்போது எனக்கு அது பெரிய அந்த ஒரு 2 days 3 days நான் வந்து பெரிய மன உளைச்சலாக தான் இருந்தேன். ஏன்னா சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஆனால் என்னோட மனோபலமும் என்னோட நம்பிக்கையும் இது சரியாக நம்ம பண்ணிவிடுவோம்னு நம்பிக்கை இருக்குல்ல ஒரு டைரக்டராக, அப்போ அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணி மெனக்கிட்டு சும்மா ஒன்று பண்ணுறது கிடையாது. அதுக்கு பல தடவை யோசித்து, பல விஷயங்களை யோசித்து, அவங்களுக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி, அது பெரிய நம்பிக்கையை வாங்கி தான் நான் பண்ணுறது. அந்த எனக்கு உச்சபட்ச பயமான எடுத்த ஷாட்டுனா சீக்வன்ஸ் கிடையாது, அந்த லாரி மேலே போன ஷாட்டு தான். ஏன்னா மறுபடியும் ஒரு டிரைவர், யாரோ தெரியும், ஒரு டிரைவரை நம்பி தான் உட்காந்துருக்கோம். நம்ம அவருக்கு சினிமா தெரியுமா தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பாதைகளும் அதே மாதிரி பயணப்பட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பயணப்பட்ட அந்த ரோடும் மாறல, அந்த இதுவும் மாறல, அந்த பாதையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் திருப்பியும். அந்த மக்கள் அதே மாதிரி ஆடி பாடி சந்தோஷமாக இருங்க, மேலே நல்லா பாடுங்க, நல்லா ஆடுங்கன்னு அவங்க சொல்கிறோம். நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் வண்டிக்குள்ளே. நான் உள்ளே உட்காந்தேன்னா என் வாய்ஸ் கேட்கும்போது அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நான் எங்கேயோ இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஷாட் எடுத்து முடிச்சு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழையில் ஒரு ஷாட் இருக்கும், லாரி லாரி கிளம்பும்போது ஒரு சின்ன இது இருக்கும், எல்லாருமே கத்திட்டோம், எல்லாருமே பயந்துட்டோம் அந்த ஷாட் எடுக்கும்போது. பட் வேறு வழியில் இந்த படம் இப்படியா எடுக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி, அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கூட டீம் செட் பண்ணி, எல்லாருக்கிட்டையும் உரையாடி, அது ஒரு இப்போ என்னோட ஆர்டிஸ்ட்டே கதை சொல்லும் போது இப்படி தான் இருக்கும், இந்த கதை இப்படி தான் எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஓகேன்னா அப்படி பல பேர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து திரும்பி போயிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் தான், இந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுக்க போகிறேன். இவ்வளோ ரியாலிட்டிக்கு பக்கத்தில் என்னால் எவ்வளோ ரியாலிட்டி பக்கத்தில் போக முடியுமோ அவ்வளோ போக ட்ரை பண்ணுவேன். முடியாத பட்சத்தில் அதுக்கு இன்னொரு மாற்று கண்டுபிடிச்சி இன்னொரு சீனை ரியாலிட்டியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண ஒழிஞ்சு, அந்த சீனை இப்போ அந்த சீனை எடுக்க முடியல, அந்த சீனை ஃபேக்காக எடுக்க மாட்டேன். அதுக்கு ஈக்குவலான வேற ஒரு சீனை உங்களால் முடிஞ்ச சீனை எடுப்பேன் ஒழிஞ்சு, அந்த சீனை அது ரியாலிட்டியாக பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காக நான் ஃபேக்காக ஒன்று ட்ரை பண்ண மாட்டேன். திருப்பி அதே மாதிரி இன்னொரு சீனை ரெடி பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என் படத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டை ரொம்ப நேரம் பேசுவேன். படம் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப நேரம் உரையாடுவேன், அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இல்லாமல் என் ஸ்பாட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி இப்போ துருட்லாம் நான் சொன்னது வந்து வேறு படம் பண்ணுவோம், இந்த 2.5 வருஷம் கேப்பில் முடியலாம் சொல்லிட்டு வேறு படம் பண்ணுவோம், வேறு ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மெனக்கிட்டு வந்தோம். அப்போது இன்னும் சொல்ல போனீங்கன்னா துருவுக்கு இந்த 2.5 வருஷம் கொடுத்த மனோபலம் இருக்குல்ல, மனத்தி கணேசன் வந்து அவனை கூடயே வச்சு அவனுக்கு கொடுத்த உடல் பலமும் மனோபலமும் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமானது.
அது இல்லைன்னா அந்த படம் எடுத்துக்க முடியாது. புரியுது. இப்போ ராம் சார் ஒன்று சொன்னாங்க, அந்த ஒரு குழந்தை எதிர்பாராத விதத்துல கீழே விழுந்து ஒன்று அடிபட்டுருச்சு, அது பல நாள் என் மனசுலயே உட்காந்து. சின்ன அடிதான், பட் சின்ன அடிதான். பயம் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி பல அசம்பாவிதம், இல்ல, அந்த learning ல இப்ப என்ன நடக்குதுன்னா, சின்ன சின்ன அடிகள் இதெல்லாம் உங்க மைண்ட்ல அது கூடிக்கிட்டே தான் இருக்கும் அதனுடைய எண்ணிக்கை. இல்ல அது எப்படின்னா, யூ பிகம் அ டைரக்டர். இப்ப அந்த மலை மேல ஏறுறேன்னா, ஆமா, நான் ஒரு 10 தடவை ஏறி பார்த்திருப்பேன். அந்த சின்ன பையனை அது மலை மேல ஏறின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அப்போ அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குல்ல. சாதாரணமா மலை மேல அந்த பையன் ஏறி இறங்கிடுவான். ஆனா நம்ம கேமரா வச்சு ஏறுறப்ப அதனால அவன் ஏதாவது கீழே விழுந்தானா வரக்கூடிய கில்ட்டி இருக்குல்ல. ஸோ அதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கறதுக்கு சாதாரண ஷாட் மாதிரி இருக்கும். ஒரு டைரக்டரா உங்களுக்கு வந்து அனுபவம் கூட கூட யூ ட்ரை டு மினிமைஸ் த ரிஸ்க். 5 ரோட்ல சும்மா வேபோர்டு ஓட்டுறதா இருந்தா கூட 10 பேர் முன்னாடி அங்க வண்டியை பிளாக் பண்ணி இங்க பிளாக் பண்ணி இவ்வளவு சொல்லி தான் அந்த ஒரு ஷாட் எடுக்க முடியும். சும்மா அவன் ரோட்ல சும்மா சாதாரண ஓட்டுவானா இருக்கும். ஆனா நம்ம ஷாட் வச்சு கேமரான்னு எடுக்கிறப்ப ஐ ட்ரை டு என்ன சொல்றது, மேக் ஷுர் 0% அதுல எந்த பிரச்சனையும் வராம. அது நம்ம ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் எப்படின்னா ஸ்டூடியோல இல்ல, ஹைவேல எடுக்கிறோம். ரோட்ல ஹீரோ வண்டி ஓட்டிட்டு வர்றாருன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் டு டேக் த ஷாட். நடக்கலாம், யாருக்கு தெரியாது. காந்தா நிறைய ஸ்டூடியோல எடுத்திருப்பாங்க. இல்ல, இப்ப ஸ்டூடியோல லைட்லாம் விழுகுது மேல இருந்து கீழ இல்லையா, சாண்ட்லியர் ஒன்று சேனல்ல விழுகுது. வேட்டுவம் படத்துல வந்து அது ரஞ்சிதா 4 நாளா தூங்கவே இல்லை ஒழுங்கா. ஆனா அவருக்கு மிஸ்டேக் கிடையாது. அது அந்த அந்த ஒருத்தர் இறந்து போனார், ஒரு ஸ்டன் மாஸ்டர் ராஜு நம்ம இறந்து போனாரு. 4 days அவர் ரொம்ப டிஸ்டர்படாக இருந்தார். ஏன்னா அது அவர் கண்ட்ரோல் இல்லை, சீக்வன்ஸ் அவர் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணிடுவோன்னு சொல்லி தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் அவர் 4 days அவர் பயங்கரமான கில்ட்டில் தூங்காமல் இருந்தார். இப்போ நான் வந்து பைசனில் வந்து ஒரு ரைடு பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரி ரைடு நான் பண்ணி 5 ரைடு பண்ணுவேன். ஏன்னா பசங்க ஃபுல்லாமே ஒரிஜினல் பிளேயர்ஸு. அவன் எங்கே இடிக்கிறான், எங்கே குத்துறான், அவன் கை எங்கே வருது அப்படின்னு சொல்லி ஒரு 5 ட்ரிப் பண்ணி காமிச்சு அவன் துரு பார்த்துட்டே இருப்பான். அந்த 5 ட்ரிப்பு நான் வாங்கிடுவேன் அடியை. அதிகமாக அடி வாங்கின படம் பைசன் தான். அப்போ 5 உன் கை இங்கே வருதுடா, நீ காலை இங்கே தூக்குற, நீ இதை பண்ணுற அப்படின்னு எல்லா பசங்களையும் சொல்லி இதெல்லாம் பண்ணாத கம்மி பண்ணி 5வது ரைடு அவன் கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ துருவ போனான்னா 2வது டேக்ல 3வது டேக்ல ஓகே. என்னோட கொஞ்சம் கம்மியாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, என்னோட துருவ வந்து எப்படி சொல்கிறது, என்னோட அவனுக்கு அவன் எக்ஸ்ட்ரா அவனு பண்ண ஆசைப்பட்டுவான். சில நேரத்தில் நான் அவனை கண்ட்ரோல் பண்ணுவேன். அதை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்னும் நல்லா வரணும், டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பாயிண்ட் தப்பு நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹிக் சொல்கிறவன்ட்ட நீ போய் தலையை வந்து கைக்கு இதுக்கு இடையில உள்ள சொருகுன்னு சொல்கிறேன் நான். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு டைம் வந்து இங்கே பண்ணாமல் நேராக போய் வயிற்றுல முட்டிட்டான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஹீரோ வந்து முட்டும் போது அந்த பையன் ஒரு லோக்கல் பையன், அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரிஜினல் கபடி பிளேயர், அவன் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ ஸ்ட்ராங்காக அவனை வயிற்றுல முட்டோன்னு அவன் ஒரிஜினல் கபடி பிளேயர், அவன் வயிறு எப்படி இருக்கும். இப்போ அது செகண்டே அவன் தலை மடங்கி. நான் சொன்னேன் எனக்கு ஏன்னா இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து 5 ட்ரிப் பண்ணியிருக்கோம், திருப்பி எப்படி தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு போய் அவனை போய் உட்காந்து கேட்டால் சார் நான் வயிற்றுல முட்டினேன் சார்னு சொல்கிறான். நான் உங்கள்கிட்ட சொன்னேனாடா இங்கே முட்டு சொன்னா வயிற்றுல முட்டினேன்னு கேட்டால் இல்லை சார் நான் எனக்கு அது அவன் என்ன நினச்சானே உள்ளே போனால் தலை சாதாரணமாக போயிடுமே, இங்கே போனால் ஒரு அதிர்வு இருக்குமே அப்படின்னு அவன் எக்ஸ்ட்ராவாக நினச்ச பாயிண்ட் இருக்குல்ல. நான் அப்புறம் பயங்கரமாக அவனை கோச்சிக்கிட்டேன். நான் சொன்னேன் நீ ஏன் அப்படி நினைக்கிற, இதில் நான் இது எப்படி கட் பண்ண போகணும்னு உனக்கு தெரியாது, நீ உள்ளே போகனா கைக்குள்ளே இல்லை சார் கைக்குள்ளே போகிற மாதிரி சாதாரணமாக இருக்குமே, இது வந்து இப்போ பெரிய இதாக இருக்காது, பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சேன். அப்போ சொன்ன கபடியில் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸை கட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நான் அதை சாதாரணமாக கட் பண்ண மாட்டேன். அப்போ அந்த பாயிண்டில் அவன் ஒரு கால் எடுத்து அதுக்காக பெயின் வழிபட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்னா என்ன சொல்கிறோமோ அதை செய்கிற இடத்துக்கு வந்து அது இல்லைன்னா அந்த படம் வந்து முடிஞ்சிக்கிறதுக்கு டெய்லி பயமாகவே இருக்கும், யாக்கா அடிபட்டுருமோன்னு சொல்லி அதை நம்ம கன்வே பண்ணிடுறது முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்போது உங்கள் எல்லா படங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போதில்ல, ஐ திங்க் மத்ராசியில் வில்லன் அப்படின்னா ஒருத்தனை தெளிவாக நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த படத்துலையுமே எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு இவருதான் இந்த படத்துலயா? ஆமா, இந்த 6 படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு விதத்தில் இந்த தமிழ் சினிமா எவ்வளோ மாறிடுச்சு பாருங்க. இல்லை அதான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் இது என்னன்னா ஸோ அந்த இந்த வில்லன் அப்படின்ற இதுக்கான ஒரு அடையாளம் எப்படி மாறி இருக்கு, அந்த ஒரு ஒரிஜினலாக அது ஒரு உருவம் அமைத்த ஒரு உடல் சார்ந்த ஒரு வில்லன் அப்படின்னு வைக்கிறதுனுடைய அதனுடைய நுவான்ஸ் என்னவா இருக்கு, அது இல்லாத போது அதை தாண்டியும் எப்படி இருக்கு, எது அதை பொறுத்து பேசலாம் அப்படின்னு அவர் மாறுபடுறாரு. இல்லை லைக் ப்ராப்பர் வில்லன்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஆன்டகனிஸ்ட் மீன்ஸ் டிராகன் ஹேஸ் அ ப்ராப்பர் ஆன்டகனிஸ்ட். மிஷ்கின் இப்போது மிஷ்கின் இந்த கதையில் இல்லைன்னா ஹீரோவுடைய கதையே வேறு.
மிஷ்கின் வந்ததுனால தான் இந்த கதையே. பட் ஒரு வில்லனுக்கான ஆனா, ஒரு அப்படி இல்ல. குவாலிட்டி அப்படி இல்லைன்னா ஹீரோ தான் antagonist இப்ப இல்ல, ஏதோ ஒரு விதத்தில் அப்படி சொல்றாங்க. ஹீரோ அப்படி பார்த்தா அதான் அது- இல்ல, நம்ம யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதை இப்போ ஃபார் பார்க்கறோம். எக்ஸாம்பிள் இவருடைய ஒரு கதையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வித்யுத் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம்னா அவன் தெளிவாகவே நீங்க வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து இங்க ஒரு 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 ஈகோ Evil forces. ஏதோ ஒரு 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 டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள தான் அவன் இறங்குறான். அப்ப என் படத்தோட அவனுக்கு வில்லன் ஒரு- டிராகன் தான் சார். ஆ? என் படத்தோட வில்லன் டிராகன். ஏன்னா ஹீரோ வந்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்பிக்கைகள். அவனுடைய வில்லன்ல. அதனால நீங்க யாருமே வில்லன் ஆக்கல. இல்ல வில்லன் இல்ல 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 அவங்களுக்குள்ள அந்த நான் வில்லன் வில்லன்றது ஹீரோவோட கான்ஃபிளிக்ட் தானே. ஹீரோக்கு என்ன தடை? ஹீரோக்கு எது தடையோ அதான் வில்லன். அது அவனாவே இருக்கலாம், ம். இல்ல ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு ஆனா சொசைட்டியா இப்ப இருக்கலாம். சில ஹீரோவை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்குமான சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை வில்லனை காட்டிடுவோம்ல. ஆமா ஆமா சில படங்களை பார்க்கும்போது ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஆமா, ஹீரோ ஆமா, சந்திச்சு ஆமா. கூட மாட்டாங்க. ம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே இஸ் எ வில்லன் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆயிடும்ல. ம். அந்த மாதிரி வில்லன்களுக்கு சொல்றேன். அப்படிதான் ஆமா அந்த மாதிரி தான். ஆமா நீங்க முரட்டுத்தனமான வில்லன் சொல்றீங்களா? அதே அந்த First genre- start- first அதான் startலயே- அந்த இல்ல, எல்லா ஒரு genre- story ஏத்த fight-ஆக மாதிரி villain இந்த மாறும். பிரச்சனை வந்து இந்த நீங்க என்ன இந்த எடுக்குறீங்கன்றது மனுஷனுக்கு, இந்த தான். மனுஷனுக்குன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல ஒரு ஒரு Genre ஒரு ஆக்ஷன் specific-ஆ ஃபில்ம் வேற அப்படின்றது பொறுத்து தான். சாரோட அது ஒரு ஆக்ஷன் ஃபில்ம்னும் போது ஒரு ஆக்ஷன் பண்ற அங்க பேசுற ஒரு வில்லன் வர முடியாதுல்ல. ம், ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம்னா அங்க பேசுற வில்லன் வரும். ம். அந்த படம் என்ன, அந்த ஹீரோ யாரு அப்படிங்கறத பொறுத்து. ஆனா ரமணாவுல அந்த வில்லனை தாண்டி ஊழல் தான் வில்லன் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. உண்மை. கரெக்ட். ஆமா. ரமணாவுல அந்த அதுல வில்லன் வில்லன் கிடையாது அதுல. ஆனா மெயின் ஸ்ட்ரீமா மனசுக்குள்ள போய் சேர்ந்தது வந்து ஊழல் பண்றவங்க, தப்பு பண்றவங்க அப்படிதான் போச்சு. கான்செப்ட் கூட ஓ, இருக்கு. கத்தியில உங்களுக்கு ஓவரால் அந்த கான்செப்டுக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஒரு மனுஷன் தேவை. ஆமா ஆமா. ஒரு வில்லேஜ் கார்ப்பரேட். ஸோ இதுதான் இது இப்படின்னா வில்லேஜ்னா அது ஒண்ணு, அப்படியே கார்ப்பரேட்னா இதுக்கு அப்படியே உள்டா அப்படிங்கிறது. ஆனா எங்க டைரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது வில்லன் இல்லாம உன்னைய கதை பண்ண முடியுமா, எனக்கு நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி தான் அப்படியா? என்னை அனுப்பிவிட்டார். ம். இதை பரியம்பால இருந்து நான் வில்லனே இல்லாம கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இல்ல ஆக்சுவலி இப்ப நீங்க பரியேறும் பெருமாள்ல இருக்கிற அந்த ஏஜ்டு கேரக்டர் வந்து கதி கலங்கு உங்களுக்கு. ஓ, அந்த அந்த வயசு அந்த கொலைகாரன். ஆமா ஆமா. அது அவன் வந்து ஈக்குவல் டு நம்பியார் அவரு. உங்களுக்கு பாரு கதி கலங்கிடும்ல உங்களுக்கு வந்து சிகரெட்டு ஐயோ, இல்ல. அவன் பஸ்ல பெரிய தொங்கிட்டு இருக்கிறான் போய் பதட்டத்தை டப்புன்னு அப்படியே கை எடுத்துருவானுங்கல்ல. அது என்ன மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள போய் ஒருத்தன் நீச்சல் அடிச்சிருவான் அப்படி. அதை விட இல்ல, அதாவது நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசவே முடியாதுன்ற ஒரு மனநிலையில அவங்க கிட்ட இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆமா, விஷயமா அந்த- இருக்கு. அது வந்து நீ காலம் அவன்கிட்ட கடந்து என்ன- இருக்கும் ஒண்ணுமே அவனோட பண்ண முடியாது, ஒவ்வொரு அவன்கிட்ட சம்பவமே பேசவே அப்படி முடியாது, இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது அவனை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து. இல்ல. So, அது பயங்கரமான பிசிக் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த ஈவில் அவன் மைண்ட்ல இருந்தா கூட அவன் அவன் உங்களுக்கு பயம் கொடுத்துரும். அவங்களுக்கு 6 பேக் அடிச்சு 6 ஃபீட் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு ஓல்டு ஆளா இருக்கலாம், அவன் மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கலாம், அவன் மெத்தட் இருக்குல்ல, அவனோட ஐடியாலஜி, அவன் அப்ரோச் பண்ற விதம் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா. அதுதான் வில்லன். நான் ஆக்சுவலாக டிராகனில் மிஷ்கின் கேரக்டர் அப்படி தான் சார் அப்ரோச் பண்ணுறேன். சிரிச்சுக்கிட்டே அவரோட வேலையை வாங்கிட்டு போயிடுவார். அவர் அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு அவர் அந்த வில்லத்தனம் காமிச்சு உடனே நான் போட்டு கொடுத்துரு அப்படிலாம் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே மிஷ்கின் கேரக்டரை வச்சு இவனை திருப்பி ஆனா ரொம்ப நல்லவர் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு ஒரு நல்ல புரிஞ்சிடும். வில்லனா இப்போ இருந்தா ஒரு ஹீரோக்கு example- அவன் வில்லன். யாரு? ஹீரோக்கு எகென்ஸ்டா ஹீரோவே ஒரு கெட்டவன், கேடு கெட்டவன் அவன். இல்ல சார், அது வந்து ப்ரோட்டகனிஸ்ட். Correct. நம்ம இல்ல, யார் புரியுது. வழியா அந்த கதையை இப்போ ஃபார் பார்க்கறோம். எக்ஸாம்பிள் சரி அதாவது அப்ப வந்து ஹீரோக்கு வர ஹடல்ஸ்னு வச்சுக்கலாம். ஆமா. அது ஆண்டகனிஸ்ட்னு வைக்க முடியாது. இப்போ சரி, ப்ரோட்டகனிஸ்ட்க்கு ஒரு வாண்ட் இருக்கு சார். ஆமா. அந்த வாண்ட தடுக்கிற ஒரு ஆண்டகனிஸ்ட் அப்படின்னா ஹியூமனா ஒருத்தர் தடுக்கிறார் பர்சனல் கான்ஃபிளிக்ட்ல. ஆனா மிஸ்கின் சார் தடுக்க அந்த கேரக்டர் வந்து அவருக்கு ஐடியாலஜி இருக்கும். ஆமா, இஸ் a righteous man. அவர் அதனால அவர் தடுக்கிறப்ப அவர் வந்து ஆண்டகனிஸ்ட் ஆகல. இன்ஃபேக்ட் அவர் ஹடல் ஆகுறாரு. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இவனை கடுப்பேத்தணும்ன்ற ஒரு ஈகோ இடத்துல இருந்து அவர் வந்து இவனை தொந்தரவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினா அப்போ அவர்கிட்ட அந்த ஒரு அதான், ஒரு ஷேட பார்த்திருக்கலாம். பட் அந்த இடத்துல கூட ஒரு கருணை உள்ள ஒரு அவர் மனுஷனா அப்படியே தான் அப்ரோச் இருக்காருல்ல. பண்ண அந்த கேரக்டர் நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, இங்க பாரு, இங்க இருந்து படிச்சுட்டு போறவங்க கஷ்டப்பட்டு போறாங்க, நீ குறுக்கு வழியில வந்துட்ட, எனக்கு அது பிடிக்கல, உன் லைஃபையும் கெடுக்க விரும்பல, சோ நீ வந்துட்டு பண்ண தப்ப திருத்திக்க, இவ்வளவுதான் அவருடைய இது. Correct. அண்ட் அவர் வந்து ரொம்ப கெட்டவனா இருந்தா அந்த இடத்துல அவன் வேற மாதிரி கூட பண்ணிருக்கலாம். அதேதான் பட் அந்த வேலை உடனடியே வேலையில அவரை போட்டு கொடுத்திருக்கலாம். he just wants him to become a better man by clearing his இது, உன் லைஃப் நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ற அது. அதனால தான் ஹீரோ Sir, there's no nothing called villain. Whoever is approaching, whoever is stopping a hero is an antagonist. சார் நீங்க இப்போ மாறிக்கிட்டோன்னு சொன்னதா அவர் சொல்றாரு. இல்ல ஆக்சுவலா ஆனா இதுல சும்மா ஒரு இதுக்காக அந்த ஹீரோக்கு வாண்டே இல்ல ஆக்சுவலா மிஸ்கின் சார் வர்றதுக்கு முன்னாடி. மிஸ்கின் சார் மூலமா அவனுக்கு வாண்டே கிரியேட் ஆகுதுன்னு ஆமா, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்ஸ் தான். அப்போ வந்து யூ கேன் சே அந்த படத்துல 2 ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இஸ் கிவிங் a want to another protagonist that becomes a story. அப்படியே சொல்லலாம். சோ வார்த்தைகள் தான் எல்லாமே. பட் ஆண்டகனிஸ்ட்ங்கிறது என்னன்னா அந்த யூ லவ் பயங்கரவாதம் ஒரு ஒரு வில்லனுக்குள்ள குவாலிட்டிஸ் எபிக் நம்ம காவிய காலத்திலிருந்து வில்லன்னா யாரு
அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. when we make a mass films, it's epic film இல்லையா, ஒரு ஸ்டார் ஹீரோ. அப்போ ஒருத்தர் எப்போ ஹீரோ ஆகுறாருன்னா அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த தனி ஆண்டகனிஸ்ட் யாருங்கிறதுல இருந்து தான் இந்த ஹீரோவுடைய வேல்யூ கிரியேட்டர். ஸோ அந்த மாதிரி படங்கள்ல கண்டிப்பா ஆண்டகனிஸ்ட் முகேஷ் அப்படி நம்ம சொல்லலாம். ஒரு ஃபேமிலி படத்துல அப்பா வில்லனா இருந்த போதும். ஸோ அது என்ன ஃப்ரேம் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வராங்க சொல்றாங்க சார், வில்லன் சரியா இல்லப்பா, வில்லனே இல்லப்பா அப்படின்னு. பட் டிராகன் வந்து far better than having a antagonist and protagonist because அது வந்து ரொம்ப இயல்பா ஆர்கானிக்கா அப்படியே க்ரோ ஆகக்கூடிய ஒண்ணா இருக்கு. சொசைட்டி தான் இல்ல, லாஸ் தான் வில்லன் என் படத்துல. அகைன்ஸ்ட் கோயிங் நேச்சர் என் படம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா சொசைட்டில லாஸ் தான் வில்லனே என் படத்துல. trying to tell us to be a certain way, but our natural law is wanting us to be something else. நீங்க அதான் நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க அவர்கிட்ட எப்போ நீங்க வில்லன் இல்லாம ஒன்னு எழுதுறியோ அப்பதான் you would have truly arrivedன்ற மாதிரி ஒன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சிந்தனைக்குள் நீங்க எப்போ போக ஆரம்பிச்சீங்க? வில்லன் இல்லாமல்னா எல்லா மனிதர்களுக்குள்ளயும் நீ போய் உங்களுக்கு ஒரு பிளே வந்து இவர் கெட்டவன் இவன் நல்லவன் போயிட்டா பிளே ஈஸி ஆயிடுது இல்ல. இப்படி இவன் பக்கம் இப்போ என்னோட படங்களுக்கு கூடிய அந்த எல்லாருக்குள்ளேயும் ஊடுகக்கூடிய தன்மை வந்து டைரக்டர் முதல்ல சொல்லி கொடுத்தனால தான். அவனுக்குள்ள லைஃப் இருக்குது, அவனுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது, அவனுக்குள்ள கற்பிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து பரியரும் பெரும்பாலும் அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் வர்றதுக்கான காரணம் அவங்க கற்பிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அவன் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைன்னு இருக்குது, நம்பி வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைன்னு இருக்குது. அந்த பக்கம் போய் நின்று பார்த்தா அவன் வேற ஒன்றா தெரிய ஆரம்பிப்பான். இப்போ ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கிறது பாயிண்ட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வர்றதுக்கான காரணம் அதை நான் வில்லனாக ஆக்ட் பண்ணி தான் அந்த அந்த கான்வர்சேஷன் எனக்கு கிடச்சிருக்காது. நான் எழுதும் போதே இவங்க கெட்டவங்க இவங்க வில்லன் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதினோம்னா நான் அந்த கிளைமாக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அவர் இல்லாமல் ஆக்குவதுன்னு இடத்துக்கு போயிருப்பேன். நான் அவங்களோட சேர்ந்து வாழ்றது, அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குல்ல, அப்போ வில்லன் நான் முதல்ல ஏற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்காமலே போயிடும். அப்போ நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்ன நினைக்கிறேன்னா, ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தடையை வில்லனுங்க போர்ட்ரேட்டில் கொண்டு போகாமல் வச்சுக்கிட்டா தான் எனக்கு வந்து குறைந்தபட்சம் அவன் பக்கம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். வில்லன்னு போயிட்டோன்னா இப்போ நான் கதை சொல்லும் போது அஸ்டன்ஸ் கேட்பாங்க யார் வில்லன் முதல்ல கேட்க கேள்வி. அப்புறம் அந்த பிள்ளையை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க. அந்த அவ்வளோ சீக்கிரமாக அதை புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வில்லன்னு வைக்காமலேயே கதை வச்சுட்டே போவோம். வில்லன் இல்லை அப்படின்னா நம்ம அவங்க பக்கமும் அவங்க வீடு தெரியும், அவங்க நிலம் தெரியும், அவங்களோட பண்பாடு தெரியும், கல்ச்சர் தெரியும், அவங்களோட ஆசைபாசங்கள் தெரியும், அந்த பக்கம் அவங்களோட நேர்மை தெரியும். அதெல்லாம் தெரியும். ஒரு டைப் ஆஃப் சினிமாக்கு அது தேவைப்படுதுன்னு பாக்குறீங்களா? ஒரு டைப் ஆஃப் சினிமான்னு இல்லை, நீங்க அது நம்மளோட விஷன் நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸ்லேருந்தே இருக்குது. சார் மறுமலர்ச்சின்னு ஒரு படம் பழைய ஞாபகம் இருக்கும். மம்முட்டி சார் அதுல எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கும். ஆண்டகனிஸ்ட் இருப்பாங்க, ஆண்டகனிஸ்டுடைய ரீசனும் பிலீவபிளா ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கும். அவன் சும்மா ஹீரோ எதிர்ப்பதற்காக ஒரு வில்லனா இருக்க மாட்டான். சூப்பரா இருக்கும். அது ஹீரோ வர்ஷிப் தான் வில்லனா இருக்கும். ஒரு மனுஷனை கண்மூடித்தனமா நேசிக்காத. ஸோ அது கொஞ்சம் டஃப் டு ரைட் அ ஸ்கிரீன் பிளே டு ஜஸ்டிஃபை ஆல் த கேரக்டர்ஸ். அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டருடைய டெப்த்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறது. இப்போ அதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் வருமா? நீங்க பல கேரக்டர்ஸ் உடைய ஒரு பின்புலன் எல்லாம் நீங்க பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ண பிறகு ஆடியன்ஸ் யாரை சார்ந்து நிக்க மாட்டானோன்ற ஒரு கவலை. அப்படிலாம் இல்லவே இல்லை. இது நான் ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னா டிராகனை ரசிச்சிருக்காங்க, வைஷ்ணவ ரசிச்சிருக்காங்க. சரி, ஆடியன்ஸ் வில் லைக் ஆல். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு படம் மட்டும் வரலையே, ஒரு வருஷத்துக்கு கிட்ட 200 படம் வருது, 200 விதமான படங்கள். வெரைட்டிஸ் இல்லையா? இது வந்து நீங்க திரும்ப ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் கேக்குறீங்க. எந்த ரூலும் எந்த படத்துக்கு, இந்த படத்துக்கு இது செட் ஆச்சு, அவர் படத்துக்கு அது செட் ஆச்சு. ஸோ யூ ட்ரை டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். இந்த செட்டப்பே வந்து எல்லாம் வேற படங்கள்ல. ஆமா. இன்றைய ஐ மீன் we are almost nearing the end of the conversation. இந்த சூழல்ல தியேட்டர்ஸுக்கு மக்களை வரவேற்பது கடினம் அப்படின்றது பரவலாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது நீங்க உண்மைன்னு உணர்றீங்களா அதுக்குள்ள, இல்ல அது ஓவர் ஸ்டேட்டட்னு தோணுதா உங்களுக்கு? I think it's the truth. Because OTT is come and taken over to an extent. எல்லாரும் இப்போ பார்க்க வேண்டிய படத்தை 2 வாரம் கழிச்சு பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்க்ளூடிங் மீ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரே நான் வந்து போய் மற்றவங்க படம் தியேட்டர்ல பார்க்கறது ஒரு விதத்துல ஓடிடி தியேட்டருக்கான வில்லனா இருக்கு அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு ஓடிடி இல்ல லேட் பிக்கப்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்ப இல்ல. எப்படி லேட் பிக்கப் அப்படிலாம் இல்லை வந்தது. இப்போ தியேட்டர்ல ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னா எல்லாரும் வந்துடுவாங்க. அது நம்ம வேலை வந்து அந்த மேஜிக்கை கொடுக்கறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சில படங்கள் வந்து அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருந்தாலும் நான் தியேட்டருக்கு போய் பார்த்துடணுங்கிற மைண்ட் செட்டை அந்த நிறுவனமும் அந்த மீடியாவும் அந்த காம்பினேஷனும் ப்ரிப்பேர் ஆயிடுது. அது ஒரு மார்க்கெட்டிங் சக்சஸ். ஆமா, அது இன்னைக்கு அது என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா நல்லாவே இல்லைன்னு ட்ரோல் செய்யப்பட்டாலுமே
கேலி செய்யப்பட்டாலுமே ம். அந்த கேலியை நான் ரசிக்கணுன்றதுக்காக போய் படம் பாத்துறாங்க அவங்க. அதுக்கு இவன் கீழே என்னமோ நானும் ஒண்ணு- அந்த கேள்விக்குள்ள நானும் ஜாயிண்ட் ஆகணும். இந்த என்னமோ ட்ரோல் பண்ணாங்க, எனக்கு புரியல அது என்ன ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி. நான் படம் பார்த்துட்டு நானும் அந்த ட்ரோலை என்ஜாய் பண்றேன் ம். அப்படின்ட்டு அதுக்காக நான் படம் பார்த்துறேன்னு சொல்லி. ஸோ ஒரு படம் எப்படி இருந்தாலும் சரி, அதனாலதான் சில படங்கள் பயங்கரமா நல்ல கலெக்ட் ஆகுறதுக்கு அது ஒரு காரணம். பிஃபோர் ரிலீஸே இந்த படம் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துடணும்னு முடிவு பண்ற மைண்ட் செட்டை ஏற்படுத்திடுறாங்க. அதனால ஆடியன்ஸுக்கு உள்ள தியேட்டருக்குள்ள வர வைக்கணுங்கிறது சவால் வந்து அந்த மார்க்கெட்டிங்ல தான் இருக்கு. ம். ஆனா அந்த மிடில் கிரவுண்டு மாட்டிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இதுல தான் பாடல்கள் ரொம்ப முக்கியமாகுதுன்ற மாதிரி பாக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு இழு இழு இழுக்குதடி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்து எடுத்தோடனே அதான் சார் ஆமா. தியேட்டர் கொண்டு வந்து ஒரு பாட்டு அப்படிதான் சொன்னீங்களா? யா இப்போ ஐ மீன் தீக்கொளுத்தியா இருக்கட்டும், டிராகன்ல பல சாங்ஸ் வந்து இல்ல, ஸோ அதுவும் ஒரு முக்கியமான இல்ல, டூல் ஆகுதா? அதுவும் எஸ்பெஷலி இப்போ ராம் சார் நீங்க அது முழுமையா ஐ மீன் அது ஒரு அடையாளமாக எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து நீங்க வரீங்களான்னு எனக்கு தெரியல. பறந்து போல் இருக்கே ஒரு 19 இருக்கு கண்டிப்பாக. பட் இதுதான் என்னுடைய ஒரு ப்ரமோஷனல் ஆந்தமாக மாறணும் நீங்க அதை நினைக்கல? கதை மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆனா அப்படி ஒரு காலேஜ் கதை எடுக்கணும்னா கண்டிப்பா பாடல்கள் வந்துடும், காதல் வந்தா பாடல்கள் வந்துடும் இல்லையா? கதையை பொறுத்துதாமே அதுவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்காக சாரு ஒரு தடவை ஆடியன்ஸ் தியேட்டர் கொண்டு வர வைக்கிறதுக்கு பாடல்கள் பயன்படுதா? அதான் கேள்வியா? இல்ல, அவங்க நீங்க அது- சொல்றீங்களா? அதுவும் ஒரு கஷ்டமா கஷ்டமான படம் வர்றதுக்கு என்ன- முன்னாடி ஒரு என்ன- எனர்ஜியை ஒன்னு உருவாக்கணும்ன்றது நம்ம சொல்றோம் சார் இல்லையா? இட் இஸ் டூ திங்ஸ் சார். ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டார், ஒரு ஸ்டாரோட படம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பில்டப், அதுக்கான இது வரும்போது நான் சொல்றது ஒரு டாப் லெவல் ஆஃப் ஏன்னா ரொம்ப நாளா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஆடியன்ஸ் வந்துட்டு தே வாண்ட் டு see their Star. ஸ்டார். அது ஒன்று. இன்னொன்னு வந்துட்டு ட்ரெய்லர்ஸ். when there is a good trailer, அந்த ஆமா, இன்னைக்கு ட்ரெய்லர் படத்தை வந்துட்டு கூட நல்லா audience இருக்குமோ இல்லையோ. automatic-ஆ theatre ட்ரெய்லர் அது அந்த உங்களுக்கு எப்படி சார் இருக்கு ட்ரெய்லர் ஸ்ட்ரெஸ்? ட்ரெய்லர் ஸ்ட்ரெஸ் இது வந்து பைசா முன்னாடி போட்டு இன்னும் ட்ரெய்லர் லாட்டா ரிலீஸ் ஆகுதுக்கு 2 நாள் முன்னாடி கட் பண்ணேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுக்கு 2 நாள் முன்னாடி தான் கட் பண்ணேன். நானும் ரொம்ப நாளா உட்காந்து ட்ரெய்லர் வரல இப்ப சார் படத்துக்கு ட்ரெய்லர் போடுறதா இப்ப பெரிய கரெக்டாக டேட் டைம் போட்டுட்டேன், ட்ரெய்லர் ரெடி ஆகல. டைம் 6 o'clock போட்டேன், ஆனால் ட்ரெய்லர் ரெடி ஆகல. கட்டு மாற்றிக்கிட்டே இருக்கேன், நான் டைலாக் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ கடைசியாக 6 o'clock போட்டால் தான் நான் வந்து 8 o'clock தான் ரிலீஸ் பண்ணேன், மாற்றி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, நாம் ஒரு சேல் ஒன்று விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது முதல்ல என்னோட ஃபஸ்ட் படத்தில் வந்து நான் ப்ரொமோஷனை நான் எடுத்துக்கிறேன். நான் என்னோட ப்ரொடியூசர்கிட்ட வந்து நானே ப்ரொமோஷன் நான் பண்ணிக்கிறேன், இந்த படத்தை எப்படி போய் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தலையிட விட்டது கிடையாது. இது பெருசாக எனக்கு கொடுத்த 5 படங்களுமே என்னோடய ப்ரொமோஷன் ஐடியாஸ்க்குள்ளே வந்து என்னோடய டீமோ, என்னோடய ப்ரொடக்ஷன் டீமோ, என்னோடய ஹீரோஸோ தலையிட்டதே இல்லை. முழுக்க எனக்கு கர்ணன்லாம் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. முழுக்க தனுஷ் சார் ப்ராஜெக்ட் அப்படின்னாலுமே உதய் சார் இவங்க எல்லாருமே வந்து என் சைடே விட்டாங்க. ஸோ ஓன் டிசிஷனில், ஒரு டைரக்டரோட ஓன் டிசிஷனில் தான் அந்த 5 படத்தோட ப்ரொமோஷன் நடந்துச்சு. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, என்னவா இந்த படம் போய் ஆடியன்ஸ் இந்த படத்தில் சின்னதாக எங்கேயாவது தென்பட்டால் கூட, ஒரு விஷுவல் தென்பட்டால் கூட என்னோடய விஷுவல்ஸை வந்து செதற விடக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஒரு பாட்டு விடலாமே, லேட் ஆகிடுச்சு, இது விஷுவல் விடலாமே, மேக்கிங் விடலாமே. பைசனுக்கு நான் ஒன்றுமே விடலை. பைசனில் தான் முதல்ல எனக்கு என்னோட டீமோட அப்ளாஸோட ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு எனக்கு. நீங்கள் கபடி படம் எடுத்துருக்கீங்க, கபடி மேக்கிங் எதுவுமே விடாமல் இருக்கீங்க, ஒன்றுமே விடாமல். நான் அந்த படத்தை வந்து முதல்ல அவங்க படமாக பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் கஷ்டப்பட்டதை பின்னாடி பார்க்கட்டும். நான் மேக்கிங் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஷார்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இத்தனை பாட்டு இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ நிறைய விஷுவலோட ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபோனில் ஃபுட்டேஜ் ஒரு ஃபீச்சர் ஃபில்மே கொடுக்கலாம். ஆமாம், நிறைய. ஏன்னா ஃபோனில் அவ்வளோ விஷுவல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க சார். நம்ம படத்தோட விஷுவல்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பண்ணுறதுக்காக நான் பிளான் பண்ணி அந்த 5 படத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தின் மீது ஒரு மரியாதை வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட்டமாக ஃபேமிலியாக குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், நம்ம ஊரில் மொத்தமாக போகலாம், இல்லை தனியாக அந்த படத்துக்கு நம்ம போகணும், நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்க படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணி இப்போ வாழையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வாழை வந்து உதய் சார் கேட்டார், உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகும், அந்த வாழைக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, வாழை வந்து என் படம், நான் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே, இப்போ நான் என்னவா இருக்குன்னு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போ நான் என்னவா இருக்குன்னு யார் சொல்லுவான்னா, என்னையை விட சிறந்த இயக்குநர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டர்ஸுக்கும் படம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பெரிய பாசிட்டிவ் எடுத்து அவங்களோட எமோஷனல் நான் வந்து கேப்சர் பண்ணி, இந்த படம் மாரி செல்வராஜுக்காக நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிற ஒன்று க்ரியேட் பண்ணோம். இந்த படம் ஏன் வாழைன்னு சின்ன படம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாதுக்காக அந்த வாழை படத்துக்குள்ளே ஒரு பிரம்மாண்டம் கிரியேட் பண்ணால், பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத பிரம்மாண்டமான மனிதர்கள் ரொம்ப சொல்ல வச்சு, அந்த படத்துக்கு மட்டும் அப்படி பண்ண மாதிரி எந்த படத்துக்கு நான் பண்ணல, நிறைய மாதிரி பின்னாடி நடந்துச்சு. ஆனால் வாழைக்கு மட்டும் முன்னாடியே பண்ணோம். அது இப்படி நிறைய விஷயம் அந்த படத்தை நம்ம கொடுக்குற ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியமாக நினைப்பேன். நான் நிறைய பேட்ட முரண்படுவேன், ஏன் இவ்வளோ விட்றீங்க ஃபுட்டேஜ்,
ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்க, படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளோ, ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், திருப்பி சலிப்படைஞ்சிடுறான். ஏதோ ஒன்று நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய விருப்பத்தையும் பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது ஸ்லோவாக கூட போட்டும் டக்குன்னு பூம் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நிலையாக நம்மளை பார்க்க ஒரு 100 ஆடியன்ஸ், ஒரு 1 மில்லியன் வியூ போனால் கூட அந்த 1 மில்லியன் வியூஸ்மே ஒர்த்தான வியூஸாக இருந்துச்சுன்னா அந்த 10 லட்சம் பேர் போதுமானவன் நம்ம படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அந்த 10 லட்சம் பேரும் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 லட்சம் பேர் 10 லட்சம் சும்மா இருக்க மாட்டான் சார். நான் உறுதியாக நம்புறேன், நம்ம படம் பார்க்க 10 லட்சம் பேர் வந்தால் போதும் ஒரு நாளைக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 2 லட்சம் பேரையும் நம்ம கைப்பற்ற முடியும், நம்ம படத்தோட நம்பிக்கை இருக்குது. இந்த 2 லட்சம் பேர் வெளியே போய் தப்பான படம் சொல்லிட மாட்டான். இந்த 2 லட்சம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் வெளியேன்னு சொல்லிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய பூமா மாறும். ஒரு 2 lakhs people வந்து நான் இப்படி ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பாதிச்சிச்சின்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நீ ப்ரொமோஷனே தேவையில்லையே. அப்போ இந்த முதல் 2 லட்சம் பேர் நம்ம எப்படி கைப்பற்றோம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம முதல்லயே 10 கோடி பேரை கைப்பற்றணும்னா முடியாது நம்மளால. அந்த சக்தி நம்மகிட்ட இல்லை. நம்மளோட கண்டென்ட்டுக்கு அந்த சக்தி இல்லை. நம்மளோட கண்டென்ட்டுக்கு நம்மளுக்கு தெரிந்த மனிதர்கள், நம்ம மீது நம்பிக்கையான மனிதர்கள், நல்ல சினிமா விரும்பக்கூடியவங்க, இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட்டில், இந்த மாதிரி மிடில் பட்ஜெட்டில் படங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, அவங்களை நிலையான ஆடியன்ஸை நம்ம மாற்றணும். அவங்களை ரொம்ப நிலையான ஆடியன்ஸை, நமக்கான ஆடியன்ஸை மாற்றி அவங்க மூலமாக நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம். நீங்க அந்த படம் சார்ந்து மட்டும் சொல்ல, லாங் டேர்மாக சொல்கிறேன். அவங்களோட நம்பிக்கை விட்டுறக்கூடாது. நம்மகிட்ட தொடர்ந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு கிரியேட்டர் என்கிட்ட மாரி செல்வராஜ் படத்துக்கு போகலாம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம், சொந்த பந்தமாக போகலாம், அவங்க படத்தில் ஒரு டிஸ்கஷன் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும் நம்புறாங்கன்னா, என்னோட ஆடியன்ஸை நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு மரியாதை வச்சு அவங்கள மிஸ் பண்ணாமல் அவங்க தான் அடுத்து போய் எழுதுறாங்க. எனக்காக பயங்கரமாக ப்ரொமோட் படங்கள் எடுக்க எனக்காக ப்ரொமோஷன் பண்ணது நான் பண்ணதை விட எனக்கு என்னோட முதல் நாள் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, என்னோட முதல் நாள் பார்வையாளர்கள் இருக்காங்க, அவங்க பண்ண ப்ரொமோஷன் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் தான் பைசன் வந்து கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி பைசன் ஓடக்கூடாது, பைசன் கிட் ஆகாது, இந்த பைசனை வந்து வீழ்த்தி ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வேலை செய்யும் போது என்னோட முதல் நாள் பார்வையாளர்கள் அவங்க வந்து பிடுங்கினாங்க. நெகட்டிவை பிடுங்கி இது வந்து எல்லாருக்குமான படம், இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி இந்த முதல் நாள் பார்வையாளர்கள் தான் அந்த படத்தை உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. இது எல்லா படத்தையும் இந்த முதல் நாள் பார்வையாளர்கள், அந்த முதல் நாள் பார்வையாளர்கள் வந்து வாழைக்கு கம்மியாக இருந்தாங்க, பைசனுக்கு அதிகமாக இருந்தாங்க, பைசனோட கர்ணனுக்கு அதிகமாக இருந்தாங்க, பகையம்பாளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்று சொல்ல என்னென்னா, உங்களுக்கு ஒரு நேட்டிவ் ஆடியன்ஸ் உங்களால் நீங்கள் உருவாக்கிக்கிருக்கீங்க. அதனால அவங்க வர்றாங்க, அவங்க அந்த ப்ரமோஷன்ஸை பார்த்துக்கிறாங்க. ஆனா அந்த முதல் 3 நாள் 2 லட்சம் பேர் கொண்டு வர வேண்டியது இருக்குல்ல சார், அதுக்கு நீங்க ப்ரோமோட் அதுக்கு நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க? இப்ப பறந்து வந்து மிர்ச்சி சிவா சாருக்கு கடந்த 8 வருடங்கள்ல என்னால விற்க முடியல. பறந்து தேட்டர் யாருமே வாங்கல. அதனால கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பறந்து போட்டோம். ஒரு 45 ஷோ போயிருக்கோம். கடைசியில் என்னோட அசிஸ்டண்டோட ஃப்ரெண்டு தான் அது வந்து ரிலீஸ் பண்ணாரு. பட் அது முழுக்க நான் ப்ரொமோட் பண்ணலன்னா, லைக் அந்த கடைசி 7 நாள்ல ப்ரொமோட் பண்ணி அந்த முதல் நாள் நம்ம கிடைச்ச ஷோவை ஃபில் பண்றது இருக்குல்ல, அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க, இந்த படம் எதை பத்தி, நீங்க தைரியமா வரலாம், வந்தா என்ன இருக்கும், இந்த படத்து பொசிஷன், இந்த படத்தினுடைய ஜேர்னர் என்ன, இதுல யார் இருக்காங்க, இந்த படத்தை நீங்க எதுக்காக பார்க்கணும், இவ்வளவு படம் வருது, ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? அப்ப நடிகர்கள் முக்கியம் இல்ல, இயக்குநர்கள் முக்கியம் இல்ல, பட் ஒவ்வொரு படமும் முக்கியமாகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த படம் என்னங்கிறத தெளிவா சொன்னா பார்வையாளர்கள் பார்க்க வர்றாங்க. அந்த முதல் நாள் பார்க்கறவங்க தான் அடுத்த நாள் ஆட்களை கூப்பிட்டு வர்றாங்க. அப்படிதான் இது வரைக்கும் சர்வே ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நான் சொல்றேன், ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஜெயிக்கணும்னா தியேட்டர்ல ஜெயிச்சா மட்டும்தான். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். வெறும் ஓடிடியை நம்பி, சேட்டலைட் நம்பி ஒரு பீரியட் இருந்துச்சு, ஓடிடி நம்பி ஒரு பீரியட் இருந்துச்சு. இப்போ வந்து இல்ல, திரும்பவும் மக்கள் தியேட்டர் தான் நம்புறாங்க. ஆமா, ஓடிடி தியேட்டர் தான் நம்புறாங்க. தியேட்டர்ல ஜெயிச்சா மட்டும்தான். செல்வா எப்படி பாக்குறாருன்னா, அது ஒரு ப்ரமோஷனல் மாஸ்டர் கிளாஸா இருக்கு. அப்படி இல்ல, நாங்க எங்களது அது ஒழுங்கா பண்ணல நாங்க காந்தா. அதாவது எந்த ஆங்கிள் ஆஃப் இட், நான் படத்தோட ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு தமிழ் படமா இங்கே வந்து அது சொன்னாங்க எல்லாரும் நிறைய பேர் இது வந்து ஒரு டப்பிங் படமாவோ, நான் என்ன நினச்சேன்னா டீசர் ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும். அண்ட் இந்த 2-3 நாளில் வெளியில் வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்க தான் படத்தை ரிவ்யூவர்ஸ் மீறி இந்த FDFSன்னு போய் மைக் நீட்டுறாங்கல்ல, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அந்த படத்தை வந்து அதோட வீச்சை, இந்த படத்தோட வீச்சை, இந்த படம் இன்னும் எவ்வளோ நாள் தியேட்டரில் இருக்க போகுதுன்ற. நம்மளோட கடமை வந்து அவங்க கிட்ட மைக்க வைக்கிறப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரமிப்பாகி வெளியில் வந்து அவங்க சொல்கிற சொல் அது வந்து அன்றைய தேதிக்கு சரியான ஆளுக்கு முன்னாடி மைக்கு போகுதா? அந்த மனுஷன் உங்க படம் இல்ல, மைக் வைக்கணும் அவசியம் இல்ல. படமாட்டு வீட்டுக்கு போய் நீங்க ஆர்கானிக்கா ட்விட்டர்ல சொல்றாங்க, வீடியோ சேனல்ஸ் நீங்க சொல்லல இல்லையா? திரும்ப ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் பார்க்க வராங்க. என்னோட படங்கள் வரும்போதெல்லாம் ஒருத்தர் போடுவாரு, நீ என்னைக்கு அழியிறியோ அன்னைக்கு சினிமா, தமிழ் சினிமா போடுவாரு.
அவர் வந்து பைசன் வந்து ப்ரெஸ் ஷோ பார்க்குறாங்க. ப்ரெஸ் ஷோ பார்த்தா வெளியே நிற்கிறேன். வெளியே நிற்கும்போது ப்ரெஸ் ஷோ வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மனுஷர் வர்றாரு கூட்டத்துக்குள்ளே. பெரிய ரிவ்யூவே கிடையாது. ஆனால் எவ்ரி படம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னே நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கே போட்டுருவார். நீ என்றைக்கு அழிகிறியோ, நீ என்றைக்கு நீ வந்து சினிமா விட்டு என்றைக்கு விலகுறியோ அன்றைக்கி தமிழ் சினிமா நல்ல இடத்த அடையுண்டா அப்படின்னு போட்டே இருப்பார். அந்த ஆள் வந்து படம் பார்த்துட்டு வர்றாரு. அவர் பத்திரிகையாளர் கார்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த மனிதர் என்னை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வராங்க, கட்டி பிடிக்கிறாங்க, மொத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் பைசனில் வந்து ப்ரெஸ் ஷோ வந்து பயங்கரமாக ஒன்று கர்ணனுக்கு போடலை, மாமன்னனுக்கும் போடலைன்னாங்க. பரியேறும் பெருமாள் வந்து பயங்கரமாக வந்து இப்போ பைசன் பண்ணும்போது அந்த மனிதர் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதுவும் நான் அனுபவிச்சேன் அந்த படத்துக்கு. அவர் அவ்வளோ கொடூரமாக என்னை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு நாளுமே. ஒரு படம் வரும்போது என்ன அப்படின்னா அவர் போட்டுக்கிட்டே இருப்பார். மாறி அழின்னு போட்டுகிட்டே இருப்பார். எந்த அடிப்படையில் போடுறாங்க? ஏன்னா அவரோட அதுக்கப்புறம் அவரோட பின்புலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் எங்கேருந்து வரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவன் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அவருக்கு திருநெல்வேலி தான். இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் பைசனில் ப்ரெஸ் பீப்புள்ஸ் வரும்போது ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கும்போது அவருக்கு அந்த அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ மனிதர்கள் என்னைய பாராட்டும் போது தான் ஒரு தனி மனுஷனாக ஆயிடக்கூடாதுங்க பயத்தில் பண்ணாரா? நீங்கள் அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்தீங்களா? போடவே இல்லை, அவர் எதுவுமே போடல. இப்போ என்ன பிரச்சனைனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளோ பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க, இவ்வளோ பேர் முத்தம் கொடுத்தாங்க போது நம்ம இப்படி கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து மனித தன்மையற்றவனா ஆகிடுவோமோங்கிற பயத்தில் என்னை ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு போனாங்க, சாரி சொல்லிட்டு போனாரா, இல்லை உணர்ந்து சாரி சொன்னாரான்ட்டு இப்போதைக்கு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ நாம இப்போ முதல் நாள் பார்வையாளர்களை முதல் நாள் வந்து அந்த ரிப்போர்ட்டரை மீறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு படைப்பாளிக்கு, அது ஒரு ஈகோ கர்வம் தான். அவங்க டெய்லி நம்ம படத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க, நம்மளை படத்தை காலி பண்ணுறதுக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்போ நிறைய படத்துக்கு வந்து நிறைய பெரிய ஹீரோ படத்தை காலி பண்ணுறாங்க பேசுகிறாங்கல்ல. நாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே காலி பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க எங்கள் படத்தை. கர்ணன்லாம் வந்து படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. அதை மீறி ஜெயிக்கிறது, அதை மீறி கர்வமாக மாற்றுறது, நம்ம படத்துக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். எல்லாரோட வெற்றியும் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரிதான். இப்போ நீங்கள் டிராகன் நம்ம வந்து நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கு பிடிக்காத இந்த படம் நினச்சி தான் நம்ம போவோம். நம்மளை மீறி ஜெயிக்க வைக்கிற நம்மளை ஏற்றுக்க வைக்கிறாருல, பாராட்ட வைக்கிறாருல, அப்போ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. அப்படி எந்த ரிவ்யூவர்ஸ் வந்து நம்மளை மைக்கை நீட்டி இந்த படம் கேவலமாக இருக்குது, குப்பையாக இருக்குன்னு சொன்னால் கூட அடுத்த படத்தில் அவங்கள தாண்டி ஜெயிக்க முயற்சி பண்ணி வேலை செய்கிறோம்ல, அதை நம்ம திருப்பி அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி தான் அவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அது ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்க அதிகபட்சம் 500 பேர் இருப்பாங்களா, 1000 பேர் இருப்பாங்க. அந்த தமிழ் சமூகம் பொது சமூகம் அவ்வளோ கிடையாது. அவங்க எங்கெங்கேயோ இருக்காங்க, என்னென்ன மனநிலையோ இருக்காங்க. ஒரு நல்ல படைப்பை கொண்டாடுறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. நல்ல படம் கொடுத்துட மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்கள பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது நினைக்கிறேன். புரியுது. ஐ மீன் விட்டா நான் புதுசாக வேற ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிப்பேன். பட் ஐ திங்க் எனக்கு என்னன்னா முருகதாஸ் சார்லாம் வந்துட்டு வெளியே வராரு. நான் வந்து துப்பாக்கியில் அவரும் விஜய் சாரும் நீயானா கோபிநாத் கிட்ட வந்து காலையில் படம் இன்னைக்கு ரிலீஸ்னால் காலையில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாங்க. அதை பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த 8 o'clock இது அன்றைக்கி பொங்கலுக்கு தானே சார், தீபாவளிக்கு. ஸோ அதுக்கு வந்து காலையில் ஷோ 7 மணிக்கு போடுவாங்க. இந்த மாதிரி சாரும் வராரு இது. ஸோ வில் பி வெயிட்டிங் ஃபார் தட். ப்ரொமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிலிம். நீங்கள் அது இல்லைன்னு சொன்னாலும் அது கிடையாது. அது ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டர் இந்த இவ்வளோ பெரிய ஹீரோவோட வராங்க அப்படின்னு அந்த என்ன பேசுகிறாங்க அதில் இது. அப்புறம் கொஞ்ச நாள் அவர் வரவே இல்லை. அப்புறம் கத்தி ஆடியோ லான்ச்சில் பேசுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் முருகதாஸ் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்துல தான் வந்திருப்பார். ஆனால் அவர் பேசுறது அப்புறம் ஒரு காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு அவராக வெளியே வராரு. இப்போ எங்கே வந்திருக்காருன்னா ப்ரோமோ வீடியோவில் அனிருத் காலத்தின் கட்டாயமை விட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டு வெளியே வர்றதுன்றது ரொம்ப அழகா நடிச்சிருப்பா சார். I am poor but I'm not educated. கத்தி தண்ணி கூட வச்சிருப்பா கையில தலையில. We are poor but கத்தி கொடத்தை வச்சுட்டு பேசுவேன். சர்க்கார்ல இருக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு என்னன்னா ப்ரொமோஷன் சார் இப்போ சாரோட மைண்ட் செட்டோட டிராகன் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னார். இப்போ நானும் அவர் சாரோட படத்தை ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இது எல்லாமே உடையிறது நம்ம கிராஃப்ட். பட் ஆனால் வெகுஜன மக்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது சார். ட்ரெய்லர், அவன் கேட்குற சாங்ஸு, அவன் எங்கேயோ 1008 கஷ்டத்தில் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாடல் ஏன் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சாங்கு போய் சேரும் ஆடியோ.
அடுத்தது வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓ இந்த படத்துக்கு தேட்டருக்கு போகலாமா அப்படின்றத வந்து இது யோர் டார்கெட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்க, ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் அண்ட் வி ஹேவ் டு டூ அவர் மேக்ஸிமம் டு நீங்க இன்னும் ரெகுலரா வாங்க, நிறைய பேசுங்க. நீங்க அவர் ஆக்சுவலா அவர் தனியா வச்சு இன்னும் பேசுங்க. 3 மணி நேரத்துக்கு அவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே எப்போ தனியா வச்சு ஒரு ப்ரீ போஸ்ட் we had no மதராசி போஸ்ட் Extraordinary. டோட்டலா என்ஜாய் பண்ணேன் அந்த கான்வர்சேஷன். அவர் மிமிக்ரி பண்ணுவாரு. ஐயோ அதெல்லாம் நான் உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். சார் அவர் நடிச்சு காட்டுவாரு. அவரோட டோன் இந்த ஷோக்கு ஒரு நான் கேட்க கூச்சப்படுவேன். நான் ஆன்சர் கேட்டா நீங்க சார் கமர்ஷியல் காமெடி ட்ராக் தனியா இல்லாம படம் பண்ண இல்ல இந்த படத்துல ட்ராக் இருக்காது சார் உங்க படத்துல எந்த படத்துலயும் காமெடி ட்ராக் இருக்காது. இங்க அப்போ வந்து ரிலேட்டிவ் ஒரு பெரிய படத்துல காமெடி ட்ராக் தனியா இருக்கும். காமெடி ஆக்டிங் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. நீங்க பெருசா கத்தில மட்டும் அது சரி நம்மளோட ஆக்ஷன் படத்துலயும் கமெடியன் மாதிரியே உங்க மாதிரியான படத்தையும் கொஞ்சம் இன் பிட்வீன்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத கொஞ்சம் ரியாலிட்டியா பண்றாங்க. ரொம்ப கமர்ஷியலா பார்க்க சார் நீங்க சார் வந்து நீங்க ஆக்சுவலா முருகதாஸ் சார் வந்து நான் ஒரு ஃபேனா லைக் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இல்ல சார் லைக் ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போ நீங்க அந்த வில்லன் கேட்டது இதுவா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராங் வில்லன் பண்ணது வந்துட்டு சார் தான். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வில்லன் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் வில்லன் அது இருக்கிற ஒரு மதராசில வில்லனுக்கு கிளாப் வாங்கி கொடுத்து. ஆமா அந்த ஆக்ஷன் அவர் மேல அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பயங்கரமா ஏதோ ஹீரோ என்ட்ரி சீன் மாதிரி பயங்கரமா ரசிச்சாங்க நான் பார்த்த இடத்துல எல்லாம். ஸோ ஐம் லைக் தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஐ காட் டு மீட் மை இல்ல லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பன். நீங்க 2 பேரும் மாரியும் ராம் சாரும் இந்த இடத்துல சேர்த்து 2 படங்கள் ஆமா அதை முதல்ல அதே வருஷத்துல வந்திருக்கணும். அதெல்லாம் கூட அமையுமான்னு நமக்கு தெரியல. ஸோ ஐ மீன் செல்வா தேங்க்யூ ஸோ மச். கிருத்திகா அஃப்கோர்ஸ் சாரி எல்லாருக்குமே ஈவனான ஒரு ஸ்பேஸ் யூசுவலா கிடைக்காது. ரெண்டு கேள்வி கித்தியாவை கேட்கலாம். நீங்க அவங்ககிட்ட 2 கேள்வி கேட்கலாம். 2 ஆமா கேள்வி அவங்ககிட்ட ஷோ முடிச்சிட்டோம் சார். எடிட் ஷோ உள்ளதி போட்டுவாங்க. அது என்னன்னா அது எனி குரூப் ஆஃப் 6 people வரும்போது அது இட் ஆல்வேஸ் டென்ஸ் டு ஹேப்பன். பட் எல்லாருக்குமே இருந்ததுல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைச்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். மேபி கடைசியா ஒன்று கேட்கலான்னா உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றது பத்தி குயிக்கா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? சார் ஒன்று கேட்க சார், நீங்க ஏதோ மங்கி வச்சு படம் பண்ணீங்க ரொம்ப நாளா வதந்தி போயிட்டு இருக்கு, உண்மையா பொய்யா? சார் இருக்கு சார். மங்கி ஹீரோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மா பண்ண வேண்டியது. ஸோ அது அப்படியே இருக்கு, அப்படியே தள்ளிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அதான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே ரொம்ப நாள் அஸ்மி ட்ராக் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஏதாவது நாங்க ஹீரோஸே இல்லன்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க ஸ்ட்ரைட்டா உடைச்சிட்டு மங்கி வச்சு வரணும் சொல்றீங்க. ஒரு கிட்ஸ் ஃபிலிம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர். மாரி நீங்க நெக்ஸ்ட் தனுஷ் சார் படம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு. ஓகே நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட்? சேம் ஐ கான்ட் டெல் until ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது அது வரைக்கும் even I don't know where it's going. But it's all next year. ராம் சார் 7 மணி ரிலீஸ் பண்ணோம். அதான் ப்ராஜெக்ட். வேற ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். அது கரெக்டா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அன்னைக்கு. நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கேள்விப்பட்ட உண்மைதான். எழுதிட்டு இது ஒரு படத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு working as a writer or அது ரைட்டராக மட்டும் All the best. நாங்க படம் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ரக்சர். ரவுண்ட் டேபிள்ல கூடி சீக்கிரம் நீங்களும் அந்த மாதிரி ஓமை கடவுளை நீங்க பார்த்தே ஆகணும்னு சொன்ன மாதிரி நான் அது வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் ரீச் பண்ணுறேன். நானும் உங்களை மாதிரி சத்தமே இல்லாம கேள்வி கேட்குறேன். செல்வா இப்போதான் வந்துச்சு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா கதைகள் நிறைய இருக்கு. அதை வருஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டேன், எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 2 கதை எனக்கு ரொம்ப, அதை 2மே டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ கேட்டாலும் அதே எல்லாருக்கும் ஒரே ஒரு சிம்பு சார் 3 வார்த்தையில முடிச்சு எழுதிக்கிட்டே இருக்கு. வாட் ஸ்பெஷல் திங்ஸ் கேன் யூ சே? சிம்பு சார் ப்ராஜெக்ட் தெளிவா இருக்காரு நம்ம. இல்லை அப்படி எதுவும் இல்லை. வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது ஷூட் முடிகிற பேரலாக நம்மளுக்கு ஆரம்பிக்கும். பட் நெக்ஸ்ட் இயர் இட் வில் ரிலீஸ். டன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் படங்கள் எல்லாமே வெவ்வேறு விதங்களில் வெற்றி படங்களாகத்தான் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப ரசித்தேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்து இயக்க போகிற இந்த சீக்ரெட்டிவ் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா வரட்டும், வரட்டும். மறுபடியும் நம்ம
அது எல்லாமே அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் நம்ம எல்லாரும் சந்திப்போம். எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் அவர் தான் படம் பண்ணுறாரு. Thank you so much. Thank you for having us here.